ஹாய்டா, அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிக்கக்கூடிய சிஓ போர் ஆர்ஃபன் வைட் ஃபைனல் பார்ட். ஓகேவா? லாஸ்ட் பார்ட் வந்து எப்படி என் பண்ணியிருப்பாங்க, நம்ம ஜிம்மில் முடிவு பண்ணுறாங்க. மேபி குழந்தைங்க வந்து ஜங்க் ஓடுதுன்னு தெரிய வந்துச்சு ஜங்குக்கு அப்படின்னாக்கா நம்ம எந்த சமாளிச்சிக்கலாம். ஆனால் ப்ராப்ளம் எதாவது தான் ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஜங்கு ஜிம் ரெடியாக இருக்காங்க, ஆனால் பேபிஸை மட்டும் வீட்டு கொடுக்க ரெடியாக இல்லை. எனக்கு அது ஏன் குழந்தைங்க எனக்கு கூட சொந்தம் ஜங்கு ஜிம் நினைக்கிறாங்க. ஜங்க் சரி பார்த்தாக்கா சீக்கிரம் பேபிஸ் 2 பேரையும் 3 பேர் பிரிச்சிடணும் ஜிம் கிட்ட. இந்த ஜிம் நம்மளுக்கு மட்டும் தான் சொல்லி அவர் நினைக்கிறாங்க. ஜங்கோட அப்பா சரி பார்த்தா ஜிம் ஜங்கோட இப்படி வரக்கூடாது. எனக்கு அவனால் தான் நான் வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் இழந்துட்டேன். அதாவது கிம் அண்ட் மீனடா ஓகேவா, நம்ம சுகாட அப்பா டேவோட அப்பா அவங்க 2 பேரும் இழந்த காரணம் ஜிமின் தான். எனக்கு ஜிமின் ஜங்கோட மனசுல இடம் பிடிச்சதுனால தான் ஜங்க் வந்து டீனா கூட வாழ முடியாம போயிடுச்சு. டீனா அவன் வேணான்னு சொல்லிட்டான். அதெல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரேக் ஆகிடுச்சு. அது ஃபேமிலி 3 பேருக்கு பேசிக்காமல் இருக்காங்க. இவன் ஜின்னு கூட வீட்டுக்கு வர மாட்டாங்க. ரீசன் இவன் தான். ஜங்கால் தான் எல்லாமே ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஜங்க் வந்து ஸ்பாயில் ஆனது ரீசன் ஜிமின் தான். மற்ற எவ்வளோ பொண்ணு கூட பசங்க கூட பழகிருக்காங்க. பணத்துக்கு வந்து கொடுத்துட்டு சமாளிச்சிருவாங்க. இவன் மட்டும் தான் ஜங்கு லைஃப் ஸ்பாயில் பண்ணிட்டு போயிருக்கான். அந்த ரீசன் எல்லாம் வந்து ஜங்கு லைஃப் வரவே கூட நான் அப்செட் பண்ணிக்கவே மாட்டேன் சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணுறாரு. ஜிம்மில் லைஃப்பில் வரவே விடக்கூடாது சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்காரு. இப்போ நம்ம பேபிஸ் தண்டை நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிம்மில் நம்ம சேர்க்கணும் கிளம்புறாங்க. அங்கே பாடுறாங்க சொல்லிட்டாங்க. இன்னும் மாஸ்டர் நாங்கள் 2 பேரும் வெளில போகிறோம். ஒர்க் விஷயமா ரொம்ப லாங்கில் போகிறோம். அன்னைக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம் சொல்லிட்டாங்க. நாங்கள் இருக்கிறோம் சொல்லிட்டாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜிம் சீக்கிரம் கிளம்பிட்டாங்க. இப்போ பேபிஸ் ப்ளே பண்ணுறாங்க. கிராண்ட்பா சொல்லிட்டாங்க. என்ன பாஸ்ட் ப்ரூஃப் சொல்லுன்னு கேட்குறாங்க. அதே எங்களுக்கு போர்டு வைக்க சொல்லிட்டாங்க. சரி என்ன பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு சூப்பர் மார்க்கெட் போகணும், சம் திங்ஸ் தான் வேணும் சொல்லிட்டாங்க ப்ளே பண்ணுறதுக்கு சொல்லிட்டாங்க. அப்படி ஆமாம் சொல்லிட்டாங்க. எங்கள் திங்ஸுமே இல்லை ப்ளே பண்ணுறதுக்கு. இப்போ நான் கிராண்ட்பா போயிட்டாங்க. சரி ஓகேப்பா நீங்கள் மேடு ஆண்டு கூட்டிட்டு போகிறீங்களா சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு அப்போ ஒரு மேடு கூப்பிட்றாங்க பாருங்க சொல்லி கார் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து பேபிஸ் கூட்டிட்டு போங்க, அவங்களுக்கு என்ன வேணும் கேட்குறது வாங்கி கொடுங்க சொல்லிட்டாங்க. பாடி கார்டு சொல்லிட்டாங்க. சொல்லுங்கள் சார் சொல்லிட்டாங்க. கூட கூட்டிட்டு போங்க சரியா சொல்லிட்டாங்க. ஓகே சார் நீங்கள் கூட்டிட்டு போய் பத்திரமா கூட்டிட்டு வாங்க சார் சொல்லிடுறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ என்ன பேபிஸ் நம்ம மேடு அதுக்கப்புறம் பாடி கார்டு சொல்லிட்டு ஏதாவது ஒரு காரில் போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஒரு சூப்பர் மார்க்கெட் ரீச் ஆகிறாங்க. வந்துட்டு 2 பேர் திங்ஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. மீனியில் வாங்கிக்கலாம் மாசிட்டாங்க. ஓகே சொல்லிட்டாங்க. ஸ்நாக்ஸ் வாங்கிக்கிறாங்க. எல்லாமே வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அங்கே ஒரு பர்சன் ஒரு ரேக்கை கை வச்சுட்டு இருக்காங்க. முடியவே இல்லை. ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. ஒரு இடத்துக்கு முடியாம வாங்கி விழுந்துட்டாங்க. இப்போ சாத்தம் கேட்டது 2 பேர் திரும்பி பார்க்குறாங்க. மின்னும் திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தாக்கா அங்கே ஒரு 48 இயர்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. அந்த ஒரு லேடி தான் வந்து வாங்கி விழுந்துருக்காங்க. அச்சிச்சோ சொல்லிட்டு 2 பேர் கிட்ட ஓடி வராங்க. கிராண்ட்மா கிராணி சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. பார்த்தாக்க அவங்க வாங்கி விழுந்துருக்காங்க. அவங்க வச்சுக்க அவங்க கிராணி தானே ஓகே. அவங்க டேப் பண்ணி பார்க்குறாங்க. கிராண்ட்மா அங்கே பாருங்க சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க வந்து வாங்கியிருக்காங்க. மீனா தண்ணி கூட சொல்லிட்டாங்க. மீனா கையில் வந்து வாட்டர் கணிச்சிருப்பா. டக்குன்னு நம்ம விண்ணு வாங்கி அதை அடிக்கிறாங்க பேசல. இப்போ அவங்க லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. கிராண்ட்மா அது ஓகே சொல்லி கேட்குறாங்க. இப்போ அவங்க ஐஸ் ஓப்பன் பார்க்குறாங்க. ஓப்பன் பண்ணி இந்த பையனை பார்த்துட்டு அவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. எனக்கு அவங்களோட பையன் சின்ன வயசுல அப்படி தானே அப்படி தான் அவங்க இருக்காங்க. ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ அவங்க மாறி இருக்க ஜங்கா இல்லை என் பேர் மீன் அப்படி சொல்கிறாங்க. குக்கி எப்படி சொல்கிறாங்க. குக்கி என்னோட ஐம் நாட் குக்கி, மை நேம் இஸ் பார்க் மீன் அப்படி சொல்கிறாங்க. ஷீ இஸ் பார்க் மீனா மை சிஸ்டர் அப்படி சொல்கிறது பேபி சொல்லிட்டு இருக்கு. இது பார்க்குற ஜங்கூட அங்கே இருக்கு ஜங்கூட அம்மா ஓகேவா. அவங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. அவங்க ஜீவன் அவங்க பார்க்குறாங்க. நீ என்னப்பா சொல்லிட்டு கேட்குறாங்க. என் பேர் வந்துட்டு மீன் அப்படி சொல்கிறாங்க. இது பேர் மீனா நாங்கள் மீன் ஓகேவா சொல்லி பேபி சொல்லிட்டு இருக்கு. உங்களுக்கு என்னாச்சு வாங்கி வந்துட்டீங்க கூட யாரும் கூட்டிகிட்டு வரலாம் சொல்லி பேபி கேட்குது. இப்போ அவங்க பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க. சொல்லுங்கள் ஹெல்த் முடியலையோ சொல்லி பேபி கேட்குது. இப்போ அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. பேபி பேசுறது பார்க்க அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ அழகாக இருக்குது. அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி டிட்டோ ஜங்கோட வருஷன்லேயே இருக்கான். சின்ன வயசு ஜங்கு பார்த்தா அப்படி தான் இருப்பாரு. அதே ஹேர் கட்டு அதே ஃபேஸ் கட்டு. இப்போ பாப்பாவை பார்க்குறாங்க. அந்த பாப்பாவோட ஃபேஸ் பார்த்தா அந்த டீத்து அந்த ஐஸ் 2மே ஜங்க் மாதிரி இருக்கும். மற்ற திங்ஸ் எல்லாமே ஜிம் மாதிரி இருக்குது. ஆனால் அவங்க ஜிம்மு பார்த்து கிடையாது. அந்த திங் ஃபேஸ் மட்டும் பார்க்குறாங்க. அந்த பாப்பாவோட ஃபேஸ் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் சேஞ்சஸ் இருக்குது. ஆனால் பேபி மட்டும் டிட்டோ அப்படி ஜங்க் மாதிரி இருக்குது. இப்போ ஜங்க் வந்து பார்க்குறாங்க. இல்லைப்பா நான் கூட யாரும் கூட்டிட்டு வரேன், கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ சொல்கிறாங்க. ஆச்சோ ஹெல்த் இஷ்யூ இருக்கும்போது தனியாக வரக்கூடாது சரியா பேபி சொல்லிட்டு இருக்கு. தனி குடிக்கிறீங்களா இருந்தாங்க சரி கொடுக்குறாங்க. இப்போ ஜங்க் கூட வாங்கி குடிக்கிறாங்க. அவங்க பார்க்குறாங்க. இல்லை ஜங்கு சின்ன வயசில் பார்த்த மாதிரி இருக்கே சொல்லி அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. குறுக்குன்னு பார்த்துட்டு இருக்காங்க. என்ன சீனே பார்த்துட்டு இருக்கீங்க சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை சின்ன வயசில் எவ்வளோ மெச்சூரியாக பேசிட்டு இருக்கீங்க, எவ்வளோ அழகாக ஹெல்ப் பண்ணுறீங்க அதான் பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மா நல்லா வளர்த்துருக்காங்க சொல்கிறாங்க. ஆமாம் மை மாம் இஸ் த பெஸ்ட் அப்படி சொல்லிட்டு பேபி சொல்லிருக்காங்க. அப்படி ஆமாம் எங்கள் அம்மா தான் பெஸ்ட் இந்த வேர்ல்டு அப்படி சொல்லி பேபி சொல்கிறாங்க. ஜங்கோட பார்க்குறவங்க அம்மா பேர் என்ன கேட்குறாங்க. ஜிமின் அப்படி சொல்லிட்டாங்க. இந்த பேருக்கு எடுத்து ஜங்கோட அம்மாவுக்கு இன்னும் ஷாக்கிங்காக இருக்குது எனக்கு. நம்ம ஜங்கோட ரொம்ப ட்ரிங்க் பண்ணிட்டு வந்துருப்பாரு. அப்போ ஜங்கோட அம்மா ஏன் அப்படி பண்ணுற சொல்லி அழுதுருப்பாங்க. சாரி ஜிமின் ஜங்க் சொல்லியிருப்பாங்க. அப்படியே ட்ரங்கன் ஸ்டேட்டில் வாங்கியிருப்பாரு. முன்னாடி போதையில் வளர்ந்துருப்பாரு. சாரி ஜிம்னா சொல்லிட்டு லவ் யூ சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. இப்போ ஜங்கோட அம்மா கேட்டிருப்பாங்க. அவங்க தோணிருக்கும் ஜிமின் பையன் தான் ஜங்கு லவ் பண்ணியிருக்காங்க போல. ஜங்கோட அம்மாவுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ அவங்க எப்போ போயிட்டான்னு கேட்குறாங்க. அவனை தொலைச்சிட்டேன் ஜங்கு சொல்லியிருப்பாங்க. இப்போ நினச்சி பார்க்குறாங்க. அவங்க அம்மா பேர் ஜிமின் ஆசிட்டாங்க. ஆமாம் எங்கள் அம்மா பேர் ஜிமின் தெரியுமா சொல்லி பேபி சொல்லிட்டுருக்காங்க. ஹீஸ் தான் பர்ஃபெக்ட் மேன் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் ரொம்ப பர்ஃபெக்ட்டு சொல்கிறாங்க. ரொம்ப நைஸ் ரொம்ப ஸ்வீட் எதுவும் சொல்கிறாங்க. அப்புறம் ரொம்ப டேலண்ட் அப்படி சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க இன்டெலிஜென்ட் பர்சன் அப்படி சொல்லிட்டு பேபி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கோட அம்மாவும் சரி சொல்கிறாங்க. பார்த்துருக்காங்க. இப்போ எங்கே சொல்கிறாங்க ஒர்க் விஷயமா வெளில போயிருக்காங்க சொல்லிட்டு பேபி சொல்கிறாங்க. இப்போ மீனாதான் மீன் அப்படி சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. அப்பெல்லாம் மூணு தெரியாத கூட நம்ம ஃபேமிலி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு சாரி சொல்லிட்டு பேபி அமைதியாயிடலாம். ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. எவ்வளோ எந்த அளவுக்கு மெச்சூரிட்டியாக இருக்காங்க அந்த வயசில் சொல்லிட்டு. சரி ஓகேப்பா தேங்க்யூ சொல்கிறாங்க. இப்போ பேபிஸ் தான் எங்கள் வீட்டுக்கு போயிடுவீங்களா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. நான் ஹெல்ப் பண்ணுவேன் என்கிட்ட கார் இருக்குது நாங்கள் ஜாப் பண்ணுவோம் வீட்டில் பேபிஸ் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்கோட பார்க்குறாங்க. என்ன ஜாப் பண்ணுறீங்களா ஜாப் பண்ணுறேன் உங்களுக்கு எங்களுக்கு கஷ்டம் இல்லை சொல்லி பேபி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட ஓகே சொல்கிறாங்க. இப்போ பேபிஸ் தான் மைண்ட் ஆண்டி கூப்பிட்றாங்க. ஆண்டி சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறாங்க. இது திங்ஸ்லாம் பில் பே பண்ணுங்க சொல்கிறாங்க. ஃபைன் அவங்க பில்லாம் பே பண்ணுறாங்க. ஆண்டி தப்பா இருக்காது இவங்களா நம்ம அவங்க
ட்ராப் பண்ணலாமா சொல்லிட்டாங்க. ஏன் பாஸ் சொல்கிறாங்க, அவங்களுக்கு ஹெல்த் முடியலையாமா, தனியாக வந்திருக்காங்க, பாவம்ல, நம்ம காரில் ட்ராப் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஜம்கூட அந்த பேபிஸ் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜம்கூட நம்ம பார்த்துட்டே இருக்காங்க, அந்த குழந்தைங்க எவ்வளோ அழகாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம மேடம் சொல்கிறாங்க, மேடம் உங்கள் வீடு எங்களுக்கு சொல்லி கேட்குறாங்க, வீட்டோட அட்ரஸ் சொல்கிறாங்க. அப்படியே மேடம் போகலாம் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு வந்து உட்காருறாங்க. இப்போ பேபிஸ் 2 பேர் உட்காந்துக்கிறாங்க. பாருங்க, ஹெல்த் முடியாதப்போ தனியாக வரக்கூடாது சரியா, சரி பேபிஸ் சொல்கிறாங்க. சரிப்பா சரி ஜம்கூட சொல்கிறாங்க, டைமுக்கு சாப்பிடணும், ஹெல்த்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்கூட அந்த பேபி சொல்கிறாங்க. ஜம்கூட போய் பார்த்துட்டே இருக்காங்க. அவங்க 2 பேருக்கு கொஞ்சம் கூட ஆசையாக இருக்குது, அவங்க பார்த்துட்டே இருக்காங்க மாறி மாறி. அப்புறம் டைமுக்கு சாப்பிடணும் சொல்கிறாங்க. சரிப்பா சொல்கிறாங்க. உங்கள் ஹஸ்பண்ட் அவங்க பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. இப்போ ஜம்கூட பார்க்குறாங்க, அதுப்பா ஹஸ்பண்ட் ரொம்ப பிஸியாக இருக்கிற பையன் அப்படியா சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. அவங்கள்ட்ட அவங்க வீட்டில் இருப்பாங்க இப்போ கேட்குறாங்க. இருப்பாங்க சொல்கிறாங்க. நான் பார்த்தா கண்டிப்பாக திட்டுவான் சொல்கிறாங்க. என்னப்பா திட்டுவா ஜம்கூட கேட்குறாங்க. பின்ன இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்காங்க, அவங்களுக்கு ஹெல்த் முடியல, அவங்க பார்த்துக்க வேணாம் சொல்லி ஜம்கூட இப்போ இவருக்கு பேபி கேட்குது. இப்போ ஜம்கூட தான் கேட்கணும் தான் சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பேபி வந்துட்டு அழகாக ஒரு மாதிரி பேசிட்டு வந்துட்டு இருக்கு. ஃபைனலாக அவங்க சொல்கிற அந்த பிளேஸ்க்கு வந்துட்டாங்க. இதான் உங்கள் வீடாக ராணி சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஓகே நீங்கள் போங்க சொல்கிறாங்க. வீட்டுக்கு போகிறீங்களா, அந்த ராணி வீட்டுக்கு வந்து ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு போகிறீங்களா சொல்கிறாங்க. ஐயோ வேண்டாம் நீங்கள் போங்க சொல்கிறாங்க. இல்லைப்பா ஒரே டைம் வாங்கலை, எனக்கு இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, உள்ள வரீங்களா சொல்லிட்டு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ பேபியும் போகலாமா சொல்கிறாங்க. சரி போகலாம் சொல்லிட்டு ஆண்டி நாங்கள் உள்ளே போவா கேட்குறாங்க. இல்லைப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜம்கூட பார்க்குறேன். இல்லை நீங்கள் வாங்க சொல்கிறாங்க. இல்லை மேடம் நாங்கள் கார் வெயிட் பண்ணுறோம், நீங்கள் போயிட்டு வாங்க சொல்கிறாங்க. 2 பேரும் கீழே இறங்குறாங்க. வாங்க சொல்லிட்டு இப்போ 3 பேர் 2 பேர் கூட்டி வராங்க. ஜம்கூட அம்மா இந்த பக்கம் ஜம்கூட அப்போ மேடம் இருக்காங்க, தனியாக அனுப்புறீங்க சொல்கிறாங்க. இல்லை சார் மேடம் தான் சொன்னாங்க, ஜஸ்ட் வாக் பண்ணிட்டு போயிட்டு வந்தாரா சொல்லிட்டு சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் கார்லேயே போயிருக்காங்க சொல்கிறாங்க. இல்லை சார் அவங்க தான் வந்துட்டு வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது, நான் ஒரு காரில் போய் நடந்து போயிட்டு வர சொன்னாங்க சொல்கிறாங்க. இப்போ தான் டாக்டர் சொன்னாங்க கொஞ்சம் ஹெல்த் கொஞ்சம் வீக்காக இருக்குது, கொஞ்சம் நல்லா பார்த்துக்க சொல்லிட்டு. இவன் அப்படி போனான் ஜம்கூட அப்போ திட்டிட்டு இருக்காங்க ஜம்கூட அம்மாவை. இப்போ கரெக்டாக ஜம்கூட அம்மா வராங்க. ஏங்க சொல்கிறாங்க. இப்போ ஜம்கூட அப்பா திரும்பி பார்க்குறாங்க. வண்டியா சொல்கிறாங்க. ஏன் மணிக்கு சூப்பர் மார்க்கெட் போனால் இவ்வளோ பேர் மேய்ட்டு இருக்காங்க, போக மாட்டாங்க சொல்லி ஜம்கூட அப்போ திட்டுறாங்க. ஜம்கூட அது சொல்கிறாங்க. இப்போ பசங்க தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு உங்களாம் திட்டணும் அப்போ சொல்கிறாங்க. ஏன்னா ஜம்கூட அப்போ கீழே பார்க்குறாங்க. பார்த்து அவங்க பையன் இருக்கான், அப்படியே எப்படி கை வச்சுட்டு இருந்துச்சு அந்த அந்த பையனை பார்த்தது ஜம்கூட அப்போ ஷாக்காக டக்குன்னு நினச்சிட்டாங்க. அவங்க மெயிலில் கூட ஷாக் ஆகிறாங்க. எனக்கு அங்கே வாலில் ஒரு பிக் இருக்கும், 2 பசங்களோட பிக் இருக்கும், ஒரு பையன் வச்சு பேசுவாங்க, ஒரு பையன் வச்சு பக்கத்தில் நின்றுருப்பான். சின்ன அந்த ஜம்கூட ஓகே 2 பேரும் ட்ரெஸ் ஜம்கும் சின்ன வயசு எடுத்த ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோ பார்த்தா இந்த பையன் அப்படி இட்டு இருப்பான். இப்போ ஜம்கூட அப்போ திரும்பி பார்க்குறாங்க. ஒரு ஷாக்கிங் ஆகிடுது. ஜம்கூட அம்மா ஜம்கூட பார்க்குறேன் என்ன சொல்லிட்டு இந்த பசங்க 2 பேர் தான் என்ன சர்வ் பண்ணாங்க, அது மயங்கிட்டேன் சூப்பர் மார்க்கெட்டில் தண்ணி கொடுத்து இவங்க ஹெல்ப் பண்ணாங்க சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு ஜம்கூட அப்பா சொல்கிறாங்க. நீங்கள் ஓகே தானே சொல்கிறாங்க. ஓகே தான் சொல்கிறாங்க. பாருங்க கிராண்ட் ஃபா சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க என்ன சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு கிராண்ட் மாவை சரி பார்த்துக்கவே இல்லை சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க என்னட்டு தாம நீங்கள் சரி பார்த்துக்கவே இல்லை, நீங்கள் வந்து ஹெல்த் முடியாதவங்க அதை தனியாக அனுப்பலாமல் தப்பில்லை, நீங்கள் கூட வந்திருக்கணும், இல்லைனாக்கா நீங்கள் திங்ஸ் வாங்கி கொடுக்கணும், தனியாக அனுப்பிட்டு இப்போ நீங்கள் அவங்க திட்டுறீங்க சொல்லி பேபி சொல்லிட்டு இருக்கு. இப்போ ஜம்கூடப்பா அந்த பேபி குறுக்குன்னு பார்த்துருக்காங்க. உன் பேர் என்ன சொல்கிறாங்க. என் பேர் பார்க் மீன் சொல்கிறாங்க. இவன் சிஸ்டர் ஓகேவா பார்க் மீன் அட்டுக்குன்னு அப்படி சொல்லிட்டு நம்ம அந்த பேபி சொல்லிட்டு ஜம்கூடப்பா உறைஞ்சி போயிட்டாரு. அவர் நம்பவே முடியல. சின்ன வயசு ஜம்கூட அப்படியே டிட்டோவே அங்கேயே இருக்காரு. அவங்க பார்க்குறாங்க. இது சொல்லி ஜம்கூட அம்மா பார்க்குறாங்க. ஜம்கூட அமைதியாக இருக்காங்க. சரி உள்ள வாங்க உட்காருங்க சொல்கிறாங்க. இப்போ மேலே பார்க்குறீங்க இவ்வளோ சாஃப்டாக பேச மாட்டார், முதல் சில சொல்கிறாரு. செஞ்சு 2 பேர் சேர்ந்து உட்காருங்க. இங்கே பாருங்க நீங்கள் சொல்லுங்கள், இதுக்கப்புறம் எனக்கு கிராண்ட்மா பார்த்துட்டு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியே கிராண்ட்மா பார்த்துக்கணும். ஆமாம் சொல்லிட்டு பேபி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜம்கூட அப்பாவும் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜம்கூட பேபிஸும் தட்ஸ் குட் அப்படி சொல்லிட்டு பேபி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஜம்கூட அப்போ பார்த்துருக்காங்க. அம்மா நீங்கள் எங்கேருந்து வரீங்க சொல்கிறாங்க. நாங்கள் சொல்கிறாங்க. நாங்கள் எங்கேருந்து வரீங்க சொல்லி கேட்குறாங்க. இப்போ பேபி சொல்லி மறுபடியும் பார்க்குறாங்க சொல்லாமல் வேணாம்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்துட்டு எங்கள் வீட்டிலேருந்து வரோம்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைப்பா இப்போ டேஸ் நீங்கள் எங்கே இருக்கீங்க கேட்குறாங்க. அதுவா நாங்கள் யூஎஸ் தான் சொல்கிறாங்க. யூஎஸ்லேயே ஆமாம் சொல்கிறாங்க. யூஎஸ்லேருந்து எப்போ வந்தீங்க கேட்குறாங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் டேஸ் தான் ஆகுது சொல்லி பேபி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ கேட்குறாங்க நீங்கள் யார் இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. நாங்கள் ஃபேமிலி தான் இருக்கோம் சொல்கிறாங்க. எங்கள் அப்பா அம்மா அப்புறம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜம்கூட அம்மா கொஞ்சம் அப்பாவா பார்த்துருக்காங்க. எனக்கு இவங்க மேபி ஜம்கூட பேபிஸ் வந்து ஜம்கூட அப்பாவாக இருக்கணும், அப்போ வேறு யார் இருப்பாங்க சொல்லி அவங்களுக்கு ஒரு டவுட்டு. இந்த பக்கம் ஜம்கூட அப்போ தான் அப்படியே அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஜம்கூட அப்போ தான் சரி ஓகே ஜூஸ் எடுத்துவாங்க சொல்லி மேலிட்ட சொல்கிறாங்க. மேலே ஜூஸ் எடுத்துவாங்க எடுத்துட்டு கொடுக்குறாங்க. நாங்கள் எடுத்துக்கோங்க சொல்லி கொடுக்குறாங்க. ஜம்கு பேபிஸ் எடுத்து வாங்கிக்கிறாங்க. பரவாயில்ல உங்களை பார்த்தா லைக் ஒரு ரகடு காய் மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஜம்கூட அம்மா பார்க்குறாங்க. அவங்க சிரிப்பு வந்துச்சு, எனக்கு ரகடுன்னு சொல்லுவோம். இப்போ ஜம்கூட அம்மா பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. இல்லை ஃபஸ்ட்டு கிராண்ட் ஃபா பார்க்குறப்ப லுக் பார்க்குறதுக்கு ரகடு காய் மாதிரி இருக்கு சொல்கிறாங்க. ரகடு காய் மாதிரி இருக்கு எனக்கு அதான் சொல்கிறாங்க. ஆமாம் ரகடு மாதிரி தான் இருந்துச்சு. எங்கிட்ட சாப்பிட்டா பேசுங்க பேபிஸ் கேட்குறாங்க. இப்போ ஜம்கூட அப்பா பார்க்குறீங்க குழந்தைங்க எல்லாம் சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜம்கூட அப்பா எடுத்துவாங்க சொல்கிறாங்க. 2 பேர் எடுத்துக்கிறாங்க. ஜம்கூட அப்பா கன்ஃபார்ம் அவங்களோட ஃபேமிலி வாரிசு புரிஞ்சிடுச்சு. இப்போ அவங்க பார்க்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவர் எதுவுமே சொல்லாமல் அவங்க எனக்கு அவர் வாடியில் சொல்லிப்பாங்க இல்லையா, ஜிம்மி 2 குழந்தைங்க இருக்காங்க, இந்த குழந்தைங்களை கூட்டிட்டு வந்துருக்கா சொல்லிட்டு அப்போ டெஸ்ட் பண்ணியிருக்காரு. சரின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாமல் குழந்தைங்கள கையில் 2 பேர் ஹெட்லியமாக கை வைக்கிறாங்க. 2 ஹெட் வச்சு கை வச்சு மாதிரி அழகாக தண்ணியும் கொடுக்குறாங்க. இப்போ நல்லாருங்க சொல்லிட்டு மாதிரி ப்ளஸ் பண்ணுற மாதிரி வச்சு ஹேண்ட் இது பண்ணிட்டு இருக்காரு. ஜம்கூட அப்பா அம்மா பார்க்குறவங்க புரியாமல் சரின்னு சொல்லிட்டு இப்போ ஜம்கூட அப்போ விட போயிறாங்க. எனக்கு அவங்களுக்கே தெரியாமல் குழந்தைங்க 2 ஹாரை அவர் எடுத்துட்டு விட வராங்க. இப்போ ஜம்கூட அப்பா தான் வந்துட்டு ஜம்கூட ரூமுக்கு போங்க சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஜம்கூட ரூமுக்கு மேடு போகிறாங்க. போயிட்டு அங்கே ஒரு சீப் இருக்குது, அதில் ஜம்கூட ஹேர் ஒன்று இருக்குது, அதை எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு ஒரு 3 கவரில் போகிறாங்க. இதை எடுத்துட்டு போயிட்டு உடனே டெஸ்ட் கொடுங்க ஓகேவா, டிஎன்ஏ டெஸ்ட் வித்தின் 2 ஹவர்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே சார் அப்படி சொல்லிட்டு எடுத்துட்டு போயிடுறாங்க.
உங்கள் பேபிஸ் தான். கிராண்ட்மா நாங்கள் போகவா, நாங்கள் ஜூஸ் குடிச்சிட்டோம், தேங்க்யூ போகவா சொல்லி கேட்குறாங்க. அதுப்பா கொஞ்சம் நேரம் இருங்களேன், சாப்பிட்டு போகலாம் சொல்லி, இல்லை வேண்டாம் வேண்டாம், வீட்டில் கிராண்ட்பா வெயிட் பண்ணி பார்த்து சொல்கிறாங்க. இப்போ ஜவுன் கடை பார்க்குறீங்களா, கொஞ்சம் இருங்க சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம், நாங்கள் போகிற சொல்கிறாங்க, நீங்கள் ஸ்டே பண்ணிக்கிறத சொல்லிட்டாங்க. எங்களுக்கு கிராண்ட்பா வீடு ப்ரொஃபஸர் இல்லைன்னு சொன்னாலும் தெரியும் சொல்கிறாங்க. ஓ அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜவுன் கடை போக சொல்லி எல்லாம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அவருக்கு. சரி போயிட்டு வாங்க சொல்கிறாங்க. ஓகே சொல்லி பாய் சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இப்போ ஜவுன் கடை போகிற மாதிரி பார்த்துருக்காங்க. ஜவுன் கடை பார்க்குறாங்க. என்ன யோசிக்கிறீங்க சொல்கிறாங்க. அது ஒன்றும் சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள் சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, ஜவுன் கடை ஜவுன் கடை அமைதியாக அப்பா அமைதியாக பார்த்துருக்காங்க. இப்போ ஒரு 2 hours ஆகுது, அந்த பக்கம் பேபிஸ் வீட்டுக்கு வந்துட்டாங்க. 2 hours ஆஃப்டர் ஒரு பர்சன் வராங்க. சார் சொல்லிட்டு ஒரு ஃபைல் கொடுக்குறாங்க. இப்போ அந்த ஃபைல் ஜவுன்கடப்பா அவங்க ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஜவுன்கடப்பா பக்கத்தில் இருக்காங்க. ஜவுன்கடப்பா அதை பார்த்தும் அப்படி ஒரு ஹாப்பினஸ், அவர் சந்தோஷத்தை குதிச்சிட்டு இருக்காரு. என்னாச்சுங்க ஜவுன்கடமா கேட்குறாங்க. இது பாரு சொல்கிறாங்க. என்ன சொல்லி வாங்கி பார்க்குறாங்க. இது டெய்லி டெஸ்ட்டாக யாருக்கு சொல்கிறாங்க. ஏன் உனக்கு தெரியல சொல்லிக்கிறாங்க. ஏங்க சொல்கிறாங்க. பாரு இப்போ வந்து குழந்தைங்க நம்ம வீட்டுக்கு வந்து 2 குழந்தைங்களும் ஜவுன்கூட குழந்தைங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் ஜவுன்கூட குழந்தைங்க எனக்கு பார்த்தா தெரிய சொல்கிறாங்க. எனக்கு டவுட் இருந்துச்சுங்க. அதான் சொல்கிறாங்க. உங்கள்கிட்ட டவுட் அது கன்ஃபார்மே அவங்க குழந்தைங்க ஓகேவா, ஜஸ்ட் ஒரு ப்ரூஃப்காக தான் ரெக்கார்ட் வந்துட்டு ரிப்போர்ட் வாங்க சொல்கிறாங்க. என்னென்னு இருக்காமல் ஜஸ்ட் ஒரு ப்ரூஃப்காக மட்டும்தான் எனக்கு வந்து ப்ராப்பராக ரிப்போர்ட் எடுத்து, அதாவது நம்ம டெஸ்ட் எடுக்க சொன்னால் சரியாக சொல்கிறாங்க. ரிசல்ட் வந்துச்சு சார் ஜவுன் கூட சொல்கிறாங்க. இப்போ என்னங்க பண்ண போறீங்க சொல்கிறாங்க. எனக்கு நம்ம குழந்தைங்க வேணும்னு சொல்கிறாங்க. நம்ம குழந்தைங்களா, நம்ம கிராண்ட் சைல்டு ஓகேவா, நம்ம கிராண்ட் சைல்டு நமக்கு வேணும் சரியாக சொல்கிறாங்க. எங்க என்ன பண்ண போறீங்க சொல்கிறாங்க. அந்த பையனை சொல்கிறாங்க. பாரு எனக்கு அந்த பையன் தேவையில்ல சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க. எனக்கு அந்த பையன் தேவையில்ல ஓகேவா, அவனால் ஜவுன் லைஃப் ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஆனால் அவனை கண்டிப்பாக நான் சனிலாவை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு நம்ம கிராண்ட் சைல்டு மட்டும் என்ன சொல்கிறாங்க. கிராண்ட் சைல்டு மட்டும் சொல்கிறாங்க. ஒரு அம்மா கிட்ட குழந்தை பிடிக்கிறது பாவம். ஜவுன் கூட அப்பா சொல்லிட்டு ஜவுன் அம்மா சொல்கிறாங்க. எனக்கு வந்து கவலை சரியா, எனக்கு இந்த குழந்தைங்க வேணும். ஜவுன் அப்படின்னு ஒரு மேரேஜ் பண்ணிக்க மாட்டான். அவன் ஜிம் மேலே பைத்தியமாக இருக்கான். இந்த ஜிம் செகண்ட் மேரேஜ் பண்ணியிருக்கான். எனக்கு எதுவுமே தெரியல ஓகேவா. அதுக்கப்புறம் எனக்கு கவலை இல்லை. எனக்கு கிராண்ட் சைல்டு வேணும். 2 பேரும் வந்துட்டு எனக்கு சொந்தமாக வந்து நான் வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வர போகிறேன்னு சொல்கிறாங்க. என்ன பிரச்சனை சொல்கிறாங்க. ஆமாம் லீகலாக ஓகேவா, எனக்கு ப்ரூஃப் இருக்கு. இப்போ கண்டிப்பாக நம்ம ஃபேமிலி பர்மிஷன் தான் குழந்தை பெற்றிருக்கோம். நம்ம ஃபேமிலி சொந்தமாக குழந்தை தானே, கேஸே போட்டால் கூட நம்ம பக்கம் நிற்கும் சொல்கிறாங்க. இல்லைங்க சொல்கிறாங்க. பாரு எனக்கு என் கிராண்ட் சைல்டு வேணும் ஓகேவா, ஜவுன் ஃபேமிலிக்கு வாரிசு வேணும். சின்ன வந்து வீட்டுக்கு மேரேஜ் பண்ணிட்டு போனோம். அவன் குழந்தை நம்ம ஃபேமிலியோட குழந்தை கிடையாது. நம்ம கிராண்ட் சைல்டு என்ன சொல்ல முடியாது. ஆனால் ஃபேமிலி வாரிசு கிடையாது சரியா. அந்த ஜவுன் கூட குழந்தைங்க தான் வாரிசு. அப்படி ஜவுன் கூட அப்பா சொல்கிறாங்க. என்னென்ன பிரச்சனை சொல்கிறாங்க. ஆமாம் ஜவுன் கூட குழந்தை ஃபேமிலி வாரிசு ஓகேவா, அதனால நான் ஜவுன் கூட குழந்தைங்க கூட்டி வர போகிறேன். ஜவுன் கூட அப்பா சொல்கிறாங்க. இங்கே பாருங்க அந்த பையன் பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டு பெற்றுருப்பாங்க. நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சொல்கிறாங்க. எனக்கு அதுக்கு கவலை இல்லை. ஜவுன் கூட அப்பா சொல்கிறாங்க. இப்போ இங்கே ஒரு மெய்ட் என்ன பண்ணுறாங்க. டக்குன்னு அவங்க வந்து ஜவுக்கு எப்போ வந்து தேவை விஷயம் நடந்தாக்கா அவங்க டக்குன்னு ஜவுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்க டக்குன்னு ஜவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஜவுக்கு பார்க்குறது என்ன சொல்கிறாங்க. அவருக்கு பயங்கர ஷாக். என்ன சொல்கிறீங்க கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அந்த குழந்தைங்க உங்களை மட்டும் சொல்லியிருந்தாங்க சொல்கிறாங்க. ஜவுக்கு பார்க்குறாங்க. ஜவுக்கு ஒரு சென்சிட்டிவ் ஃபுட்டேஜ் இருக்குண்டா, நீங்கள் ஃபுட்டேஜ் அனுப்புங்க சொல்கிறாங்க. இப்போ அந்த ஃபுட்டேஜ் அனுப்பி வச்சுட்டாங்க. ஜவுக்கு இப்போ தான் பார்க்குறாங்க. அந்த மின்னும் மீனாவும் டிட்டோ ஜவுக்கோட வருஷனே இருக்காங்க. மின்னும் ஜவுக்கோட வருஷனையும் மீனா வந்துட்டு ஜிம்மோட வருஷனே இருக்காங்க. கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது ஃபேஸில் அவ்வளோதான். ஜவுக்கு பார்த்து ஃப்ரீஸ் ஆகிறாங்க. என்னோட குழந்தைங்க சொல்கிறாங்க. ஆமாம் சார் உங்களோட குழந்தைங்க தான் அப்படி சொல்லி ஜவுக்கு மேலே சொல்லிட்டாங்க. ஜவுக்கல் நம்ப ஒரு அப்படி ஒரு ஹாப்பினஸ் என்கிட்ட மறைச்சிட்டாங்க. ஜவுக்கு ஒரு மாதிரி ஜவுக்கு பார்க்குறாங்க. அப்போ அந்த குழந்தைங்க ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிருந்தது. அப்பா எதுக்கு போயிருக்காரு, எப்போ தான் லைஃப்பில் ஸ்பாயில் பண்ணிருக்காரு. என் லைஃப்பில் எப்போ ப்ளே பண்ணுற ஒரு வேலையை போயிடுச்சு. ஜவுக்கு வந்து கோவம் வருது. ஜவுக்கு ஜிம்முக்கு கால் பண்ணுறாங்க. ஜிம்மு நம்பர் அவர் கண்டுபிடிச்சாரு. சரி ஜிம்முக்கு கால் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு பார்க்குறாங்க. யாரும் அண்ணா நம்பர் சொல்லிட்டு ஹலோ சொல்கிறாங்க. ஜிம்மிங் அப்படி சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஜவுக்கோட வாய்ஸ் கிட்ட மாதிரி இருக்குது. சொல்லுங்க மிஸ்டர் ஜோன். ஜிம்மு கேட்குறாங்க. ஜவுக்கு பார்க்குறாங்க. பாரு எங்கே இருக்கா சொல்கிறாங்க. நான் வெளில இருக்கான்னு சொல்கிறாங்க. எங்கே இருக்கா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் வந்துட்டு டேபிளாக சொல்கிறாங்க. டேபிள் எதுக்கு சொல்கிறாங்க. நான் ஒரு ப்ராஜெக்ட் இருக்கேன்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாரு குழந்தைங்க இப்போ எங்கே இருக்காங்க சொல்கிறாங்க. வீட்டில் சொல்கிறாங்க. நீ இருக்கா ஏன் குழந்தைங்க வந்து கேட்குறா. ஜிம் கேட்குறாங்க. ஜம் பார்க்குறாங்க. நான் சொல்கிறேன் ஓகேவா, நீ டக்குனு ஃபோன் பண்ணி வீட்டில் வந்து செக்யூரிட்டி கொஞ்சம் அலர்ட் பண்ண சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. செக்யூரிட்டி அலர்ட் பண்ண ஜம் சொல்கிறாங்க. ஜிம் டக்குனு ஃபோன் கட் பண்ணிட்டு இல்லை அப்புறம் சொல்லி கால் பண்ணுறாங்க. அப்புறம் சொல்லி பார்க்குறேன் என்னப்பா சொல்லிட்டு சார் சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சொல்கிறாங்க. சார் பாருங்க சொல்கிறாங்க. சொல்லுப்பா ஜிம்னு சொல்கிறாங்க. நீ குழந்தை கொஞ்சம் செக்யூரிட்டி அதிகமாக கொடுங்க சொல்கிறாங்க. ஓகே சார். இப்போ வீடு ஃபுல்லாக செக்யூரிட்டி கார்டு அதிகமாகறாங்க. என்ன ஜோன் வந்து கிட்ட பண்ணுறது பயம் வந்துருச்சு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. என்ன நடக்கும் சொல்லி ஜிம் தான் வீட்டுக்கு சீக்கிரம் போங்க சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜங்க் பார்த்தா ப்ரொஃபஸர் இன்னும் வீட்டுக்கு எல்லாம் நினைச்சிருக்காரு. இப்போ ஜிம்மோட கார் அங்கே ரீச் ஆகுது. ஜிம் கார் விட்டு பற்றி அவங்க குடிச்சிருக்காங்க. என்ன பண்ணுற ஜிம் கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அங்கே பார்க்க சொல்கிறாங்க. என்ன கேட்குறாங்க. என்கிட்ட சொல்ல கேட்குறாங்க. என்ன உன்ட்ட சொல்ல சொல்கிறாங்க. என் குழந்தை பற்றி எதுக்கு என்கிட்ட சொல்ல சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. குழந்தை பற்றி எதுக்கு என்கிட்ட சொல்ல கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் ஏன் சொல்லணும் கேட்குறாங்க. அங்கே பாரு ஜிம் நமக்குள்ள பிரச்சனை இருக்கா அப்புறம் பேசிக்கலாம் ஓகேவாங்க. பாரு ஏன் கிட்ட சொல்ல கேட்குறாங்க. நான் எதுக்கு கொண்டு சொல்லணும் ஜிம் கத்துறாங்க. ஜங்க் பார்க்குறேன். சரி ஓகே ஓகே ஒன்றும் இல்லாமல் பாரு காமிடும். ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன். எட்ட போ ஜிம் தள்ளி போயிடறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. பாடா சொல்கிறாங்க. என்னன்னு கேட்குறாங்க. என் அப்பா குழந்தைங்க சொல்கிறாங்க. உன் அப்பா சொல்கிறாங்க. இந்த குழந்தை உங்களுக்கு என்கிட்ட சொல்கிறாங்க. ஓ என்கிட்ட உங்கள் குழந்தை எங்கள் குழந்தைங்க பேசிக்கலாம்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. உங்கள் பாரஞ்சி சொல்கிறாங்க. ஏன் குழந்தைங்கள என்கிட்ட யாரும் பிரிக்க முடியாது சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன். என்ன சொல்லிட்டு என் குழந்தைங்க யாராலும் என்கிட்ட பிரிக்க முடியாது ஜிம் சொல்கிறாங்க. அவர் வந்துட்டு ப்ரூஃப் வச்சுக்கா சொல்கிறாங்க. ப்ரூஃப் இல்லை நான் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம் குழந்தைங்க உன்னோட தான் என்ன அப்படி ஜிம் கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. குழந்தைங்க உனக்கு பிறந்தது சரி உனக்கு எனக்கு பிறந்தது தான் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ சரின்னு பார்க்குறாங்க. ஜிம்னு சொல்கிறாங்க. சரி நீ லாயர் கால் பண்ண சொல்கிறாங்க. இப்போ லாயர் கால் பண்ணுறாங்க. இப்போ லாயர் சொல்கிறாங்க. சார் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாமே அனுப்புகிறாங்க மொபைலில். இப்போ அந்த ஃபைல் ஓப்பன்
பார்க்குறாங்க. சார் பாருங்க உங்களுக்கு உங்க பக்கம் தான் ஜஸ்ட் சொல்லியிருக்கு சரியா சொல்கிறாங்க. ஓகே சார் சொல்லிட்டு ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்க கேட்டல சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க பாரு சொல்கிறாங்க. குழந்தைங்களை நான் ஹோல்டு பண்ணுறதுக்கு உங்கள் பர்மிஷன் கேட்க தேவையில்லை சரியா சொல்கிறாங்க. ஏன்னாக்கா நீங்கள் எனக்கு என்ன பண்ணு தெரியுமா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அது சொல்கிறாங்க பாரு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தான் எனக்கு எல்லா எவிடன்ஸ் இருக்குது சரியா எல்லா எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஆனால் இப்போ இருக்க கொடுக்காம ரீசன் தெரியுமா உங்களை டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். சென்ட் பின்னாடி நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணி குழந்தைங்க எடுத்து பிறகு நீங்கள் நினச்சிங்கனாக்கா நான் எவிடன்ஸ் கொடுக்க வந்துருக்கோம் சரியா. ஜிம் சொல்கிறாங்க என் நேமோ என்னோட குழந்தைங்க நேமோ பப்ளிக்காக அனௌன்ஸ் வெளில வரது என்ன எடுக்க முடியாது ஓகேவா. நல்லா அமைதியாக இருக்கேன். உங்கள் அப்பா ஏதாவது பண்ணணும்னு நினச்சாரு நான் பார்த்து சும்மா இருக்க மாட்டேன். ஜிம் சொல்கிறாங்க இப்போ நம்ம ஜங்க் ஃபுட்டில் அவங்க அப்பா போய் டெக்ஸ்ட் பண்ணுறாங்க நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க எதுவும் ரிமூவ் பண்ணாதீங்க எனக்கு அவங்களுக்கு தேவை எவிடன்ஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன பண்ணாக்கா நீங்கள் ஜெயிலுக்குள்ள போயிட்டீங்க சொல்கிறாங்க. ஜங்க் அப்போ கொஞ்சம் பயப்படுறாரு. எனக்கு இப்போ ப்ரொஃபஸர் லீவ் கூட இருக்காரு அவன்ட்டு கொஞ்சம் பவர் இருக்குது. ஏன்னா சயின்டிஸ்ட் வேறு சொல்கிறாங்க கொஞ்சம் பயப்படுறாரு. குழந்தைங்க வந்துட்டு கிட்னாப் பண்ணிடணும் அப்போ ஜங்க் கூட அப்போ முடிவு பண்ணிடுறாங்க. ஜிம்முக்கு தெரியாமல் குழந்தை என்ன பண்ணணும் அவர் ட்ரை பண்ணுறாரு. இந்த பக்கம் ஜம்முக்கு தன்னை குழந்தைங்க தெரிஞ்சதுக்கப்புறம் அவருக்கு அப்படி ஒரு ஹாப்பினஸ் ஃபஸ்ட் ஜிம்மில் படுத்து நினச்சிட்டு பாரு. இப்போ ஜிம்மில் கூட சேர்ந்து பேபிஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ஹாப்பி. அவங்க காய் பார்க்க என்ன நடக்குன்னு சொல்லிட்டு இப்போ காய்ட்டு ஜம்முக்கு சொல்கிறாங்க. அவங்க என் குழந்தைங்களோட ஹோல்ட் பண்ணிருக்காடா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அவன் டுவெண்ட்டி சொல்கிறாங்க. டுவெண்ட்டி சொல்கிறாங்க. அவன் உனக்கு டுவெண்ட்டி குழந்தைங்க ஆமாம் என் டுவெண்ட்டி குழந்தைங்க இருக்காங்க. ஜம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. எனக்கு என்னோட குழந்தைங்க அந்த சீக்கிரம் எப்படி அவன் லைஃப்பில் வந்திருப்பான் இன்னும் எப்படி அனுப்புறது ஜங்கு பார்க்குறாங்க. டே ஃபஸ்ட்டு அவங்க என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம்டா சொல்கிறாங்க. ஜிம்மில் அந்த பையனாக இருக்க மாட்டா சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்க எனக்கும் தெரியும் ஜிம்மில் அந்த மாதிரி பையன்னு சொல்லிட்டு இருந்தாலும் சொல்கிறாங்க பார்த்துக்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ 1 வீக் போதும் 1 வீக்காக பேபிஸ் வெளியே வீட்டில் ஜிம் வந்துட்டு வீடு படிச்சிருக்காங்க. பேபிஸ் பார்க்குறாங்க அம்மா என்ன சொல்லி கேட்குறாங்க. உங்களோட தாங்க ஜிம் சொல்கிறாங்க. இப்போ எப்போ அந்த கொரியோட்டு கிளம்புன்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட் எப்போ முடியும் எப்போ அந்த அங்கே கிளம்பு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ 1 வீக் ஆஃப்டர் அந்த பேபிஸ் 2 பேரும் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க கார்டனில். ஜிம்னு சீக்கிரம் மேலே உட்காந்துருக்காங்க லேப்டாப் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பசங்க வராங்க. சார் கொரியர் சொல்கிறாங்க அப்படியா சொல்லிட்டு ஒரு பசங்க கேட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அந்த பசங்க அந்த கொரியர் கொடுக்க வந்த கேப்பில் 2 பசங்களும் 2 குழந்தைங்க தூக்கிடுறாங்க. இப்போ ரொம்ப அந்த பசங்க பார்க்குறாங்க சார் அப்படி கத்துறாங்க. இப்போ இங்கே பார்த்தாக்கா எல்லா செக்யூரிட்டி அலர்ட் ஆகிறதுக்குள்ள பேபி தூக்கிட்டு போயிட்டாங்க 2 பேபிஸையும். இந்த பக்கம் நம்ம ஜிம்மில் ஒரு பசங்க சொல்கிறாங்க சார் சொல்லிட்டு என்ன சொல்லிட்டு பேபிஸ் கிட்னாப் பண்ணிட்டாங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க ஆமாம் பேபிஸ் கிட்னாப் பண்ணிட்டாங்க சொல்கிறாங்க. இந்த பக்கம் சீக்கிரம் ஜிம்முக்கு அவ்வளோதான் டக்குனு அவங்க லேப்டாப் வாரமாக தூக்கி போட்டு ஏஞ்சி வர ஆரம்பிக்கிறாங்க. பார்க்குறேன் என்ன சொல்லிட்டு இப்போ யார் கிட்னாப் பண்ணி சொல்லிட்டு ஜிம்முக்கு தெரியல நல்லா சொல்லிட்டு ஜிம்முக்கு ஜம்முக்கு தான் ஃபோன் பண்ணுறாங்க. ஜம் ஃபோன் பண்ணுறாங்க ஹலோ சொல்கிறாங்க. என்ன ஜங்கு வந்து இப்போ ஜிம்மில் பேசுகிற முடிவு பண்ணியிருப்பாரு காம்ப்ரமைஸ் பண்ணலாம் சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்க் ஆகுங்க. ஜிம்னு சொல்லிட்டாங்க பாரு உன் அப்பா என் குழந்தைங்க கிட்ட பண்ணிருக்காங்க ஓகேவா எனக்கு வித்தின் 2 ஹவர்ஸ் என் குழந்தைங்கிட்ட வரணும் அப்படின்னு சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க ஓகே நான் ரெடி நான் அந்த குழந்தைங்க கூட்டிட்டு வரேன் சொல்லி ஜங்கோட அப்பா ஜங்க் சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம் தான்டா இவங்க நம்மளா வேலைக்கு ஆகுது நிவா சொல்லி போகிறாங்க. ஜிம்மில் சீக்கிரம் பாடி காசு தான் கிளம்பிட்டு இருக்காங்க. குழந்தைங்க இப்படிக்கா ஜிம்மில் வந்து குழந்தைங்களோட அவங்க வந்து எப்படி கையில் வாட்ச் கட்டியிருப்பாங்க அந்த ப்ளூடூத் கனெக்டான மாதிரி அதில் அவங்களோட ஜிபிஎஸ்மே இருக்கும் செட் ஆகிருக்கும். அவங்க எங்கே இருக்காங்க லொக்கேஷன் ட்ராக் பண்ணுறாங்க. இப்போ ஃபைனல் அவங்க லொக்கேஷன் காட்டுது. அது கொஞ்சம் தூரம் போய் ரொம்ப நாங்களும் ஒரு பெரிய மேன்ஷன் காமிச்சிட்டு இருக்கு. அந்த மேன்ஷன் தான் நம்ம ஜங்கோட தனியாக ஒரு மேன்ஷன் வச்சிருக்காரு. அவங்க எப்பலாம் வந்துட்டு ஃபேமிலி வந்துட்டு வெக்கேஷன் டைமில் என்ஜாய் பண்ணிருக்காங்க ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அந்த ஒரு மேன்ஷன் வந்து குழந்தைங்க கூட்டு போய் வச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஜிமின் நம்ம சேகன் அதுக்கப்புறம் பாடி கார்ட்ஸ் அந்த பக்கம் காய் ஜவுக்கு அவங்களுடைய ஆட்கள் எல்லாமே அதுக்குள்ள என்ட்ரி ஆகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் டபுள் ஸ்பீடாக இருக்காங்க. மேன்ஷனில் வெளியே வந்துட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க இதுக்குள்ள அவங்க இருக்காங்க சொல்லுவாங்க. ஆமாம் சொல்லுவாங்க பாடி கார்ட்ஸ் ஃபைட் பண்ணிட்டாங்க. ஆனால் இங்குள்ள ஜிமினோட பாடி கார்ட்ஸ் எல்லாம் ஃபைட் பண்ணி ஜிமின் சேகன் தான் போயிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாரும் அடிச்சு போட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஜங்கோட அப்பா தான் குழந்தைங்க மயக்கத்தில் இருக்காங்க. குழந்தைங்க மயக்கத்தில் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த ராய்ஸ்லாம் கொடுக்க சொல்லிட்டு பார்த்தா அந்த வீடு அந்த மேன்ஷன் ஃபுல்லாக டாய்ஸ் வாங்கி வச்சிருக்காரு. எனக்கு அவருக்கு ஜங்குக்குன்னு பேபி பறக்கணும் ஜங்குக்குன்னு ஒரு குழந்தை பறக்க ரொம்ப ஆசை இருப்பாரு. பார்த்தாக்கா ஜங்கோட ரொம்ப ஒரு மாதிரி வெறுத்து போயிருப்பாரு. இப்போ பார்த்தா 2 குழந்தைங்க இருக்காங்க. 2 பேரும் எனக்கு பிளான் சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி வேற மாதிரி பாசமாக இருக்காரு. அவர் வந்து அவங்க குழந்தைங்க அவருக்கு சொந்தமானது அப்படி சொல்லிட்டு எல்லாம் வாங்கி வச்சிருக்காரு. இந்த பக்கம் மயிலாக பார்த்துருக்காங்க. குழந்தைங்க தூங்கிட்டு இருக்கனால ஜங்கோட பார்க்குறாங்க பாருங்க குழந்தைங்க எழுச்சிட்டு பசிக்கும் ஃபுல்லாக குக் பண்ணுங்க சொல்கிறாங்க. சரி போய் குக் பண்ணுறாங்க. இப்போ டோர் வந்து நாக் ஆயிடுச்சு. ஜங்கோட பார்க்குறது யாராக இருக்கும் சொல்லிட்டு போய் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா ஜங்கு இருக்காங்க. இப்போ ஜங்குக்கு இந்த பக்கம் என்ட்ராங்க. அந்த பக்கம் ஜிம் பின்னாங்க மேக்டோட அவரு என்ட்ராய் பார்க்குறாங்க. பேபி செட் டக்குன்னு ஜங்கு ஜிம் தூக்கிறாங்க. எனக்கு இந்த பக்கம் ஜங்கோட அப்பா ஜங்கு கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஜிம் சீக்கிரம் ஆள் பேபி தூக்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறேன் என்ன பண்ணுறீங்க அப்படி ஜங்கு தூக்கிறாங்க. ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க பாரு எனக்கு குடும்பத்தில் கவலை செய்ய எனக்கு எங்கள் சரி தான் பாரு ஓகேவா எனக்கு ஏன்னா அவங்க தான் எங்கள் ஃபேமிலி வாரிசு சொல்லிட்டாங்க. எனக்கு எங்களுக்கு என் குழந்தைங்க தான் ஃபஸ்ட்டு எனக்கு உரிமை சரியா உங்களுக்கு இல்லை அப்படி சொல்லிட்டாங்க. ஜங்கோட பார்க்குறாங்க பாரு நீ தான் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுற ஓகேவா அட்லீஸ்ட் நம்ம குழந்தை நம்மளோட ஃபேமிலிக்கு வாரிசு வேணும் சரியா அது 1க்கு 2 பேர் இருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் சரியா நீ தான் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்கிட்டேன். அட்லீஸ்ட் நம்ம ஃபேமிலி அடுத்து நம்ம ஃபேமிலி தலைவர் நம்ம பேரையே காப்பாற்ற போகிறது செகண்ட் ஜீவன் ஃபேமிலி வாரிசாக இருக்க போகிறது இன்னும் நான் தான் ஜங்கோட அப்பா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க பாருங்க பார்த்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு பக்கம் வெயிட் பார்க்குறாங்க. சார் அங்கே பாருங்க திரும்பி சொல்லிடுறாங்க. ஏன்னா அவங்க ஜோனுக்கு ரொம்ப உண்மையாக இருக்காங்க. திரும்பி பார்க்க இப்போ ஜிமின் பேபியும் ஜிமின் சேர்க்கணும் ஆளுக்கு பேபி தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்கோட பக்கம் வந்து டக்குனு கண் எடுத்துறாங்க கையில். இங்கே பாரு ஜிமின் அப்படி கூப்பிட்றாங்க. ஜிம் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தாக்கா அவர் கண்ணு வச்சிருக்காரு. ஜிம் செய்யணும் இப்போ கண்ணில் இருக்காங்க கையில். இங்கே பாரு கிராண்ட் சைல்டு கொடுத்து சரியா சொல்கிறாங்க. எனக்கு சொந்தமாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க இவங்க எனக்கு சொந்தமாக சரியா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட பார்க்குறாங்க பாரு குழந்தைங்க எனக்கு சொந்தமாக சொல்கிறாங்க. குழந்தைங்க எங்கள் ஃபேமிலியோட வாரிசு யார்கிட்ட தூக்கி வர சொல்கிறாங்க. இது 40 குழந்தைங்க எனக்கு சொந்தமாக ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க்
பார்க்குறேங்க பாருங்க இப்போ என்ன பண்ணுறீங்க அவங்ககிட்ட குழந்தை பிரிக்கிறது நினைக்கிறீங்க அவன் ஏன் ஜிம்மில் சரியாக குழந்தைங்க எனக்கு சொல்ல மாதிரி ஜம்ப் சொல்கிறாங்க எங்கள் குழந்தைங்க பிரிக்கிறது நீங்கள் பிரிக்கிறது நீங்கள் யார் ஜம்ப் கேட்குறாங்க ஜம்ப்டப்போ கண்டுக்கல நீ எல்லாம் கேட்குறது நானே பேச சொல்லிட்டுங்க பாரு குழந்தைங்க பண்ணிட்டு கொடுக்க வச்சுக்கே நான் எதுவும் நான் யோசிக்க மாட்டேன் இப்போ போன டைம் வீரோட தெளிவாக விட்டுருவாங்க பாடி கார்ட்ஸ் இப்போ நான் வந்துட்டு சத்தியமாக நான் வந்து வீட்டில் போக மாட்டேன் ஜம்ப் அப்பா சொல்கிறாங்க இப்போ ஜிம் பார்க்க என்ன பண்ணுங்க ஜிம் கேட்குறாங்க ஜம்ப் அப்பா ஜம்ப் பார்க்குறாங்க அப்பா அங்கே பாருங்க அவனே பண்ணுறாங்க சொல்லி ஜம்ப் சொல்கிறாங்க இப்போ ஜம்ப் அப்பா அங்கே பாருங்க நான் அவங்க கேட்க மாட்டேன் சொல்லிட்டு பாடி கார்டு சொல்கிறாங்க இப்போ ஜம்ப் அப்பா பாடி கார்டு உள்ள மேன்ஷன் இருக்காங்க அவங்கள ரொம்ப பண்ணிடுறாங்க அந்த பக்கம் ஜிம்மில் சேர்க்கணும் ஆளுக்கு பேபி வச்சிருக்காங்க ரெண்டு பேரும் மயக்கத்தில் இருக்காங்க ஜிம் பார்க்குறாங்க பாருங்க சொல்கிறாங்க இவங்க ஏன் குழந்தைங்க சரியா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்து குழந்தைங்க தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க ஜிம்மில் கெஞ்சிட்டாங்க அவங்க என்னோட ஜம்கோட குழந்தைங்க ஓகே அவங்க உனக்கு சொந்தமாகல அந்த குழந்தைங்க எங்களுக்கு சொல்ல மாட்டேது கொடுத்துட்டு போயிரு ஜம்கோட அப்பா சொல்கிறாங்க அந்த குழந்தைங்க வச்சுக்கொண்டு டிசவுண்ட் பாசனம் இல்லை சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறங்க பாருங்க சொல்லி ஒரு ஆஃபன் பாய் ஓகேவா நீ சயின்டிஸ்டாரு என்ன வேணாலும் எனக்கு கவலையா சார் எந்த குழந்தைங்க எனக்கு சொல்ல மாட்டேது எங்கள் ஃபேமிலி சொல்ல மாட்டேது நீ கொடுத்தே தீரணும் ஜம்கோட அப்பா சொல்கிறாங்க ஜம்ப் பார்க்குறாங்க அப்பா பாருங்க விரும்பி கிராஸ் பண்ணி ஜிம்னு சொல்கிறாங்க ஜம்ப் சொல்கிறாங்க ஜம்கோட அப்பா ஜம்ப் புஷ் பண்ணுறாங்க ஜம்ப் இப்போ கிட்ட போகிறாங்க பாரு ஜிம்னு சொல்கிறாங்க பாருங்க அப்பா கிட்ட சொல்லி சரியா பேபிஸ் எனக்கு சொல்ல மாட்டேது சரியா ஜிம்னு சொல்கிறாங்க ஜம்ப் பார்க்குறாங்க நான் பேசுகிறேன்டா ஜம்ப் சொல்கிறாங்க பக்கம் சரிங்க பாரு ஜிம் நான் நீ கால் பண்ண சொல்லிட்டாங்க போலீஸ் கால் பண்ண சொல்லிட்டாங்க இப்போ ஜம்கோட பார்க்குறாங்க அப்புறம் ஃபோன் கொடுங்க சொல்கிறாங்க அப்போ ஜம்கோட கையில் உள்ள ஃபோன் ஒரு வடை எடுத்து போய்க்கிறாங்க ஜம்ப் பார்க்குறாங்க பாருங்க பாஸ் சொல்கிறாங்க ஜம்ப் தலை சரியாங்க பாரு ஜிபி நான் த்ரீ கவுண்ட் பண்ணுவேன் அதுக்குள்ள பேபி கொண்டு வந்து இருக்கா சோஃபா படுக்க வைக்கிறேன் சரியா சார் படுக்க வச்சுன்னு வச்சுக்கேன் ப்ராப்ளம் கிடையாது அப்படி பேபி வந்து அவங்க வக்கீல் வச்சுக்கேன் நான் வந்து ஷூட் பண்ணுவேன் ஜம்கோட அப்பா சொல்கிறாங்க உன்னையும் ஷூட் பண்ணுவேன் அவனும் ஷூட் பண்ணுவோம் சொல்கிறாங்க இப்போ ஜம்ப் ஜிபி சீக்கிரம் பார்க்குறாங்க பாருங்க உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் என்கிட்ட என்னோட மட்டும் முடிச்சுக்கோங்க ஓகேவா அவங்கள்ட்ட நீங்கள் பாருங்க சொல்கிறாங்க ஏன் அவனுக்கு யார் ஜம்கோட அப்பா கேட்குறாங்க அது உங்களுக்கு தேவையில்ல ஜிம் சொல்கிறாங்க இப்போ ஜம்ப் பார்க்குறாங்க அப்பா பாருங்க என்ன பண்ணுறீங்க சொல்கிறாங்க எனக்கு ஜம்கோ கையிலையும் கண்ணு இல்லை ஜிம் கையிலையும் கண்ணு இல்லை சீக்கிரம் கையிலையும் கண்ணு இல்லை பாடிகார்ஸ் பார்க்குறாங்க பாருங்க சார் அப்பா சொல்லிட்டு கேளுங்க சொல்லி ஜம்கோட அப்பாவோட பாடிகார்டு சொல்கிறாங்க இப்போ ஜம்ப் பார்க்குறாங்க பாருங்க வாய முடிங்க ஜம்கோட அப்பா ஜம்ப் திட்டுறாங்க இப்போ ஜம்கோட பார்க்குறாங்க பாரு 1 அப்படி சொல்கிறாங்க இப்போ ஜிம் பார்க்குறாங்க எங்கள் பேபி எனக்கு தர முடியாது ஜிம் சொல்கிறாங்க 2 அப்படி சொல்லி ஜம்கோட அப்பா சொல்கிறாங்க இப்போ 3 அவர் கவுண்ட் பண்ணும்போது ஷூட் பண்ண ப்ரெஸ் பண்ண ஜிம்முக்கு நேராக ஷூட் பண்ணுறாங்க இப்போ டக்குன்னு ஜம்ப் வந்துட்டு ஜிம்மில் புஷ் பண்ணிட்டு அவர் வாங்கிக்கிறாரு ஜிம் கொஞ்சம் ஓரம் போயிடறாங்க இப்போ தள்ளி விட்டு பாரு அவர் ஜிம்மு கொஞ்சம் தள்ளி போகிறாங்க அந்த ஷூட்டர் ஜம்ப் பண்ணி செஸ்க்கு வந்து ஜிம் இப்போ பேபிஸ் வயசு ஓப்பன் பண்ணிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு ஷூட் அவுட் அந்த கன் சவுண்ட் கேட்டு டக்குனு முடிச்சிட்டாங்க இப்போ அவங்க பார்க்குறாங்க அம்மா சொல்கிறாங்க இப்போ பார்த்துங்களுக்கு ஜம்முக்கு பார்க்குறாங்க ஜம்முக்கு அப்போ சொல்கிறாங்க ஜம்ப் பார்க்குறாங்க பாருங்க வேண்டாம் ஓகே தர்ஷன் புரிஞ்சுக்கோங்க என் குழந்தைங்க அவன்கிட்ட புரிஞ்சுக்கேன் அது அவனோட விஷயம் சரியா அவன் கஷ்டப்பட்டு பார்த்துட்டு இருக்கான் ஏற்கனவே லைஃப் நீங்கள் ஸ்பாயில் பண்ணிட்டீங்க ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க வேண்டாம் ஜம்ப் சொல்கிறாங்க ஜம்ப் பார்க்குறாங்க ஜம்ப் வந்துட்டு நல்லதுக்காக பண்ணுறா சொல்கிறாங்க நீங்கள் எனக்கு நல்லது பண்ணுறது நினச்சி எப்போவுமே லைஃப் ஸ்பாயில் பண்ணிருக்கீங்க சரி லைஃப் இந்த மாதிரி ஸ்பாயில் ஆகுது சார் நீங்கள் மட்டும் தான் ஜம்ப் அப்பா சொல்கிறாங்க ஜம்ப் அப்பா பார்த்து பார் ஜம்ப் சொல்கிறாங்க இப்போ பாடியில் பார்க்குறாங்க சார் சொல்கிறாங்க இப்போ ஜம்ப் அப்பா அங்கே பாரு ஜம்ப் தூக்கணும் சொல்கிறாங்க ஜம்ப் பார்க்கணும் என் பக்கத்து யாரும் கூட சரியா சொல்லுங்க ஜம்ப் சொல்கிறாங்க பாருங்க ஜிம்மில் என்ன பண்ணிட்டு நினச்சிங்கன்னா அவ்வளோதான் ஜிம் பேபி தூக்கிட்டு போக சொல்கிறாங்க இப்போ ஜம்ப் பார்க்குறாங்க பாரு பேபி தூக்கிட்டு போ ஜிம்னு சொல்கிறாங்க சரி நீ போ சொல்கிறாங்க பாருங்க காய் பார்க்குறாங்க ஜம்ப்கா சொல்கிறாங்க இல்லை நீ அவங்களுக்கு அனுப்படா சொல்கிறாங்க இப்போ காய் பார்க்குறாங்க 2 பேரும் வாங்க சொல்லி இப்போ 2 பேரும் அனுப்பி பார்க்குறாங்க ஜம்கோட அப்பாவுக்கு ரொம்ப கோவம் பாரு அப்பெல்லாம் போட மாட்டேன் ஜம்கோட அப்பா பார்க்குறாங்க நீ அவனுக்காக இந்த ஷூட்டை வாங்கிட்டா கண்ணை வாங்கிட்டா சொல்கிறாங்க ஆமாம் அவனுக்காக வாங்கிட்டேன் எனக்கு அவன் தான் உயிர் அவன் தான் உலகம் ஜம்ப் சொல்கிறாங்க இது ஜிம் திரும்பி ரிசைன் பண்ணுறாங்க ஒரு மாதிரி கப்பல் போயிட்டாரு இப்போ ஃபோனை ட்ரை பண்ணுறாரு ஆனால் ஜம்கோட அப்பா கேட்கவே இல்லை அவங்க பாருங்க இப்போ கூட கண்ணு இப்போ எவ்வளோ ஹார்ட்லெஸ் பர்சனாக இருக்க என் பையன் உனக்காக உயிரை கொடுக்க நினைக்கிறேன் நீ போயிட்டு இருக்காரு இன்னொரு பர்சன் கூட லைஃப் வாழ நினைக்கிறாரு ஜம்கோட அப்பா தப்பாக படிச்சுக்கிறாங்க ஜிம்மில் சீக்கிரம் ஒன்றா இருக்காங்க போல அந்த பேபிஸ் அவங்க ஒன்றா இருக்காங்க அதனால ஜம்ப் வந்துட்டு இந்த மாதிரி விட்டு போகிறான் சொல்லிட்டு ஜம்கோட அப்பா எப்படி எனக்கு ஜிம்மில் ஷூட் பண்ணி அங்கே ட்ரை பண்ணுறாங்க அந்த ஷூட்டை நம்ம சீக்கிரம் வாங்கிறது சீக்கிரம் ஷோல்டரில் பட்டுது ஏன்னா சீக்கிரம் வேறு பேபி இருக்குது இப்போ பேபி தான் சீக்கிரங்கள் அப்படி சொல்லிட்டு இப்போ ஜம்ப் பார்க்குறாங்க அப்பா சொல்லுங்க கிரேஸியா அது ஜிம் ஜம்ப் தான் டக்குனு ஏஞ்சிட்டாங்க அவங்க அந்த கண் ஷூட்டர் டக்குனு எஞ்சி பக்கத்தில் பாடி வச்சுருக்காங்க அவர் கையில் இருக்கிற கண்ணு பிடிக்கிறாங்க அவர் கொஞ்சம் வச்சுருக்காங்க பாருங்க கண்ணை போடுங்க பா சொல்கிறாங்க இன்னும் ஜம்முக்கு நான் போட மாட்டேன் சொல்கிறாங்க அப்போ போடுங்க சொல்கிறாங்க ஜம்ப் அப்பா கேட்க மாட்டாங்க நான் அவன் ஷூட் பண்ணி தீருவான் சரியா அவனை ஷூட் பண்ண அவன் 2 பேரும் வீட்டில் கூட அவங்க 2 பேரும் இறந்துட்டாங்க பேபி நம்ம கூட இருப்பாங்க அப்போ ஜம்ப் அப்பா சொல்கிறாங்க அப்பா சொல்கிறாங்க என்ன பண்ணி சொல்கிறாங்க அவங்க வீட்டில் இருக்கக்கூடாது ஜம்ப் அப்பா தான் ஜம்ப் ஜிம்மில் அங்கே ஷூட் பண்ண போகிறாங்க டக்குன்னு ஜம்முக்கு அவர் கையில் கண்டு அப்பா ஷூட் பண்ணிடுறாரு கரெக்டாக டேரக்டாக சேர்த்து ஜம்ப் அப்பா கொஞ்சம் கிளாஸஸ் ஷூட் பண்ணியிருப்பாங்க ஜிம்மில் ஜம்ப் வந்துட்டு ஆனால் ஜம்ப் கரெக்டாக அவங்க அப்பா சொல்ல ஜஸ்க்கு டேரக்டாக பயன்படுகிறது இந்த பக்கம் வழியில் பார்க்குறவங்க ஜம்ப் சார் அப்படி சொல்கிறாங்க இப்போ சீக்கிரம் வரும்போது போலீஸ்க்கு கால் பண்ணிட்டு வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து எங்கள் குழந்தை மிஸ்ஸாக இருக்க சொல்லுவோம் அவங்க வந்து போலீஸ் வரை இப்போ அந்த பிளேஸ்மெண்ட் ரவுண்ட் பண்ணிடுறாங்க இப்போ கன் ஷூட் கேட்கவும் மொத்த போலீஸ் சரண்டர் ஆகிடுறாங்க ரவுண்டு போயிடுறாங்க இப்போ நம்ம ஜிம் பக்கத்தில் சொல்லிட்டு ஃபுல்லாக போலீஸ் தான் சார் இப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்க மைக்கில் தான் அவங்க மைக் வச்சுருக்காங்க பாருங்க சார் நீங்கள் பயப்படாதீங்க நாங்கள் வந்துட்டோம் சொல்லிட்டாங்க இப்போ சீக்கிரம் பார்க்குறீங்க ஜிம்னா போலீஸ் சொல்லிட்டாங்க ஜிம் பார்க்குறீங்க சீக்கிரம் நடக்க சொல்கிறாங்க பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க இப்போ நம்ம இந்த பக்கம் ஜம்ப் பார்த்து நிறைய பிளட் போயிட்டு இருக்கு இப்போ ஜம்ப் பார்க்குற ஜிம் பார்க்குறாங்க அவங்க பிளட் போயிட்டு இருக்கு சொல்கிறாங்க இப்போ பேபிஸ் தான் அம்மா என்ன நடக்குது பேபிஸ் கேட்குறாங்க அது சொல்கிறாங்க என்ன
எப்படிமா நடக்கும் சொல்லி பேபிஸ் கேட்குறாங்க. ஜிம்முக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன சொல்லிட்டு அது சொல்கிறாங்க. சொல்லுங்க அவங்களுக்கு யார் இருக்கா ரொம்ப ஃபைட் பண்ணுறாங்க, நாங்கள் கிராண்ட் ஃபாதருக்காக ஃபைட் பண்ணுறாரு கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அப்புறம் சொல்லிட்டு இப்போ காய் தான் ஜம்கா சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றுறாங்க பாட்டா ஜிம்மில் எப்படியும் போடுறா ஜம்க் சொல்கிறாங்க. எனக்கு அவங்க ஹாப்பியாக அப்படியே ஜம்க் சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. அதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ ஜம்கடா பார்க்க ஷூட் அவுட் ஆகிருக்கு. இந்த பக்கம் பாலியில் ஜம்கடா பார்த்து தூக்குறாங்க. ஆனால் வெளில போலீஸ் இருக்காங்க. இப்போ போலீஸ் ஆஃபீஸ் பார்க்குறாங்க. சொல்லிட்டு ஷூட் அவுட் நடக்குது சொல்லிட்டு உடனே ஆம்புலன்ஸ் கால் பண்ணுறாங்க. இப்போ ஆம்புலன்ஸ் வந்துட்டு இப்போ 3 பேர் அட்மிட் ஆகிறாங்க. எனக்கு சீக்கிரம் நம்ம ஜம்முக்கு ஜம்கடா அவங்க அட்மிட் ஆகிருக்காங்க. அது பக்கம் ஜிம்மில் 2 பேர் வச்சு உட்காந்துருக்காங்க. அதுக்கு என்ன பண்ண தெரியல. அவங்க 2 பேர் சீக்கிரம் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அது பக்கம் ஜம்ப் பக்கத்தில் காய் உட்காந்துருக்காங்க. ஜம்கடா அப்போ பக்கம் ஜிம்மில் ஜம்கடா வந்து உட்காந்துருக்காங்க. என்ன நினச்சின்னு கேட்குறாங்க. இப்போ நடந்தெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜம்ப் ஐஸ் ஓப்பன் பார்க்குறாங்க. அவருக்கு ஐஸ் ஓப்பன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இப்போ ஜிம்மின் இந்த செகண்ட் கூட இருக்காரு. பேபிஸ் வாங்க இருக்காங்க. பேபிஸ் பார்க்குறாங்க. அம்மா அவங்க யார் அம்மா சொல்லுங்க அம்மா சொல்லிட்டு பேபிஸ் கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லுங்க அம்மா ஏன் வந்துட்டு அவங்க வந்துட்டு நமக்காக அப்படி ஃபைட் பண்ணாங்க சொல்லுங்க. அது பேபிஸ் கேட்குறாங்க. ஜிம்முக்கு சொல்ல நினச்சிக்க மாட்டாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லுங்க அம்மா சொல்கிறாங்க. இப்போ பசங்க பார்க்குறாங்க. அவங்க அப்பா சொல்கிறாங்க. திரும்பி பார்க்குறப்ப காய் இருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. காய் சொல்கிறாங்க. ஜிம் நாங்கள் பாரு உனக்கும் ஜம்க்கு என்ன ப்ராப்ளம் அது தெரியாது. ஓகேவா அது வேறு விஷயம். நான் பேபிஸ் சொல்ல நினைக்கிறேன். ஓகே வாங்க பாரு பேபிக்கு ஃபியூச்சர் தெரியாது. அவங்களுக்கு கூட நினைப்பாங்கல்ல ஏமாந்து சொல்லி கேட்க மாட்டாங்களா கேட்குறாங்க. ஏன் குழந்தைங்க சொல்கிறாங்க கேட்க மாட்டாங்களா. எனக்கு யாராவது பார்த்துருக்க புரியுது. ஆனால் அவங்களும் அவளை ஃபஸ்ட்டு புரிஞ்சு போக சொல்கிறாங்க. நீங்கள் பாருங்க சொல்கிறாங்க. 2 பேர் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவங்க டாடா சரியாக சொல்கிறாங்க. டாடாவா சொல்கிறாங்க. ஆமாம் அவங்க டாடா சொல்கிறாங்க. அப்படின்னா சொல்கிறாங்க. என் அம்மா ஹார்ட் பண்ண சொல்கிறாங்க. ஆமாம் அவங்க தான் அவங்க அம்மா ஹார்ட் பண்ணாங்கன்னு சொல்ல மாட்டேன். அவங்க பாஸ்ட் லைஃப்பில் அவங்க அம்மா ரொம்ப ஹார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா அவங்க போனதுக்கு அப்புறம் தான் அவங்க அம்மா அவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க லவ் பண்ணியிருக்காங்க. அளவு புரிஞ்சுக்காம இருக்காங்க. அவங்க அம்மா அவங்க போனதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்துட்டு தேட ஆரம்பிச்சாங்க. அவங்க எங்கே போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. இத்தனை வருஷமா அவங்க அம்மாவுக்கு அவங்க வெயிட் பண்ணிருக்காங்க. சரியா அவங்க அம்மா வந்து அந்த கொஞ்சம் வெளியே செலவு பண்ணுறான். அவங்க அம்மா தான் வேறு யாரும் வேறு நினைக்கிறான். சரியா இப்போ நீங்கள் இருக்க அவங்க தெரியாது. அவன் இப்போ வரைக்கும் அவங்க அம்மா தான் வேணும் நினச்சிட்டு இருந்தான். நீங்களும் இருக்கீங்க அப்படி இருந்து கொள்ள நீங்கள் 3 பேர் ஹாப்பியாக நினைக்கிறா. சரியா அவங்க ரொம்ப பாவம். அவன் தப்பு எனக்கு வந்து சொல்ல மாட்டேன். சரியா அந்த தப்புக்கான பனிஷ்மெண்ட் என்னால் கொடுங்க. ஓகே உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் பனிஷ்மெண்ட் கொடுங்க வாங்கிப்பான். ஆனால் அவங்க அப்பா இருக்காதீங்க. சரியா சொல்லிட்டாங்க. அவன் ஜான் ஜம்கா வந்து அவங்க அப்பா அப்படி சொல்லிட்டு ஜவுன் சொல்கிறாங்க. இப்போ காய் சொல்கிறாங்க. ஜம் கூட பார்த்துருக்கேன். ஜிம் பேபிஸ் 2 பேர்கிட்ட போகிறாங்க. பார்த்தா மினாக்கு பேபியும் அவங்க தம்பியும் மின்னையும் அவங்க அப்பாவையும் அவங்க பார்க்குறப்ப மாறி மாறி பார்க்குற 2 பேரும் மாறி பார்க்குறா. இந்த 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்களா மினா பார்த்துட்டு இருக்கா. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜிம் பார்த்துட்டே இருந்து என் செகண்ட் பேபிஸ்க்கு அவங்க அப்பாவை பிடிக்குமா வேணும்னு நினைப்பாங்களா சொல்லி கேட்குறாங்க. இப்போ செகண்ட் பார்க்குறேன் என்னடா சொல்கிறேன் அப்புறம் இருக்காதா சொல்கிறாங்க. இல்லைடா அவங்க 2 பேர் பார்க்குறாங்க பாரு சொல்கிறாங்க. அப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ 2 பேர் சொல்லுவாங்க. ஜம்க்கு பார்க்குறாங்க. நீங்கள் ஏன் வந்துட்டு ஷூட் வாங்கிட்டீங்க சொல்கிறாங்க. எனக்கு உங்கள் அம்மாவுக்கு ஏதாவது கூட சொல்கிறாங்க. ஏன் எங்கள் அம்மா ரொம்ப பிடிக்குமா பேபிஸ் கேட்குறாங்க. ரொம்ப பிடிக்கும். உங்கள் அம்மா ரொம்ப லவ் பண்ணுறானே என்ன பண்ணுறது. உங்கள் அம்மா என்ன லவ் பண்ணுறப்ப நான் அவங்க புரிஞ்சிக்கவே லவ் புரிஞ்சிக்க ரொம்ப ஹார்ட் பண்ணிட்டா சொல்கிறாங்க. என்ன பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. சொல்லுங்க என்ன பண்ணீங்க கேட்குறாங்க. இப்போ ஜம்க்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அம்மா எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் என்னோட கம்பெனிக்கு வந்தேன் ஜாப்க்காக. அப்போது எனக்கு தெரியாது அம்மா என்னோட கேரக்டர் தெரியும். ஆனால் அவங்க அம்மாவோட பேக்ரவுண்டும் தெரியாது. பார்த்து செகண்ட் பிடிச்சிருந்துச்சி. ஆனால் சேர்ந்து குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு. அதனால் அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணாங்க. ரொம்ப எப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் ஜாப்பில் வந்தாங்க. நான் அதுக்கப்புறம் அவங்க செக்ரட்டரி நானே எனக்கு அப்பாயின்ட் பண்ணிக்கிட்டேன். பர்சனலாக எனக்கு பிடிச்சிருந்துச்சி அவங்கள. சரின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் பேட் பர்சன் சொல்கிறாங்க. பேட்னா கேட்குறாங்க. அது சொன்னால் அவங்க புரியாது. கொஞ்சம் பேட் பர்சன் விட்டு அந்த ஏஜில் அப்போ கொஞ்சம் பேட் பர்சன் சொல்கிறாங்க. அப்படியா ப்ளே பாயா பேபி கேட்குது. எனக்கு மீனாவுக்கு தெரியும் விவரம் தெரியும். இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க என் அம்மா லைஃப் ப்ளே பண்ணிங்களா பேபி கேட்குது. இப்போ ஜங்க் ரொம்ப கேட்டுகிட்டே இருக்குது. காய் பார்க்குறேன் என்ன இவ்வளோ தெளிவாக பேசுது குழந்தைன்னு சொல்லிட்டு காய் பார்க்குறேன். உங்களுக்கு தெரியுமா சொல்கிறாங்க. நான் நிறைய பார்த்துருக்கேன். நிறைய ரீட் பண்ணிக்க புக்கெலாம் படிச்சிருக்கேன். நியூஸ் பேப்பர் கூட படிப்பான்னு சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய பேர் அப்பெல்லாம் சீட் பண்ணுவாங்க சொல்லிட்டு என் அம்மா சீட் பண்ணிட்டீங்களா பேபி கேட்குது. இப்போ ஜங்க் ஒரு மாதிரி இருக்குது. ஆமாம் சொல்கிறாங்க. தப்பு தானே சொல்கிறாங்க. ரொம்ப தப்பு தான் ஜங்க் சொல்கிறாங்க. என் அம்மா பாவம் இல்லையா. என் அம்மாவுக்கு யாருமே இல்லை. ஆர்ஃபன் பாய் தானே. உங்களுக்கு கஷ்டப்படி அம்மாவை சீட் பண்ணும்போது சொல்கிறாங்க. என் அம்மா என்கிட்ட உங்கள்கிட்ட எதுவும் எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. சரியா அவங்க சொல்லுவாங்க எப்பவுமே நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கவே கூட லைஃப்லன்னு சொல்லிட்டு அம்மா சொல்லுவாங்க. சரியா அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களை எதுவும் உங்கள்கிட்ட எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. ஜஸ்ட் லவ் கேர் தானே. அவங்க ட்ரூவாக நம்பியிருப்பாங்க தானே. ஏன் அம்மா ஹார்ட் பண்ணீங்க பேபிஸ் கேட்குறாங்க. தப்பு தான். அந்த டைம் வரைக்கும் எனக்கு தெரியல. நான் கொஞ்சம் வேறு மாதிரி வளர்ந்துட்டேன். நான் ரிச்சான பையன் வேறு மாதிரி வளர்ந்துட்டேன். என்கிட்ட பழகினவங்களும் அப்படி தான். எனக்கு மணிக்காக தான் வருவாங்க. மணி கொடுத்துருப்போம் அவங்களும் அப்படி இருந்து போயிடுவாங்களா. அதுக்கப்புறமும் ஆனால் அம்மா ரொம்ப டிஃப்ரெண்ட்டு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் தெரிஞ்சிருக்கலாம் சொல்கிறாங்க. தெரியும். ஆனால் நான் தப்பு பண்ணிட்டேன். எனக்கு புரியல. நான் வந்துட்டு ஏதோ வேறு மாதிரி நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு எங்கே பார்த்தாலும் அவங்க மட்டும் இருக்க மாதிரி இருக்கும். அவங்க அப்புறம் தான் எனக்கு அவங்க எப்படி லவ் பண்ணிக்கிறதுக்கு அப்புறம் புரிய ஆரம்பிச்சிச்சு. லவ் ஸ்டார்டிங்கில் இருந்திருக்கு. எனக்கு அப்போ புரியல. அதுக்கப்புறம் போக புரிஞ்சிச்சா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது தெரியல. உங்கள் அம்மா விட்டு கொடுக்க முடியல. எனக்கு உங்கள் அம்மா மறக்க முடியல. எனக்கு மேரேஜ் ஆனிச்சு சொல்கிறாங்க. அப்போ யோசிச்சு பார்க்குறாங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க. அவங்க கூட என்னால் லைஃப் வாழ முடியல. அவங்களும் என் கொடுத்துறையே சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தாங்க வாழறதுக்கு. என்னால் முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களே சொல்லிட்டு போயிட்டாங்க சொல்கிறாங்க. டிவோர்ஸ் பண்ணி ப்ராப்பராக நான் அனுப்பிட்டேன். எனக்கு ஒய்ஃப்னா அது உங்கள் அம்மா மட்டும் தான். எனக்கு லவ்னா அது உங்கள் அம்மா மட்டும் வேறு யாரும் வேண்டாம் சொல்லி பண்ணிட்டேன். ஆனால் நான் கொஞ்சம் எல்லாமே லேட்டாக பண்ணிட்டேன். அது தப்பு. சரியா என் அப்பாவோட அவங்க அம்மா ரொம்ப ஹார்ட்டாக இருக்காங்க சொல்கிறாங்க. அந்த பேட் கிராண்ட் வாவா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க அவருக்கு ரொம்ப பேடு. அன்றைக்கி நான் நோட் பண்ணேன். அவங்க 2 பேரும் அதில் கை வச்சாங்க. ஒரு மாதிரி பார்த்துட்டே தாங்க. அப்போ சம்திங் பேடாக ஃபீல் ஆச்சு. இருந்தாலும் நாங்கள் வந்து பெருசாக எடுத்துக்கலாம் அப்படி பேபி சொல்கிறாங்க.
இப்போ நம்ம ஜங்கோட அம்மா வராங்க. மீன் சொல்கிறாங்க, கிராண்ட்மா அவங்களால தான், அவங்க ஹஸ்பண்ட் தான் எங்கள் அம்மா ஹார்ட் பண்ணியிருக்காங்க எப்படி சொல்கிறாங்க. ஜங்கோட அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் சொல்கிறாங்க, பாருங்கள் நான் உங்களை ஹெல்ப் தானே பண்ணேன், வீட்டில் தான் கூட்டிகிட்டு போனால் நாங்கள் அவங்க பாருங்க உங்களை ஹஸ்பண்ட் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அவர் வந்து எங்கள் அம்மாவை ஷூட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. எங்கள் அம்மா மேலே எதுக்கு அவங்களுக்கு கோவம் கேட்குறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க, எனக்கும் தெரியல சொல்கிறாங்க. என் அம்மா ஆர்ட் பண்ணுறாலே சொல்கிறாங்க. ஹீஸ் அ சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்கோட அம்மாக்கு ஷாக்கியாக இருக்குது. என்ன சொல்கிறாங்க, ஆமாம் ஹீஸ் அ சயின்டிஸ்ட், ஓகேவா அந்த வேர்ல்டை சேஞ்ச் பண்ண ஒரு பர்சனாக எங்கள் அம்மா தான் சொல்கிறாங்க. இப்போ ஜமுக்கு இப்போ தெரியும், ஜமுக்கு எதுவும் தெரிஞ்சுக்கா. ஜம்ப் பார்க்குறாங்க, மீனா என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கேள்விப்பட்டதா சொல்கிறாங்க, அது பெஸ்ட் சயின்டிஸ்ட் இந்த வேர்ல்டு ஜேஎம் அப்படி ஜிம் சொல்கிறாங்க. பேபி சொல்கிறாங்க. ஜம்ப் பார்க்குறாங்க, ஜேஎம் சொல்கிறாங்க. ஆமாம் அதுதான் ஜிமின் பார்க் அப்படி பேபி சொல்லிட்டுருக்காங்க. என் அம்மா தான் ஜம்ப் பேபி சொல்லிட்டுருக்காங்க. இப்போ ஜம்ப் பார்க்குறாங்க, உங்கள் அம்மா சொல்கிறாங்க. ஆமாம் அவங்க வந்து ஒரு சயின்டிஸ்ட்டு, அவங்க ஜஸ்ட் அவங்க வந்து கம்பெனி ஒர்க் மட்டும் பண்ணிக்க மாட்டாங்க, அவங்க படிச்சுட்டாங்க. அவங்க இன்னும் கொஞ்சம் க்ரோத் படிக்கணும், அவங்க நிறைய லைஃப் அச்சீவ் பண்ணணும், உங்களை மேரேஜ் பண்ணிட்டு உங்களுக்கு கூட அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரீம் வச்சுருப்பாங்க. சரியா பேபி சொல்கிறாங்க. எனக்கு அவங்க பேர் மட்டும் தெரியாது, மற்றபடி நீங்கள் வந்துட்டு வேறு ஒரு பர்சன் எங்கள் அம்மா லைஃப்பில் ஹார்ட் பண்ணிக்கலாம் மட்டும் தெரியும். அப்போலாம் நீங்கள் நல்லா சொல்கிறாங்க, என் அம்மா அவங்களுக்காக நிறைய பண்ண நினச்சாங்க, நிறைய லவ் கொடுக்கணும், நிறைய கேர் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க, நிறைய ட்ரீமாக வச்சுருக்காங்க. ஆனால் நீங்கள் அம்மாவை மொத்தமாக வந்துட்டு ஹார்ட் பண்ணிட்டீங்க சார் பேபி சொல்கிறாங்க. ஜம்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா சொல்கிறாங்க. நீங்கள் எங்களுக்கு வேண்டாம் ப்ளீஸ் அப்படி பேபி சொல்கிறாங்க. பட் தேங்க்யூ சொல்கிறாங்க. எதுக்கு தான் சொல்கிறாங்க, எங்கள் அம்மா சேவ் பண்ணதுக்கு எனக்கு உங்கள் அப்பா பண்ண தப்பு தான், உங்கள் அப்பா ஷூட் பண்ண வந்தாங்க, நீங்கள் சேவ் பண்ணிங்க ஓகேவா தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு பேபி சொல்கிறாங்க. ஜம்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மீன் அப்படி சொல்கிறாங்க. பாருங்கள் எங்கள் அம்மா லைஃப்பில் எங்கள் வரக்கூடாது, எங்கள் லைஃப்பில் எங்கள் அம்மா லைஃப்பில் வரக்கூடாது சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ஒரு சான்ஸ் தாங்களா ஜம்ப் கேட்குறாங்க. நாங்கள் சான்ஸ் கொடுக்கணும் பேபிஸ் கேட்குறாங்க. இப்போ ஜம்கோட பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜம்க்கு அழகு பார்க்க இல்லை சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் அப்பா உங்கள் அம்மா நீங்கள் எல்லாரும் எங்கள் ஃபேமிலி ஹெல்ப் பண்ணுறீங்க. என் அம்மா பாவம் தெரியுமா, ரொம்ப பியூர். ஆனால் உங்கள் அப்பா ஜஸ்ட் மணிதால சரி பண்ண முடியுமா பேபிஸ் கேட்குறாங்க. உங்கள்கிட்ட இவ்வளோ மணி கேட்போம் பிடிச்ச ஒரு பாசம் மேரேஜ் பண்ணி வச்சுக்கிறது ஓகே இருந்தேன், ஏன் உங்கள் அப்பா இவ்வளோ பண்ணுறாரு, மணி எல்லாம் சரி பண்ண முடியுமா. என் அம்மாட்ட மணி அப்போ இல்லாமல் இருக்கா சரியான அவங்க பியூர் பாசம் ஓகே, ரொம்ப லவ் பண்ணியிருக்காங்க பாவம், ரொம்ப இன்னசென்ட் தெரியுமா. அதுக்கப்புறம் மெச்சூரிட்டி ஆகுங்க, அது வந்து தெரியல உங்களுக்கு யார் நம்பக்கூடாது சொல்லிட்டு லைஃப் ஒரு டைம் லெசன் கற்றுக்கிறதுக்கு அப்புறம் தான் வந்து லெசன் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் தான் யார் நமக்குள்ள தெரிஞ்சிருக்க சரியா சொல்லிட்டு பாவம் என்ன சென்றதுனால ஈஸியாக நம்பிட்டாங்க. நீங்கள் ஃபேக் லவ் கொடுத்துருக்கீங்க, அதனால தான் அம்மா நம்பிட்டாங்க. இப்போலாம் ட்ரூவாக லவ் கொடுத்தா கூட பயமாக இருக்கு தெரியுமா எனக்கு, அதுவும் ஃபேக்காக இருக்கும் சொல்லிட்டு உங்கள் மாதிரி ஒரு பர்சனால மற்றவங்க ட்ரூவாக லவ் கொடுத்தா கூட பயமாக தான் இருக்கும் பேபி சொல்கிறாங்க. ஜங்கு ரொம்ப கஷ்டம், பேபி அவ்வளோ ப்ரீ மெச்சூரிட்டி அப்படி பேசிட்டு இருக்காங்க. ஜங்கு அளவுக்கு புரியுது அவங்க அம்மா இந்த அளவுக்கு பெயினோட இருந்தாங்க, அந்த பேபி இந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பேச சொல்லிட்டு என் அம்மா எத்தனை டைம் ஷவர் எவ்வளோ எத்தனை ஷவர் இருக்காங்க தெரியுமா. ட்ரீம் தான் சொல்கிறாங்க, அது உங்களால் தான் சொல்கிறாங்க. நீங்கள் பேசுனது நீங்கள் ஹார்ட் பண்ணியிருக்கீங்க, என் அம்மா ரொம்ப ஹார்ட் பண்ணிங்க. நீங்கள் அவங்க அப்பா எல்லாருமே அவங்க அப்பாவுக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஆமாம் உங்கள் அப்பா கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் அனுப்பியிருக்கணும். எனக்கே என் அம்மா உங்கள் அப்பா வந்து நிறைய காட் பண்ணியிருக்காங்க, அதே அம்மா வந்து ட்ரீம் எடுக்க கஷ்டப்படுவாங்க. நான் அடிக்கடி சரி என்கிட்ட கேட்பேன், அம்மா ஏன் சஃபர் ஆகுறாங்க, அம்மா என் ட்ரீம் பார்த்து பயப்படுறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ சொல்லுவாங்க யாரோ உங்கள் அம்மா ரொம்ப ஹார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ரீசன் உங்கள் அப்பா தான் பேபி சொல்கிறாங்க. உங்கள் அப்பாவுக்கு கண்டிப்பாக நீங்கள் பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்கணும் சொல்லி பேபி சொல்லிட்டுருக்காங்க. ஜங்க் பார்க்குறாங்க சொல்கிறாங்க. என் அம்மா எவ்வளோ ட்ரீம் பார்த்துங்கும்போது ட்ரீம் வரும் அப்புறம் ரொம்ப அழுவாங்க தெரியுமா, அப்படி ஷிவர் வாங்க பாவமாக இருக்கும் தெரியுமா பேபி சொல்கிறாங்க. பயப்படுவாங்க ட்ரீமில் பேபி சொல்கிறாங்க. ட்ரீமுக்கு ரொம்ப அழகுறாங்க பேபி, அவங்க பேபி கேட்க பேசுகிறேன் கேட்க ரொம்ப அழகுறாங்க, குழந்தை மனசுக்குள்ளே எவ்வளோ இருக்கும்னு சொல்லிட்டு. என் அம்மா பாவம்லாம் பேபி சொல்கிறாங்க. அவங்க என்ன தப்பா, அவங்க லவ் பண்ண தப்பா பேபிஸ் கேட்குறாங்க. இப்போ ஜம்குல ஆன்சர் பண்ண முடியல. அது அம்மா சொல்கிறாங்க, அங்கே பாருங்கள் போலீஸ் அங்கே சொல்கிறாங்க, ஸ்டில் போலீஸ் அங்கே இருக்காங்க என்ன நடக்க சொல்லிட்டு கேட்குறக்கா. இப்போ நம்ம போலீஸ் அங்கிட்ட பேபி சொல்கிறாங்க. இவர் இருக்காருலாம் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க, பேட் கரண்ட்ஃபா எங்கள் அப்பா எங்கள் அம்மா ரொம்ப ஹார்ட் பண்ணியிருக்காங்க. என் அம்மா கிட்ட இருக்கிற எவிடன்ஸாக இருக்குது சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் எவிடன்ஸாக இருக்குது, எனக்கு வந்து சீக்கிரம் ஜிம் பேசியிருப்பாங்க, ஏன்னா வந்துட்டு இருக்கிற எவிடன்ஸ் சொல்லி கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணிக்கலாம்ல, நீங்கள் நினச்சாலும் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஜிம் சொல்லிப்பாங்க. அப்புறம் ரிவெஞ்ச் எடுக்க வேணாம், நான் யாரும் ரிவெஞ்ச் எடுக்க நினைக்கல, எனக்கு ஒரு பாசம் ஹார்ட் பண்ணுறாங்க, திருப்பி அவங்க நம்ம ஹார்ட் பண்ணுறோம், திருப்பி வந்து பகை தான் உண்டாகும், வாழ்க்கை யார் நிமிடம் வாழ முடியாமல் போயிடும் சொல்லி ஜிம் சொல்லிப்பாங்க. அது பேபிஸ் கேட்டுப்பாங்க. இப்போ நம்ம ஜிம் லெசன் பேபி லெசன் பண்ணியிருப்பாங்க. இப்போ சொல்கிறாங்க என் அம்மா கிட்ட ப்ரூஃப் இருக்குது, நீங்கள் அரெஸ்ட் பண்ணாங்க. இப்போ கூட பாருங்கள் எங்கள் அம்மா ஷூட் பண்ண ட்ரை பண்ணாங்க, நீங்கள் பார்த்தீங்களா சொல்லி பேபி கேட்குறாங்க. அந்த மேன்ஷனில் சிசிடிவி இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சொல்லி பேபி சொல்கிறாங்க. இப்போ போலீஸ் ஆஃபீஸர் என்ன ஆயிடுறாங்க, எல்லாம் இவ்வளோ குழந்தைங்க தெரிய பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே சொல்கிறாங்க. இப்போ வாங்க போகிறாங்க பாருங்கள் சார் சொல்கிறாங்க, வாங்க பார்க்குறாங்க சொல்லுங்கள் சொல்லிட்டு. அது அதில் ஆயிருங்க பாருங்கள் சார், எங்கள்கிட்ட எல்லா ப்ரூஃபும் இருக்குது சரியா மிஸ்டர் ஜோனுக்கு அகன்ஸ்டா மிஸ்டர் ஜோன். அதுக்கப்புறம் அவங்க பையன் அவங்க 2 பேருமே வந்துட்டு எங்கள் கிளைண்ட்டை ஜிம் மேலே ஆட்டுட்டு ஜிம் வந்து ரொம்ப ஹார்ட் பண்ணியிருக்காங்க, லவ்ன்ற பேரை ப்ளே பண்ணியிருக்காங்க. ஆனால் எங்கள் கிளைண்ட் வந்து எதுவுமே உங்களுக்கு அகன்ஸ்ட் ஆக்ஷன் எடுக்கவில்லை. இப்போ வரைக்கும் ஒரு அமைதியாக இருக்காரு. ஜஸ்ட் இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் ஜஸ்ட் ஒர்க்காக தான் வந்திருக்காங்க அப்படின்னு கூட வந்து அவங்க ஹார்ட் பண்ணுறாங்க. ஸோ எங்கள் பேஷண்ட்டுக்கு எங்களுடைய கிளைண்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கணும், நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ இந்த போலீஸ் ஆஃபீஸர் கண்டிப்பாக நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், ஒரு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. அதை தாண்டி அவங்களுக்கு எவ்வளோ ஒரு பாசம் ஒரு இவ்வளோ இன்னசென்ட் சொல்லுவது இவ்வளோ ஹார்ட்டாக இருக்காங்க, அவங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்க நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம் சார் சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு ஃபைனல் இப்போ போலீஸ் ஆஃபீஸர் ஜோன் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. எல்லாமே இப்போ ப்ரூஃப் அவருக்கு அகன்ஸ்டாக இருக்குது. ஜங்கு போய் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க, ஜிம்மே சொல்லி கூப்பிட்றாங்க. ஜிம் திரும்பி கூட பார்க்கலாம். இப்போ ஜங்கோட அப்பா எனக்கு ஜங்கு ஜிம் கூட ஃபிலிங்ஸ் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு, லவ் பண்ணிட்டு சொல்லிட்டு சீட் பண்ணியிருக்காரு. அதுக்கு அகன்ஸ்டாக கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க. கேஸ் ஃபைல் பண்ணி இப்போ 2 பேருமே ஒரு கோர்ட்டில் விசாரிக்கிறாங்க. எல்லா பொருளுமே அகன்ஸ்டாக இருக்குது. ஜங்கு ஜிம் ப்ளே பண்ணது, அவர் வந்து ஒரு வசதி மாதிரி யூஸ் பண்ணது, எனக்கு வேறு மாதிரி யூஸ் சொன்னது, அது எல்லாமே சொல்லிடுறாங்க. ஜிம் வந்து ரொம்ப அழகாங்க. அந்த இப்போ அங்கே ஜங்கோட ஃபேமிலி வந்துருக்கு. ஏன்னா ஜங்குடைய அது ஜின் இருக்காரு, ஜின் நம் ஜின் சுகு அஜய் டே, அது
அதுக்கப்புறம் அந்த டினாவுக்கு மேரேஜ் ஆயிருக்கும். அந்த பொண்ணு எல்லாருமே வந்திருக்காங்க. அவங்களாம் ஜங்க் கூட அந்த ஜங்க் என்ன பண்ணிருக்கான்னு சொல்லி யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. இப்போ நினைச்சு பாக்குறீங்க யாரோ வந்து ஜங்க் கூட லைஃப் பர்சனல் மட்டும் தெரியும், ஆனா என்ன நினைச்சு தெரியாது. இப்போதான் நான் எல்லாருமே கேட்கறேன் ஸ்டோரி அந்த மாதிரி ஜங்க் வந்து அச்சீவ் பண்ணது. அதுக்கப்புறம் ஜங்கோட அப்பாவும் நம்ம டினாவோட அப்பாவும் ஜிம்ல வந்துட்டு கொள்ள சொன்னது, அதுக்கப்புறம் அடிச்சது, அதுக்கப்புறம் பாடிகள் லீக்கிட்ட ஜிம் ரொம்ப கெஞ்சினது, என்னை விட்டுருங்க, எனக்கு வந்து வாழணும்னு ஆசை இருக்கு, ப்ளீஸ் விட்டுருங்க ஜிம் கெஞ்சினது. நீ வந்து மனசு வந்து ரொம்ப லாஸ்ட் இடத்துல அவருக்கு இறங்கியிருக்கும். அவங்க என்ன சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவான் சொல்லிட்டு அவங்க வந்து மனசு இறங்கி ஓகே சொல்லிட்டு ரொம்ப தூரம் கூட்டிட்டு போயிட்டு ஒரு இடத்துல இறக்கி வச்சுப்பாரு. அதுக்கப்புறம் வந்து போயிட்டு சொல்லியிருப்பாங்க. அவர் அவ்வளோ அடி அடிச்சிருப்பாங்க. அவருக்கு எந்த நடக்க தெம்பிருக்காது. ஜிம் சொல்லிட்டு கால் பண்ணியிருப்பாங்க. என்னாச்சு பால் கேட்கும்போது நான் இந்த மாதிரி இருக்கா சொல்லும்போது அவங்க அது பிளேஸ் அவர் போய் பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப பயந்துருப்பாரு. எனக்கு ஜிம் இந்த கண்டிஷன் அப்படி அவங்க யாருக்கும் தெரியாம 15 days ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ட்ரீட்மெண்ட் கொடுத்து அனுப்பிப்பாங்க. அந்த ஃபாரின் கண்ட்ரிக்கு அனுப்பி வச்சிருப்பாங்க. அங்கே போய் படி உனக்கு எல்லாமே அங்கே அரேஞ்ச் பண்ணிக்கலாம் சொல்லியிருப்பாரு. அப்படியே அவங்க போயிருப்பாங்க. ஏன்னா அந்த வீடு சேவ் பண்ணிக்கிறதுக்காக அங்கே போயிட்டு அப்படி இருக்கும்போது தான் ஜிம்முக்கு பாயிண்ட் இருக்கும். பேபி இருக்கு ஸ்டமக்கில். அவர் ப்ரெக்னெண்டாக இருக்கும்போது அங்கே போய் தெரிஞ்சிருக்கும். அவருக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் அவங்க அவ்வளோ அடிச்சப்போ அந்த பேபிஸ் மட்டும் அவங்களுக்கு ஒரு எப்படினாக்கா ஒரு கடவுளுக்கு கிஃப்ட் மாதிரி அவங்களுக்கு எதுவும் ஆயிருக்காது. ஜிம் அப்போ தான் நினச்சிப்பாங்க இவ்வளோ கஷ்டத்தில் அந்த பேபிஸ் மட்டும் ஜிம்மோட ஸ்டமக்கில் பத்திரமா இருந்திருப்பாங்க. ஜிம் வந்து கால் கிஃப்டாக நினச்சிருப்பாரு. எனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கிறப்போ எனக்கு இந்த குழந்தைங்க ஜிம்ல அந்த குழந்தைங்க ரொம்ப சந்தோஷமாக வளர்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. எப்படினாக்கா படிச்சுக்கிட்டு குழந்தைங்க பார்த்துருப்பாரு. தனி ஒரு ஆளாக வளர்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ தான் சீக்கிரம் இருப்பாங்க லைஃப்பில். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு ஹெல்ப்போட குழந்தைலாம் பேபி வந்து ஜிம் வளர்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுப்பாரு. படிச்சிருப்பாரு. அவர் படிச்சு நிறைய கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் சயின்டிஸ்டாக மாறிருப்பாரு. இது எல்லாத்தையும் நம்ம ஜிம் சொல்லிட்டு ஜட்ஜ்கிட்ட இப்போ எல்லாத்தையும் கேட்குறப்ப அந்த அந்த கோர்ட்டே அழுது எனக்கு ஒரு அப்பா மனது குழந்தை ஒரு லவ் பண்ணுறது தப்பா, ஒரு லவ்க்காக ஏங்குறது தப்பா, ஒரு பர்சன் லவ்னு அப்ரோச் பண்ணிட்டு அந்த லவ் இல்லாததுக்காக மட்டும்தான் சொல்லிட்டு நம்ம ஜிம் கேட்குறாங்க. ஜம்க்கு ஆப்போசிட் நிற்கிறாங்க. நீ என்கிட்ட இதுதான் மட்டும் வேணும் என்கிட்ட கேட்டு நினைச்சிக்கேன். நான் அந்த மாதிரி பர்சன் சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போயிருப்பேன். நீ எப்படி தேவையில்லாம நீயும் 8 months கஷ்டப்பட்டு தேவை லவ்ன்ற பேரில் ஃபேக்காக நீ ஆக்டிங் பண்ணிட்டு சொல்லிட்டாங்க. ஜம்பாக இல்லை ஃபேக்காக ஆக்டிங் பண்ணல. எனக்கு லவ் இருக்காது புரியாமல் இருக்கு. எனக்கு நான் யாருக்கும் இறங்கி போய் எதுவும் பண்ண மாட்டேன். ஆனால் உனக்காக ஓன் பண்ணிட்டு நீ கொஞ்சம் யோசிச்சு பண்ண சொல்லிட்டாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க சொல்லு. நான் இது வரைக்கும் யாருக்கும் இறங்கி போனதே இல்லை. லவ் தர ஓன் பார்த்து பண்ணேன். ஜம்ப் சொல்கிறாங்க. எனக்கு ஜம்ப் ஜிம்முக்காக ஃபுட்டை ஃபில் பண்ணியிருப்பாரு. ஃபுட்டை குக் பண்ணி கொடுத்துருப்பாரு. ஒன் டைம் ஜிம்ல அவர் ஷூ வந்து கொஞ்சம் இதாச்சு சொல்லிட்டு நிற்க முடியாமல் கஷ்டப்பட்டு போறாரு. அப்போ ஜம்ப் ஜிம்ல ஷூ ரூம் பண்ணிட்டு அவர் காலை வைப் பண்ணிட்டு ஒரு வேறு ஷூ வந்து போட்டு வச்சுப்பாரு. அதெல்லாம் பார்க்க அப்புறம் யாருக்கு பண்ணது இல்லை. ஏன் நான் பண்ண எனக்கு தெரியல. எனக்கு எல்லாரும் ஈகோ விட்டு நான் யாருக்கும் பண்ண மாட்டேன்டா. ஆனால் உங்ககிட்ட எனக்கு எந்த ஒரு ஈகவும் இல்லாமல் வந்துச்சுடா. நான் எப்படி சொல்லுவேன். எனக்கு உண்மை அந்த ஆசைன்றது கண்ணை மறைச்சி விட்டு எனக்கு உண்மை லவ் இருக்கு. லவ் இருந்துச்சு அந்த ஆசையும் இருக்கு. அது தெரியாமல் பண்ணிட்டு தயவு மன்னிச்சிக்கோ. எனக்கு நீ தான் எனக்கு எல்லாமே ப்ளீஸ். அப்படி ஜம்க்கு ரொம்ப கெஞ்சாங்க. நீ இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ மாட்டேன். நீ எத்தனை டைம் பனிஷ்மெண்ட் வந்து வாங்கி கொடுக்குறேன். பனிஷ்மெண்ட் அனுப்பி ரெடியாக இருக்கேன். எத்தனை நான் ஜெயிலுக்கு போக ரெடியாக இருக்கேன். ஆனால் எவ்வளோ வருஷம் ஆனாலும் திரும்பி வருவேன். எனக்காக வெயிட் பண்ணுவேன். ஜம் கேட்குறாங்க. இந்த பக்கம் அவங்க பார்க்குறாங்க. சின்னக்கு ரொம்ப கஷ்டமாக தரல. தம்பி தான் ஒரு பையன் பண்ணாலும் தெரியல. அப்பா தான் ஒரு பாசம் கொலை சொல்லி அனுப்புனாங்களா. அவன் என்ன சொல்லிட்டு டேப் பார்க்குறாங்க. அப்பா சொல்லுங்க டேப் அப்பா பார்க்குறேன்னு சொல்லிட்டு என்னப்பா பண்ணியிருக்கீங்க என்ன பண்ணியிருக்கீங்க. நானே ஜம் கூட வார்னிங் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு ப்ளே பண்ணி எனக்கே தெரியும். அண்ணி வந்து ஒழுங்காக இருக்குன்னு சொல்லிட்டு நான் எத்தனை வார்னிங் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு பையனை கொள்ள சொல்கிற அளவுக்கு எனக்கு உங்களுக்கு கோவம். அவன் ஆர்ஃபன் பாய் தானப்பா. அவன் என்ன பண்ணா ஜம்க்கு தான் லவ் பண்ணிருக்கா. நியாயப்படி பார்த்தா நீங்கள் ஜம்க்கு தான் திட்டிருக்கணும் அடிச்சிருக்கணும். எனக்கு அந்த எந்த தப்பு பண்ணாத பையனை ஏன் போட்டு ஹார்ட் பண்ணீங்க. ஜம்க்கு கேட்குறாங்க. இந்த டினா பார்க்குறான். அப்பா நீங்கள் ஏன்ப்பா ஜோ நாங்கள் கொடுத்தது இப்படி பண்ணீங்க. ஒரு உங்களுக்கு ஜம்க்கு இப்படியா இருக்கா தெரிஞ்சா நீங்கள் எனக்கு மேரேஜ் ஸ்டாப் பண்ணிக்கலாம்ப்பா. எனக்கு அப்போல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி மேட்ச் பண்ணி என்ன வைக்கணுமா ஜம் அவன் கேட்குறான். நான் வந்து லவ் பண்ணது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதுக்காக ஜம்க்கு இந்த மாதிரி இருக்காங்க தெரிஞ்சு நான் மேட்ச் பண்ணிப்பா. அது அவ கேட்டிருக்கா. இப்போ சின்ன பார்க்குறாங்க. எப்படி என் அப்பா இருப்பாரு சொல்லிட்டு நினச்சி கூட பார்க்கல. ஒரு இன்னசென்ட் சொல்ல எவ்வளோ ஹர்ட் பண்ண முடியும். பாவலே சொல்லிட்டாங்க. அவ்வளோ அடிச்சு அவ்வளோ காயப்பட்டுருக்கான்னு சொல்லிட்டு எல்லா ப்ரூஃபும் இங்கே இருக்குது. எனக்கு அது எல்லாமே சிசிடிவி ரெக்கார்ட் ஆயிருக்கும். அந்த ஃபோட்டோ பார்த்து ஜிம் கலெக்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு ஜிம்முக்கு வந்து ஒரு எண்ணம் இருக்கும். என்னைக்காவது பேபிஸ் அவங்கள்ட்ட பிடிக்கும்னு நினச்சாங்க. எனக்கு இந்த ப்ரூஃப் வச்சு தான் பேபிஸ் தான் கூட இருக்குன்னு தான் அவர் கால் பண்ணி மற்றபடி இருக்கவங்க இது பண்ணி போட்டார். ரிவெஞ்ச் இருக்கும். அவருக்கு எந்த இடமும் இல்லை. ஜஸ்ட் பேபிஸ் அவர் கூட இருக்குனாக்கா இவன் எவ்வளோ கஷ்டப்படுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு வச்சுருப்பாரு. இப்போ மொத்த ப்ரூஃப்லாம் காமிக்கிறாங்க. ஷோ பண்ணியிருப்பாங்க. அதில் கோர்ட்டில் அந்த பிள்ளை ஸ்க்ரீனில் வந்து காமிச்சிருப்பாங்க. அதுதான் நம்ம ஜிம்மில் அவங்க எப்படி அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஜிம்மில் இந்த சுச்சுவேஷன் வந்து போனார் அப்படி சொல்லி காமிக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்குறது ரொம்ப பயிர்ஃபுல் ஆயிடுச்சு. காய்க்கெல்லாம் பயங்கர ஒரு டேஸ்ட் வந்துருச்சு. ஏன்னா மிஸ்டர் ஜோ வந்து இப்படி ஆசை பார்த்துருக்காங்க. ஒரு பையனை எந்த அளவுக்கு ஹார்ட் பண்ணி விட்டு கொலை சொல்லியிருக்காங்க. அப்புறம் எவ்வளோ மனசாட்சி இல்லாதவங்க சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்படி என்ன பண்ணிட்டாங்க. ஒரு ஆர்ஃபன் பையனை அவ்வளோ இலக்கற உங்களுக்கு அவ்வளோ சீப்பாக சொல்லிட்டு காயில் ஏற்றுக்க முடியல. இப்போ ஜம் பார்க்குறது அப்பா இப்பெல்லாம் ஹார்ட் பண்ண சொல்லிட்டு அவருக்கு மனசு உடஞ்சி தான் போகுது. அவ்வளோ ஏற்றுக்க முடியல. ஜிம் பார்க்குறாங்க. இவ்வளோ சஃபர் ஆகிருக்கு சார் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. எனக்கு என் குழந்தைங்க ரொம்ப இம்பார்ட்டன் சொல்லிட்டாங்க. சம்டைம் குழந்தைங்களோட ஒப்பீனியன் உங்களுக்கு இம்பார்ட்டன் தான். குழந்தைகிட்ட கேளுங்க சொல்லிட்டாங்க. இப்போ ஜம்க்கு குழந்தைகிட்ட கேட்குறாங்க. இந்த பக்கம் ஜம்க்கு தான் பெக் பண்ணுறாங்க. கேட்குறாங்க எப்படினாக்கா அந்த அதை விட்டு இறங்கி நேரில் பண்ணுறாங்க. இனிமேல் ப்ளீஸ் இங்கே பாருங்கள். எனக்கு உங்கள் அம்மாவும் நீங்களும் வேணும் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. பண்ணி தப்பு சொல்ல மாட்டேன். நீங்களாம் லைஃப்பில் வாழ முடியாது. மின்மினா எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சிறாங்க. பெக் பண்ணுறாரு. இப்போ அவங்க பார்க்குறாங்க தன்னோட அம்மா கொண்டுன்றப்போ டக்குனு ஷூட் வாங்கிட்டார் இல்லையா. அப்போ யோசிச்சு பார்க்குறாங்க. நீங்கள் உண்மையாகவே சொல்கிறீங்களா சரி உண்மையாக நான் சொல்கிறேன். எனக்கு வந்து எவ்வளோ பனிஷ்மெண்ட் வைக்கிறோம் ப்ளீஸ் அப்பாவை அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப கெஞ்சிறாங்க.
ஏன்னாக்கா இப்போ அவருக்கு ஒரு லைஃப் இல்லை. இப்போலாம் பார்க்குறாங்க நீங்கள் ஒரு சான்ஸ் கொடுக்காம குழந்தைங்களுக்காக சொல்கிறாங்க. இப்போ பேபிஸ் ஜிம் பார்க்குறாங்க, உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை பண்ணுங்க ஜிம் சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம பேபிஸ் பார்க்குறாங்க, அம்மா ஒரே ஒரு சான்ஸ் சொல்கிறாங்க, ஜிம் பார்க்குறேன்னு சொல்லி ஒரே ஒரு சான்ஸ்மா, ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்கலாமா, அம்மா அவங்க ஜெயிலுக்கு போயிட்டு வரட்டுமா, ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம அது நம்ம ஜங்கோட அப்பாவுக்கும் நம்ம டேவோட அப்பாவுக்கும் பனிஷ்மெண்ட் கிடைக்குது. எனக்கு டேவோட அப்பாவும் உடனே தானே இருப்பாங்க, கொலை சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதனால அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கிடைக்குது. ஜங்கோட அப்பா டேவோட அப்பா 2 பேருக்கு வந்துட்டு 5 years தண்டனை கிடைக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஜிம்முக்கு ஜங்க் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஜிம்மில் லவ் பண்ணி சீட் பண்ணி ஏமாத்துறாங்க. அந்த ஃபீலிங்ஸோட ப்ளே பண்ணதுனால அவருக்கு 3 years ஜெயிலில் கொடுக்குறாங்க. ஃபைனலாக இப்போ அவங்க நம்ம 3 பேருமே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க, இங்கே பாரு ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. ஜிம் திரும்பி பார்க்குறேன்னு சொல்லிட்டு இங்கே பாரு சரி ஓகே இப்போ தான் புரிஞ்சுக்கிறாங்க ஜங்கோ எந்த ஜிம் லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. நான் பண்ண தப்பு தான் ஓகேவா, நான் அதுக்கப்புறம் லைஃப்பில் வர மாட்டேன் ஓகே, நான் லைஃப்லாம் கூட ஜெயில் தண்டனை அனுபவிக்க ரெடியாக இருக்கேன். என் பையனை மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கோ. ஜங்கோட அப்பா சொல்லிட்டாங்க ஜிம்மில் அமைதியாக இருக்காங்க, என் பையனை அக்செப்ட் பண்ணிக்கோ, அவங்க பசங்க அவங்க பையன் அவங்க குழந்தைங்களும் அவங்க வாழ விட. ஜங்கோட அப்பா சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ டேவோட அப்பாவே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. டே பார்க்குறாங்க, உங்களுக்கு தேவைதான் சொல்லிட்டு உங்கள் பொண்ணுக்காக இன்னொரு அவர் என்ன சொல்றது ஹார்ட் பண்ணி நினைப்பீங்க, உங்க பொண்ணு ஹாப்பி வாழ்ந்துக்கா, இன்னொரு பையன் வந்து இறந்து போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு டேக்மே கோவம் போய் தண்டனை அனுப்பிச்சுட்டு வரட்டும், அப்பதான் ஒரு புத்தி வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ ஃபைனலாக ஜிம்க்கு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அவருக்கு என்ன பண்ணு தெரியல. இப்போ ஜிம்மில் இருக்காங்க, ஜிம்முக்கு இப்போ எதிரின்னு யாரும் இல்லை. ஜிம் யூஎஸ் போகல இங்கே தான் இருக்காரு. அவனு ப்ராஜெக்ட் மட்டும் பண்ணணும். ஆனால் ஜிம்மு 10 ப்ராஜெக்ட் தள்ளி போட்டு வச்சிருக்காரு. ஏன்னாக்கா அந்த இப்போ அந்த ப்ளூ போட்ட ப்ராஜெக்ட் பண்ணினாக்கா ஒரு 5 years போட இங்கே இல்லை, ஒரு மார்ஸில் பண்ணணும். போயிட்டு ஒரு சயின்டிஸ்ட்டில் ஒரு மார்ஸ்லாம் பண்ணி ஆகணும். அவரும் சேர்ந்து போய் பண்ணி ஆகணும். அந்த ரீசனால இப்போ 2 பேரும் இங்கே தான் இருக்காங்க. அவர் எப்படின்னா இப்போதைக்கு குழந்தை வந்து நம்ம யாரையும் விட்டு போக முடியாது. எனக்கு அப்புறம் சொல்லி உடம்பு சரியில்லாமல் இருக்காரு. இப்போதைக்கு வெயிட் பண்ணலாம், வெயிட் பண்ணிருக்காங்க. பேபிஸ் பார்க்குறாங்க. இப்போ ஜங்க் வந்துட்டு ஜெயிலில் லெட்டர் எழுதுறாங்க பேபிஸ்க்கு. ஜங்க் பேபிஸ் வந்து ரிசீவ் பண்ணுறாங்க. அவர் நிறைய மனைவி கேட்டிருக்காரு, அவர் எப்பெல்லாம் ஜிம்மில் லவ் பண்ணார், எப்போ பிடிச்சிருந்துச்சு, அவர் வந்து ரியலைஸ் பண்ண விட்டது அதுன்னு சொல்லிட்டு. எனக்கா நான் டீட்டெயிலாக சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக்லாம் போகல. எனக்கு எல்லா சொல்லி ஃப்ளாஷ்பேக்னு போயிட்டு நானும் டயர்டாகிற நீங்களும் பாவம். எனக்கு என்ன பெருசாக ஒன்றும் இல்லை ஓகே. ஜங்கு ஜிம்மில் வந்து மீட் பண்ணிப்பாங்க ஃபஸ்ட் டைம் ஆஃபீஸில். ஜங்கு கொஞ்சம் ஜிம்மில் பிடிச்சிருக்கும், ரொம்ப அழகாக இருப்பார், அட்ராக்டிவாக இருப்பார், ஃப்ளட் பண்ணி ட்ரை பண்ணியிருப்பாரு. ஆனால் நம்ம ஜிம் வந்து இடம் இருக்க மாட்டாங்க. அப்போ ஜங்க் புரிஞ்சுக்கிறாங்க, அப்போ வந்து நம்ம நினைக்கிற பசங்க அவன் இல்லை. எனக்கு ஜங்க் வந்துட்டு இவ்வளோ டேஸ் நிறைய பசங்க கூட பழகிருப்பாங்க. மணி கொடுத்தா உடனே அவங்க 1 டேக்கு ஜங்க் கூட வந்து போயிடுவாங்க. ஆனால் ஜிம்மில் அந்த பசங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் ஜங்கு ஜிம் வந்து லவ் பண்ணவே ஆக்டிங் பண்ணியிருப்பாரு. அந்த லவ் ஆக்டிங்காக ஜிம் வந்து ஃபாலோ இருப்பாங்க. எனக்கு புரிஞ்சுக்கல ஆக்டிங் சொல்லிட்டு. ஏன்னா ஆர்ஃபண்ட் வந்து பையனா லவ் கையங்கிற பையனா இருப்பாரு. அப்போ டக்குனு லவ் கொடுக்கவும் அவரு வந்து சரி ஓகே சொல்லிட்டு நம்பியிருப்பாரு. ஆனால் அவங்க ஃபாதர் அப்போ சொல்லிப்பாங்க யார்கிட்ட அங்கே டக்கு நம்ம கூட விட போயிட்டு சொல்லிட்டு ஜிம் தான் நம்பியிருப்பாரு. அவர் நம்புறதுனால தான் இவங்களுக்கு ஒரு இவ்வளோ பனிஷ்மெண்ட் கிடச்சிருக்கும். இப்போ நம்ம ஜிம் யோசிச்சு பார்க்குறதுனால நினச்சி பார்த்து ஜிம் விட்டுருக்காங்க. ஆனால் பேபிஸ் மட்டும் ஜங்கோட லெட்டர் ரீட் பண்ணுறாங்க. அவர் லெட்டரில் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. அம்மா ரொம்ப நல்லவா, ரொம்ப பியவர், அவன் என்கிட்ட இந்த மாதிரிலாம் யோசிச்சுருக்கான், நான் தான் ரொம்ப ஹார்ட் பண்ணிட்டேன், என் மேரேஜ் அவன் கண்ணெல்லாம் பார்த்துருக்கான், அவன் என் அப்பா அவனுக்குள்ள சொல்லி அனுப்புறப்போ இவனை மனசு உடஞ்சி போயிருப்பான், அவன் என்னையும் வெறுத்து தான் போயிருக்கான். ஆனால் அப்படி கூட அவன் நிம்மதியாக போக விடாம பண்ணியிருக்காங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. எனக்கு தெரியாத தங்க ஜங்கோ ரொம்ப மன்னிப்பு கேட்குறாங்க. சாரி நான் இதுக்கப்புறம் எதுவும் பண்ண மாட்டேன், அம்மாவோட மன்னிப்பு எனக்கு வேணும், அம்மா நான் மன்னிக்கணும்னு நினைக்கிறேன், ஒரே ஒரு டைம் அம்மா மன்னிக்க சொல்லுங்க. ஜங்கோ தான் கெஞ்சிட்டு இருக்காங்க. டெய்லியுமே லெட்டரில் வந்து ஒவ்வொரு டைஸும் ஒவ்வொரு வீக்குமே லெட்டர் வருது. பேபிஸ்மே ஜங்கோட லெட்டர் எழுதிட்டுருக்காங்க. இப்போ பேபிஸ் இங்கே ஸ்கூல் ஜாயின் பண்ணுறாங்க. இப்போ எப்படினாக்கா ஜின்னோட பசங்க நம்ம டேவோட பசங்கலாம் படிக்க அதே ஸ்கூல் தான் பேபிஸ் படிக்கிறாங்க. அந்த பேபிஸ் வந்து பேசுகிறாங்க. அவங்க முன்னுக்கிட்ட பேசுகிறாங்க. அந்த முன்ன வந்து பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட். இந்த பக்கம் ஜங்கோட அம்மா வந்துட்டு ஜங்கோட ஜிம்மிட்ட பேசுகிறாங்க. அப்போ பார்ப்பா ஜிம்னு சொல்கிறாங்க, பாருங்க உங்களுக்கு என்ன வேணும் கேட்குறாங்க. என் ஹஸ்பண்ட் ரொம்ப பெரிய தப்பு தான், சரி நினச்சி கூட பார்க்கல, அப்படி ஒரு பார்த்து படம் சொல்லி நினச்சி கூட பார்க்கல. நான் அப்பவே சொன்னேன் பேபிஸ் கிட்ட வந்து ஜிம்முக்கு வந்து பேபிஸ் பிடிக்காங்கன்னு சொல்லிட்டேன். அவர் இவ்வளோ தான் படிப்பட்டு நினச்சி கூட பார்க்கல. சாரி பாஸ்டர் கேட்குறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. அங்கே பாரு ஜங்கோக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பா சரியா, நான் நீ என்ன சொல்ல கேட்குறதே இருக்கா சரியா, ஆனால் ஜங்கோக்கு ஒரு சான்ஸ் கூட பாசிட்டிவ் அவங்க செஞ்சுறாங்க. எனக்கு ஜிம்மி கூட ஜங்க் லைஃப் வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஆசைப்படுறாங்க. ஆனால் இத்தனை வருஷமா ஒரு மேரேஜ் பண்ணிக்காம இருந்தது. அவர் குடிச்சிட்டு வந்து டினா கூட ஒரு மேரேஜ் பண்ணிக்கவே 3 years ஒன்றாந்துருப்பாங்க. அப்படி கூட டினா எவ்வளோ ட்ரை பண்ணியிருப்பா. ஆனால் ஜங்க் கூட டினா கூட தூங்க கூட ரெடியாக இல்லை. தனித்தனி ரூம் எவ்வளோ ஒரே ரூம் ஷேர் பண்ண கூட ரெடியாக இல்லை. அவர் வேறு ரூம் போயிருப்பாரு. டினாக்கு அதுக்கு ரொம்ப வெறுப்பாக இருக்கும். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பா. அவர் மென்டலி ஃபிசிக்கலி ஒரு மாதிரி அவர் ரொம்ப எப்படினாக்கா வீக்காக இருப்பா. ஏன்னா ஜங்க் இந்த மாதிரி இருக்காங்க, அவருக்கே எனக்கு பிடிக்க சொல்லிட்டு அவர் மாதிரி ஆயிருப்பா. அந்த பக்கம் ஜங்க் வந்துட்டு எனக்கு அவன் தான் வேணும், அவன் சொல்லிட்டு குடிச்சிட்டு போதில் உடஞ்சிருப்பாரு. ஜிம் சொல்லிட்டே இருப்பாரு. இதெல்லாம் ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க ஜிம் அமைதியாக இருக்காங்க. பார்ப்பா அவங்க லவ் பண்ணியிருக்கான். எனக்கு ஸ்டார்டிங்கில் உனக்கு எல்லாம் பண்ணும்போது லவ் இருந்திருக்கான். மனசில் வந்து அவன் ஃபீல் பண்ண முடியாது நினச்சிருக்காங்க. ஜஸ்ட் நம்ம 1 டேக்காக தான் அப்படி பண்ணுறோம் அவன் நினச்சிட்டு இருக்கான். 8 months யாரும் அப்படி ஃபேக் ஆக்டிங் பண்ண முடியுமா, அவனுக்கு வந்து லவ் இருந்திருக்கான், அவன் புரிஞ்சிக்காம இருக்கா. சரி அவனே அவன் புரிஞ்சிக்காம இருக்கான். ப்ளீஸ் புரிஞ்சிக்கோ. ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க ஜிம் அமைதியாக இருக்காங்க. இப்போ பேபிஸ் தான் நான் ஒரே ஒரு சான்ஸ் தான் அம்மா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்கம்மா, நீங்கள் ரொம்ப சஃபரிங் புரியுதுமா, 3 years தான் லடா கொஞ்சம் தண்டனை வாங்கி கொடுத்துருந்தா அது மட்டும் ஒரு ரிலீஸ் பண்ணி தண்டனை தனியாக இருக்காருமா ப்ளீஸ் மாமா. பேபிஸ் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்முக்கு என்ன சொல்கிற சேகன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் ட்ரை பண்ணுறா சொல்லி சேகன்னு சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. இப்போ ரொம்ப அவர் பார்த்துருக்காங்க காகிதம் இங்கே பாரு சேகன்னு சொல்லி சொல்கிறாங்க. நீ கொஞ்சம் வீட்டு பேசுகிறா சொல்கிறாங்க. எனக்கு புரியுதுரா ஆனால் சொல்கிறாங்க கொஞ்சம் ட்ரை பண்ணுறா சொல்லிட்டு காயும் சேகன் ஃப்ளட் பண்ணுறா. நீ எதுக்கு ஃப்ளட் பண்ணுறா அப்படி கேட்குறாங்க. உனக்கு பிடிச்சிருக்க சொல்லி என்ன சொல்கிறாங்க. டாக்டர் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க, நீ ரொம்ப அழகாக இருக்கா சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. சேகன் குடும்பம் இருக்கு பொறுக்கியெல்லாம் பேச சொல்லிட்டு காய் திட்டாங்க. சேகன் திட்டாங்க. காய் பார்த்துட்டு எல்லாம் சும்மா சொல்கிறாங்க செம்ம அழகாக இருக்கா சொல்லிட்டாரு. ஜிம்முக்கு சேகன் குடும்பம் இருக்கு என்னென்ன அப்படி பேசலாம் சொல்லிட்டு அவர் கூட கொஞ்சம் தள்ளி போயிடாரு. இப்போ அப்படி டேஸ் போயிட்டு இருக்கலாம். 3 years ஆஃப்டர் தான் அந்த பக்கம் பேபி ஸ்கூல் போயிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டாங்க, நல்லா பெரிய குழந்தை வளர்ந்துட்டாங்க. எனக்கு ஜங்கோட அம்மா பேபிஸ் 3 பேர் தான் வந்திருக்காங்க. அந்த
ஜங்க் வந்துட்டு விலை கொடுத்து வரதுக்காக எனக்கு ஜெயிலில் ரிலீஸ் ஆகிறாரு. ஃபைனில் அந்த பக்கம் காய் கூட இருக்காங்க. ஜிம்னு சேகன் மட்டும் வீட்டில் தான் இருக்காங்க. அக்ஷா ப்ரூஃப் சொல்லி இறந்துட்டாரு. ஓகே, அவருக்கு ரொம்ப ஹெல்த் முடியாது போய் இறந்துட்டாரு. இறந்ததுக்கப்புறம் அவங்க வீட்டில் வந்து அவங்க மூவ் பண்ணிட்டு வேற ஒரு வீட்டில் வந்து இருக்காங்க. அவர் ஞாபகமாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஜிம் மியூசியம் செட் பண்ணியிருக்காங்க. அவர் என்ன பண்ணியிருக்காரு, அதெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்காரு சொல்லிட்டு அதை காமிக்கிற விதமாக ஒரு மியூசியம் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம ஜிம்மின்னு சேகன் ஒரு வீட்டில் இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம பேபி 2 பேர் போயிருக்காங்க. அவங்க அப்பா வெல்கம் பண்ணிருக்காங்க. இப்போ ஜம் பார்க்குறாங்க. ஜிம்மில் ஒரு பரவாயில்ல பார்த்துட்டு பார்க்குறாங்க. ஜிம் காணும். ஜம் பார்க்குறாங்க. அம்மா கோவமாக இருக்காங்க சொல்கிறாங்க. ரொம்ப ஆசைறாங்க. பார்த்து ஜம் டோட்டலாக மாறிட்டார். 3 இயர்ஸ் ஜெயிலில் இருக்கும்போது ரொம்ப டோட்டலாக மாறி இருப்பாரு. இப்போ ஜம் கூட அம்மா பார்க்குறாங்க. என் பாரு எப்படி இருக்கா சொல்கிறாங்கம்மா. நான் இருக்கிற ஜிம்மி மன்னிப்பானம்மா சொல்கிறாங்க. குழந்தைங்க சொல்லி சொன்னா கேட்பாங்கடா சரியா. அவங்க கொஞ்சம் கோவத்தில் கம்மி பண்ணிட்டாங்க. ஓகேவா சொல்றாங்க. நிஜமா சொல்றாங்க. நாம சொல்றாங்க. ஏன்னா நீ இப்பெல்லாம் பண்ணிக்கூட ஜம்கா நினைச்சு கூட பார்க்கல. நீ இவ்வளோ பண்ணிடா அன்னைக்கு தானே தெரிஞ்சு. ஜம்கு அம்மா சொல்றாங்க. எனக்கு காமா நினைச்சு கூட பார்க்கலடா. எவ்வளோ பண்ணிருக்க அந்த பையன் பாவம்டா. ஜம்கு அம்மா சொல்றாங்க. சாரிமா ஜம்கு சொல்றாங்க. ஏன்டா அப்படி இருக்கா சொல்லி கேட்குறாங்க. சாரிமா இதுக்கு அப்படி பண்ண மாட்டேமா சொல்றாங்க. சரி ஓகே. ஜம்கு அம்மா பையனை காய் பார்க்குறாங்க. அப்படியே பாரு அவன்கிட்ட கொஞ்சம் பேச ஓகே கொஞ்சம் பேசி மனசு அட முடியும் சரியா சொல்றாங்க. சரி சொல்றாங்க. ஆனால் இப்போ நான் லீகலாக மேரேஜ் பண்ணிக்கலையே சொல்றாங்க. என் ஒய்ஃப் இல்லையா சார் ஜம்கு பயப்படுறாங்க. குழந்தைங்க இருக்காங்க. ஓகே குழந்தைங்க பார்த்து பண்ணி போக சொல்றாங்க. இப்போ ஜம்கோட அப்பா ஜம்கோட நம்ம கூட்டு வந்து விட்டு போயிடுறாங்க. இப்போ ஜிம்மில் வந்து வீட்டில் உட்காந்துருக்காங்க சோஃபாவில். இந்த பக்கம் ஜம்கோட பேபிஸ் தான் ஜம் கூட்டி வராங்க. அவங்க கூட்டிட்டு வராங்க. ஜிம் பார்க்குங்க அமைதியாக இருக்காங்க. ஜெகன் பார்க்குறாங்க. காய் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் ஒர்க்கு வெளில போகிற சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. ஏன் அன்னைக்கு தானே இருக்காங்க கொஞ்சம் வீட்டில் தான் இருங்களா லாஸ்ட்டு காய் சொல்கிறாங்க. சிக்கன் பார்க்குறீங்க வார்த்தைன்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. அந்த பக்கம் ஜம்ப் வராங்க. ஜம்ப் டேரக்டர் ஜிம் வராங்க. ஜிம் அமைதியாக உட்காந்துருக்காங்க. ஜம்ப் டேரக்டர் ஜிம்மு கொண்டு பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறீங்க படுத்து ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜம்ப் தான் ஜிம்மில் அனுப்பிக்கிறாங்க. ஒரே ஒரு டைம் பண்ணிக்கிறியா ஒரே ஒரு டைம் ஒரு சான்ஸ் கூட ஜம்ப் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ சான்ஸ் தான் சொல்கிறாங்க. பாரு ஒன்று தான் லவ் பண்ணிருக்கோம். ஒன்று மட்டும் தான் லவ் பண்ணுங்க. யார் நீ என்ன மட்டும் லவ் பண்ணியா நீ எந்த மாதிரி பசங்க தெரியுமா ஜிம் கேட்குறாங்க. ஜம்ப் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தப்பு தானேன்னு சொல்ல மட்டும் ப்ளே பண்ணி தப்பு தான் சரியா. நிறைய பசங்க லைஃப்பில் ப்ளே பண்ணியிருக்காங்க. உன்னை பார்த்துக்கப்புறம் யாரும் தொடவே இல்லை. அது உனக்கு புரியாது. நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன். உன்னை பார்த்துக்கப்புறம் யாரும் டச் கூட பண்ணதே இல்லை தெரியுமா. எனக்கு நான் அப்படி இருந்தா ஜங்க் சொல்கிறேன். இவனோட நான் வந்து 8 months லவ் பண்ணேன் சரியா. ஃபேக்காக லவ் பண்ண அப்படின்னு அந்த கேப்பில் கூட நீ யாரும் டச் பண்ணதே இல்லைடா ஜங்க் சொல்கிறாங்க. ஏன்னு தெரியல. எனக்கு யாரும் பார்க்க தோணவே இல்லைடா. எனக்கு புரியல சரியா. எனக்கு புத்திக்கு புரியல. வந்துட்டு அவனை மேலே ஃபாலோ ஆகிட்டேன் சொல்லி புரியலடா. ஐம் சார்டா ஜங்க் கெஞ்சுறாங்க. ஜிம் எதுவுமே சொல்லவே இல்லை. ப்ளீஸ் தங்களை ஒரு சான்ஸ் ஜங்க் கேட்குறாங்க. எனக்கு அப்படி சொல்கிறாங்க. ப்ளீஸ் ஜங்கு கெஞ்சிட்டு இருக்காங்க. பேபிஸ் பார்க்குறீங்கம்மா அப்படி சொல்கிறாங்க. என்ன ஜிம் கேட்குறாங்க. ஒரே ஒரு சான்ஸ்மா சொல்கிறாங்க. உங்களுக்கு உங்கள் அப்பா வேணா கூட்டிகிட்டு போங்க. ஓகே வேணும்னு சொல்லி ஜிம் கேட்குறாங்க. ஏமா அப்படி பேசுறீங்க பேபிஸ் கேட்குறாங்க. உங்கள் அப்பா வேணா போக வேண்டியது ஜிம் கேட்குறாங்க. ஏமா பேசுங்க ப்ளீஸ் அம்மா பாருங்க எங்களுக்கு அவரும் வேணும் நீங்களும் வேணுமா சொல்கிறாங்க. எனக்கு சொல்கிறாங்க பாருங்கம்மா எனக்கு நீங்களும் வேணும் அவரும் வேணுமா ப்ளீஸ்மா பேபிஸ் ரொம்ப கெஞ்சுறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அது மீனா சொல்கிறாங்க. ப்ளீஸ் அம்மா எனக்கு அப்பாவும் வேணும் நீங்களும் வேணும்மா ப்ளீஸ்மா பேப்ஸ் ரொம்ப கெஞ்சிட்டாங்க. எல்லாரும் லைஃப்பில் தப்பு பண்ணுவாங்க. நீங்கள் சொல்லுவீங்க இல்லைம்மா லைஃப் ஒரு டைம் தப்பு பண்ணிட்டாக்கா அதை ரிலைஸ் பண்ணாக்கா நம்ம மன்னிக்கணும்னு சொல்லுவீங்க பரிகு பண்ண சொல்லுவீங்களா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. அப்பா பரிகு கேட்குறாரு. ஒரே டைம் பரிகு பண்ணுங்களேம்மா பேப்ஸ் கெஞ்சிட்டாங்க. ஜிம்முக்கு மறுக்கு இப்போ எதுக்கு ஆடுறீங்க ஜிம் கேட்குறாங்க. ப்ளீஸ் அம்மா நீங்கள் சொல்லுவீங்க அது வாழ்றீங்க என்ன ஹாஸ்பிட்டல் கொடுக்குறது நீங்கள் சொல்லுவீங்க இல்லை எங்களுக்கு எங்கள் அப்பா வேணும் நினைக்கிறேம்மா ப்ளீஸ்மா அதுக்கு உங்க மேலே லவ் இல்லைம்மா ரொம்ப லவ் இருக்குமா ஆனால் சேம் டைம் அவரும் வேணுமா பேப்ஸ் கேட்குறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மார்க்கெட் அப்படி ஜிம் அமைதியாக இருக்காங்க. சிக்கன் பார்க்கண்டே அவன் தான் தப்பு ரிலைஸ் பண்ணுறாடா அப்படின்னு ஒரு சான்ஸ் கொடுக்குறா சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. சிக்கன் இன்னைக்கு தான் நல்லா பேசுகிற டாக்டர் அப்படி காய் சொல்கிறாங்க. நீ பேசாத சிக்கன் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. சிக்கன் சொல்கிறாங்க ஒரு சான்ஸ் கொடுக்குறா சொல்கிறாங்க. சிக்கன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ கூட சொல்கிறாங்க இல்லடா 3 years அவன் எழுதுறது நான் படிச்சுட்டா ஓகேவா அவனுக்கு ரொம்ப லவ் இருக்கா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு என்ன சொல்ல தெரியல அதெல்லாம் சொல்கிறாங்க. ப்ளீஸ் சொல்கிறாங்க. இப்போ போய் நம்ம ஜிம் ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலாம்டா லீகலாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் அது குறைச்சி சொல்கிறாங்க. ஜிம் பேபிஸ் பார்க்குறாங்கம்மா மேரேஜ் பண்ணிக்கோங்கம்மா லீகலாக சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க சொல்கிறாங்க. ப்ளீஸ்மா சொல்கிறாங்க. போயிடலாம் மேரேஜ் அரேஞ்ச் ஆகி 1 weekல ஏன்னா பேபிஸ் எப்படி பிடிக்கும் எப்படின்னு சொல்கிறாங்களோ அப்படி தான் பேபிஸ் தான் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுங்க சொல்லிட்டு இப்போ ஜம் கூட அம்மா ஜின் நம்ஜின் சுகா டேஸ்டி எல்லாருமே இருக்காங்க. மேரேஜ் டீனோட ஹஸ்பண்ட் இருக்கும் பேபி எல்லாமே இருக்காங்க. ஃபைனல் ரீச் ஆயிருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. இத்தனை பேர் இருக்காங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். ஜிம் ஒரு சயின்டிஸ்ட் வேறு வரும்போது ஃபேமஸாக இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க. மீடியாவில் எல்லாமே இப்போ லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க மேரேஜ். இப்போ நம்ம ஜம்முக்கு ஜிம்முக்கு மேரேஜ் நடக்குது. ஏன்னா அவங்க லவ் ஸ்டோரி எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. ஏன்னா பபிகா வந்திருக்கும். சரி ஓகே ஒரு டைம் பரிவு பண்ணுறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நிறைய பேர் வந்து ஜங்க் கொடுத்து ஜிம்முக்கு வேணாம்னு சொல்கிறாங்க. எனக்கு அவர் பிளே வந்து கஷ்டம் இருந்தாலும் அவர் சஃபர் ஆயிருக்கல சொல்லிட்டு ஃபைனலி இப்போ ஜம்முக்கு ஜிம்மோட மேரேஜ் எனக்கு பேபிஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஜம்முக்கு நம்ம பார்க்குறாங்க பாருப்பா இதுக்கப்புறம் இந்த நான் சரியாக ஜிம் மனசு கஷ்டப்படும் போது நடந்ததுக்காக சரியாக சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் எப்போவும் வந்து ஹார்ட் பண்ணக்கூடாது ஜிம்மை சரியாக சொல்லி ஜம்முக்கு நம்ம சொல்கிறாங்க. ஹார்ட் பண்ண மாட்டேமா ஜம்முக்கு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நமக்கு ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்னு சொல்கிறாங்க. சொல்லுவாங்க ஹேங் சொல்கிறாங்க. அங்கே பாரு நீ அவனை ஒரு டைம் நினச்சி எடுக்கும் சரியாக கண்டிப்பாக ஹார்ட் பண்ண மாட்டேன்டா ஜம்முக்கு ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம் ஓகே ஹேங் சொல்கிறாங்க. இப்போ ஜம்முக்கு அம்மா அந்த ஜிம் ப்ராப்பர்ட்டி எல்லாமே ஜம்முக்கு கொடுக்குறாங்க. இந்த எல்லாமே வச்சுக்கோ சரியாக சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க நான் ஜின்னு கூட இருக்க சரியாக சொல்கிறாங்க. ஜின்னு கூட ஆமா ஜின்னு கூட இருந்துருக்கேன் ஓகேவா ஜின்னு கூட ஸ்டே பண்ணிக்கிறேன். எனக்கு ப்ராப்ளம் ஓகே நாங்கள் தான் கிராண்ட் ஃபானாக இருக்காங்க இருந்துக்கிறேன். நீ வந்து ஜிம் தான் பேபிஸ் பார்த்துக்கோ சரியா சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்க்குறேன்டா சார் ஜம் கிளம்பி போயிட்டாங்க.
பசிக்கணும். சரி ஓகேடா உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா சொல்லிட்டாங்க. என்ன பேசுகிறா சொல்கிறாங்க. இல்லைடா நானே சொல்கிறாங்க நான் என்னோட ஃபியூச்சர் மதனில் போய் பார்க்க வர சொல்லிட்டாங்க. என்ன ஜிம் கேட்குறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. அதான காயோட அப்பா அம்மா சொல்லிட்டாங்க. காயோட அப்பா அம்மா நீ போய் பார்க்க வர சொல்லிட்டாங்க. ஆமாம் ஆமாம் லவ் பண்ணுறான் அவங்க அப்பா அம்மா சொல்லிட்டான் போல. அவங்க அப்பா அம்மா வந்துட்டு பேசணும்னு சொன்னாங்களா சொல்லிட்டாங்க. அப்போ நீ சொல்லிட்டாங்க எனக்கு லவ் இருக்கான்னு தெரியல ஆனால் பிடிக்கும்டா சொல்லிட்டாங்க. 3 இயர்ஸாக அவன் தான் என் கூட இருக்கான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறான் எல்லாம் பண்ணுறான் அது சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க அவங்க பிடிச்சிருக்கு அப்படி தானே சொல்லிட்டாங்க. ஆமாண்டா ஜிம் ரசிகன்னு சொல்கிறாங்க. இப்போது பேபி பார்க்குறோம்மா சீக்கிரம் கூட காயில் பிடிச்சா போக விடுமா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறேங்க நான் பிடிச்சி வச்சுக்கிறேன் இப்போ சொல்லிட்டாங்க. இப்போ சீக்கிரம் பார்க்குறேன் கோமாள உனக்கு சொல்லிட்டாங்க. எனக்கு கூட கோவம் சொல்லிட்டாங்க. காய் நல்ல பேர் என்ன சொல்லுவா சொல்லிட்டாங்க. எனக்கு தெரியும் காய் நல்ல பேர் சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க. ப்ளீஸ் புரிஞ்சுக்கடா நான் மேட்ச் பண்ணிக்கா காய சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறேங்க உண்மையாக பிடிச்சிருக்கு சரி உண்மையாக சொல்லிட்டாங்க. சரி ஓகே சொல்லிட்டாங்க. ஜிம் சொல்லிட்டாங்க ஃபைன் 1 வீக் ஆஃபர் காய் சீக்கிரம் மேரேஜ் நடக்குது. இப்போ தனியாக அவங்க ஃபேமிலி செட்டில் ஆயிடுறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்க சீக்கிரம் சரியாக சொல்லிட்டாங்க. அப்போ நீ மார்க்ஸ் போய் ஆகணுமா சொல்லிட்டாங்க. டைம் இருக்கு ஓகே ஒரு 3 மந்த் இருக்க சொல்லிட்டாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நம்ம காய் வெயிட் பண்ணிருக்காங்க. எனக்கு ஜிம் சீக்கிரம் மார்க்ஸ் போகணும்னு நினைக்கிறாங்க. அங்கே போயிட்டு வந்தால் அவங்க வந்துட்டு எனக்கு ப்ராஜெக்ட் பண்ண முடியும். அந்த நல்ல ஒரு எனக்கு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட் அது பண்ணாங்க. எனக்கு அது வேர்ல்டே சேஃபாக இருக்கும் அப்படி ஒரு ப்ராஜெக்ட் அது. இப்போ நம்ம ஜிம் வெயிட் பண்ணுறாங்க வீட்டில் பேபிஸ் போய் தூங்கிட்டு அவங்க ரூமில் தான் தனித்தனி ரூம் கொடுத்துருக்காங்க. பேபிஸ்க்கு அப்படி தனித்தனி தூங்கிட்டு இருக்காங்க. ஜிம்மில் ரூமில் இருக்காங்க. ஜம்ப் வராங்க. ஜம்ப் பார்த்து இருந்துருக்காங்க. ஜம்ப் வராங்க. ஜம்ப் பண்ணி ஹேண்ட் போயிடுறாங்க. ஜிம்மின் என்ன சொல்லிட்டு தூங்குடாமா சொல்லிட்டாங்க. இங்கே பாரு சொல்லிட்டாங்க. நான் ஒன்றும் பண்ண மாட்டேன்டா தூங்குறேன் நம்ப சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்க சொல்லிட்டாங்க. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அன்கப்பலாக இருக்குன்னு சொல்லாத ஓகே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா ஜங் சொல்லிட்டாங்க. ஜிம் நம்ம இருக்காங்க பொறுக்கி பாப்பட்டா ஜிம் சொல்லிட்டாங்க. ஜங் பார்க்குறாங்க அது சொல்லிட்டாங்க. எனக்கு பிடிக்கவே இல்லைடா ஐ ஹேட் யூடா ஜிம் சொல்லிட்டாங்க. ஜங் பார்க்குறாங்க புரியுது எவ்வளோ இருக்கிற சொல்லிட்டு ஜங் பார்க்குறாங்க. ஐம் சாரிடா சொல்லிட்டாங்க. இல்லை எனக்கு புரியலடா நீ ஏன் லைஃப்பில் வந்த நீ தானே லவ் ஃபாலோ ஆக வச்சேன். நீ தான் லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். நீ தான் லவ் கொடுத்த கேர் கொடுத்த எல்லா இடத்துலையும் நீ தானே என்ன ஃபாலோ ஆக வச்சேன். நான் தான் தப்பா நான் ஜிம் கேட்குறேன். நான் ஆர்ஃபனது ஏன்டா ஜிம் கேட்குறாங்க. ஜம்ப் இல்லடா ஜம்ப் சொல்கிறாங்க. ஐ ஹேட் யூ ஜம்க்கு புஷ் பண்ணுறாங்க. ஜம்க்கு ரொம்ப கஷ்டமாக ஜிம் பண்ணி படுத்துறாங்க. அங்கே ஒரு பில்லர் கடுத்து கீழே போட்டாங்க. நீ வந்து பக்கத்தில் ஒரு ஜிம் தள்ளி விட்டுறாங்க. இப்போ நம்ம ஜம்க்கு தான் அப்படியே கீழே ஃப்ளோரில் படுத்துறாங்க. இப்போ ஜம்க்கு ஜிம்மில் ஃபேஸ் பார்க்குறாங்க. ஜிம் கன்ஃபார்ம் டேஸ் ஐஸ் க்ளோஸ் ஆகிருக்கும் டேஸ்ட் ஃபாலோட்டு அப்போ ஜம்ப் கணிச்சு பார்க்குறாங்க. ஜிம்மில் ஜம்ப் ஃபர்ஸ்ட் அப்படி பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் போயிடலாம். எனக்கு எல்லாம் ஸ்டோரி ஃபுல்ஃபில் ஆகாது அப்படி ஸ்டோரிக்கு போகிறாண்டா. இப்போ ஜம்ப் தண்டா ஒரு 6 இயர் பிஃபோர் போகலாம். இப்போ கால் பேக்கண்டே ஜங்குக்கு சொல்கிறாங்க இந்த ஒரு நியூ அப்பாயின்மெண்ட் சொல்கிறாங்க. நியூ அப்பாயின்மெண்ட் அவங்க சொல்கிறாங்க. பார் சொல்கிறாங்க. இப்போ பர்சன் ஒர்க் பார்க்குறாங்க. பேர் சொல்கிறாங்க. பார் ஜிம்னு சொல்கிறாங்க. குவாலிஃபிகேஷன் பார்க்குறாங்க. ரொம்ப நல்லா இருக்கே சொல்கிறாங்க. என்ன ஜாப் கொடுக்கலாம்னு சொல்கிறாங்க. எந்த ஜாப்லாம் கொடுக்க அப்படி சொல்கிறாங்க. சரி புள்ள வர சொல்கிறாங்க. எனக்கு நீ இன்னும் ஃபேஸ் பார்க்கல நீ மட்டும் ஃபைல் பார்க்குறாங்க. அவ்வளோ சொல்கிறாங்க. நீ கமிங் சொல்கிற வாய்ஸ் இப்போ ஜங்க் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்த செகண்ட் ஃப்ளாட்டு தான் செம்ம அழகு பையன் அவ்வளோ க்யூட்டாக அப்படி ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஒரு பர்சன் அவ்வளோ அழகாக இருக்காங்க. பார்க்குறதுக்கு குட்டியோட லிப்ஸ் அப்படி பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்காங்க. அது பார்த்துட்டு ஜங்கோட ஐஸ் அப்படியே அவரே அறியாம அப்படி அவருக்கு அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு இருக்காரு. மேக்னெட் பண்ணி விட்டு ஒட்டி பாரு போய் அப்படி பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம காய் பார்க்குறேன். டே எப்படி சொல்கிறாங்க. சொல்கிறாங்க அவன் உள்ள வராமல் கேட்குறான். பார்த்து சொல்கிறாங்க. இப்போ அவங்க கமெண்ட் சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. உட்கார சொல்கிறாங்க. தேங்க்யூ சார் சொல்கிறாங்க. பேர் சொல்கிறாங்க. பார்ச்சிமின்னு சொல்கிறாங்க. ஓகே நைஸ் நேம் சொல்கிறாங்க. தேங்க்யூ சொல்கிறாங்க. என் பேர் ஜான் ஜங்க் சொல்கிறாங்க. ஓகே ஜங்குக் சார் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஒன்று நான் காலமி ஜிம்னு சொல்லுவாங்க சொல்கிறாங்க. ஓகே சார் சொல்கிறாங்க. ஓகே இப்போ காய் பார்க்க ஜங்க் பார்க்குறேன். காய் தான் சொல்கிறாங்க. எந்த ஜாப் வேகன்சி இருக்குது சொல்கிறாங்க. நிறைய இருக்கா சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. எனக்கு செக்யூரிட்டி ஜாப் எப்படி இருக்குது சொல்கிறாங்க. அதில் என்ன 2 வீக்ஸில் வந்துட்டு ஒரு பர்சன் ஜாப் ரிசைன் பண்ணுவாங்க சொல்கிறாங்க. ஓகே அந்த போஸ்டிங் கொடுத்துட்டு சரி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆச்சு சாரி எனக்கு இப்போ தான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஜிம் சொல்கிறாங்க. பரவாயில்ல உனக்கு கஸ்டமர் ஒருத்தர் இருப்பாங்க அவங்க கைட் பண்ணுவாங்க சரியா சொல்கிறாங்க. அப்படியே சார் இருக்குன்னு சொல்கிறாங்க. குவாலிஃபிகேஷன் இருக்கு ஓகே சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. ஜங்கோட ஜிம் லிப்ஸே பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஜங்கோட பார்த்துருக்காங்க. ஜிம்மோட கேபின் தான் இப்போ ஜங்கோட கேபின் ஜிம்மில் டேபிளுமே இருக்கும். எனக்கு ஒரே டேபிளில் தான் போட்டு வச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அப்போ நான் ஒர்க்கு ஜாயின் பண்ணிக்கவா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. அப்போ ஜிம்மில் ஒர்க்கில் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் திரும்ப பண்ணுற ஜங்கு பக்கம் ஜங்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ஜங்கு இதுக்கு ஒர்க் பண்ணுற எல்லாமே ஜங்கு ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு மாதிரி சைட் அடிப்பாங்க தெரியாமல் சைட் அடிப்பாங்க. ஆனால் இந்த பக்கம் ஜிம் பார்த்தா ஜங்கு திரும்பி கூட பார்க்கவே இல்லை. ஜங்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இப்படி பையனாக ஜங்க் பார்த்துருக்காங்க. அந்த பக்கம் ஜிம் அழகாக ஒர்க் பண்ணிருக்காரு. ஜங்கோட ஜிம் வச்சுக்கிறவங்க பார்த்துருக்காங்க. இது வரைக்கும் ஒரு நேரம் ஒரு பர்சன் பார்த்து கூட இல்லை. காய் பார்க்கலாம். டே சொல்கிறாங்க. என்ன பண்ண சொல்கிறாங்க. அவங்களும் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் தான் சரி ஓகே வெளியே ஒர்க்கு சொல்லி போயிடாரு. ஜிம் பார்த்து ஒர்க் பண்ணிருக்காங்க. ஈவினிங் நைட் ஆல்மோஸ்ட் 6 o'clock ஜிம் பார்க்குறாங்க. ஜங்க் சார் ஒர்க் முடிச்சுட்டு போவா ஜிம் கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. வீடு எங்கே இருக்குது சொல்கிறாங்க. எங்கள் பக்கத்தில் சொல்கிறாங்க. பக்கத்தில் எங்கே கேட்குறாங்க வீட்டை சொல்கிறாங்க. அங்கே சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க தனியாக ஸ்டெப் தான் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. என்னோட அப்பா அம்மா எங்கே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. ஆக்சுவலி நான் ஒரு ஆர்ஃபன் பாய் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. நான் ஒரு ஆர்ஃபன் பாய் சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க. ஜங்க் கொஞ்சம் க்ளோஸாக வராங்க.
அப்போ மட்டும் கேட்குறாங்க. அப்போ மட்டும் தான். பட் இஃப் யூ டோன்ட் மைண்ட் சொல்கிறாங்க, இஃப் யூ டோன்ட் மைண்ட் சொல்கிறாங்க. கொஞ்சம் தள்ளி நின்று பேசுகிறீங்களா ஜிம் கேட்குறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி அடிதான் எதிர்க்கு ஜங்கு பேச சொன்னதே கிடையாது. ஜிம்முக்கு ஜங்கு வரவங்களுக்கு ஏன் சொல்கிறாங்க, இல்லை டிஸ்டன்ஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணி பேசினாக்கா நல்லாயிருக்கும் ஜிம்னு என்ன சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க, அவர் புரிஞ்சுக்கிறாங்க. ஓ அந்த மாதிரி பையனை கூட சொல்லிட்டு ஜங்கு சரி ஓகே நான் ட்ராப் பண்ணாமல் சொல்லி இன்னும் வேண்டாம் எனக்கு பஸ் இருக்கு நான் போய்க்கிறேன் சொல்கிறாங்க. இல்லை டைம் ஆச்சு, இல்லை வேண்டாம் டைம் 6 o'clock ஆகுது ஓகேவா நான் பஸ்ஸில் போய் ஜிம் போயிடறாங்க. இப்போ ஜங்க் போய் சரி எதுவும் சொல்ல மேலே பார்த்துருக்காங்க. ஜிம் கீழே போயிட்டு இருக்காங்க. அழகா ஜங்க் பார்க்க இந்த மாதிரி பர்சனாக இருப்பா. ஜங்கு ஸ்டார்டிங்கில் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஜங்கு ஜிம்மி ஃப்ரெட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. எங்கேன்னு சொல்கிறாங்க சொல்லிட்டாங்க ஒரு காஃபி சொல்கிறாங்க. ஜிம்மி போயிட்டு சொல்லிட்டு என்னங்க சார் சொல்கிறாங்க. ஜங்க் இப்போ குடிச்சு பார்க்குறாங்க. டேஸ்ட்டே இல்லையே சொல்கிறாங்க. டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் ஜிம்மி சொல்கிறாங்க. ஆனால் கேன்டீனில் உங்களுக்கு ரெகுலராக போட்ட காஃபி தான் ஜிம்மி சொல்கிறாங்க. நீ குடிச்சு பார்த்து சொல்கிறாங்க. நான் குடிச்சு பார்க்கணுமோ சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க நீ குடிச்சு பார்த்து சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிம்மி ஓகே குடிச்சு பார்க்குறாங்க. குடிச்சு பார்க்குறப்போ நல்லா தான் இருக்குது. ஜிம்மி சொல்கிறாங்க நல்லா இருக்கா கூட ஜங்கு அதில் அதே ஜிம் எங்கே குடிச்சாரோ அதே வச்சு குடிச்சிருப்பாங்க. ஜிம்முக்கு மாதிரி இருக்குது என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ நல்லா இருக்குது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சார் தப்பா எடுத்துக்காதீங்க உங்களுக்கு வேறு காஃபி ட்ரெஸ் ஜிம் போட்டு காஃபி ஊற்றிட்டு வேறு காஃபி கொடுக்குறாங்க குடிங்க சொல்லிட்டு இப்போ ஜங்க் பார்க்குறேன் ஒரு மாதிரி ஆகிடாரு. என்ன எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. இப்போ ஜங்கு தன் ஒரு மீட்டிங் ஜிம்மில் கூட்டிட்டு போகிறாங்க. அங்கே ஒரு பர்சன் ஜிம்மில் குறுக்குன்னு பார்த்துருக்காங்க. ஜங்கு பார்த்துருக்காங்க. அந்த பர்சன் ஜிம்மில் பார்க்கணும். ஜிம் பார்த்தா ஃபைலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜங்கு பார்க்க என்ன பண்ணுற சொல்லிட்டு ஃபைனல் மீட்டிங் முடியுது. இப்போ ஒரு பர்சன் போகிறாங்க. ஜிம்மி நடு கூப்பிட்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி யார் சொல்கிறாங்க நீ எப்படி இருக்கா சார் நல்லா இருக்கா சொல்கிறாங்க. நீ என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. அச்சோ நாங்கள் வந்து ஒர்க் பண்ணுறேன் என்னுடைய எங்களோட CEO தான் நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. அப்படி அங்கே ஒர்க் பண்ணிட்டு ஆமாம் சொல்கிறாங்க. அவனை பார்த்து எப்படி சார் அப்படி சொல்லிட்டு அந்த பர்சன் ஜிம்மில் ஷோல்டர் கை வைக்கிறாங்க. ஜிம் டக்குன்னு சரி அவங்கள்ட்ட எத்தனை நிமிஷம் இருக்கேன் டச் பண்ணாமல் பேசுங்க சார் 100 விட்டுருக்காங்க. இது பார்க்குற ஜங்கு ஒரு மாதிரி ப்ரௌடாக இருக்குது. ஓ நீ அந்த மாதிரி பையன் இல்லையா சார் ஒரு மாதிரி பார்க்குறாங்க சார் விட்டு சொல்லிட்டு அந்த பர்சன் ஏன் ஜிம்னு சொல்கிறாங்க தப்பா எடுத்துக்காதீங்க. ஜிம் தான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி பேசுகிறாங்க. எல்லாரும் டிவி யார் ஃப்ளட் பண்ணால் ஜிம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. இவங்க ஆஃபீஸில் ஜிம்மில் நிறைய பேர் சைட் அடிக்கிறாங்க. ஜிம் திரும்பி பார்க்க மாட்டார். அவர் பாட்டுக்கு ரொம்ப சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணி போய் எனக்கு ஒரு ஆல்பம் இருக்காரு. அவரே ஓன் பண்ணுறாரு. அவனே எல்லாமே பண்ணிக்கின்றப்போ ரொம்ப சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணுவார். ரொம்ப நீட்டாக போயிட்டே இருப்பார். இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்ன சார் சொல்கிறாங்க கொஞ்சம் ட்ரெஸ்ஸு கொஞ்சம் காஸ்ட்லியாக போகலாம்ல ஜிம் கேட்குறாங்க. ஜிம்முக்கு மாறி எடுத்து ஏன் இது நீட்டாக தான் இருக்குது ஒர்க் அவுட் தான் இருக்குது சொல்கிறாங்க. எதுவும் இது பார்க்கறதுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கா சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. இல்லை அன்கம்ஃபர்டபுளாக தான் சொல்லுங்கள் நான் மாற்றிக்கிறேன். எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. எனக்கு ஜங்க் இந்த ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறாங்க ரொம்ப காஸ்ட்லி ட்ரெஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஜிம் ரொம்ப சிம்பிளாக பண்ணிட்டு இருக்காரு. ஒரு செக்ரட்டரி வேறு இருக்காரு கூட போகிற எல்லாரும் ஜங்க் மாதிரி இருக்குது. நீங்கள் தப்பாக எடுத்துக்கோங்க. எனக்கு இதான் கம்ஃபர்டபுள் நான் ஒன்றா என்ன பண்ணுறேன் இதை வாங்கிக்கிறேன் ஓகேவா எனக்கு என்னவோ எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் எனக்கு எவ்வளோ வாங்க முடியுமோ அதை வாங்க முடியும் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் மாதிரி இருக்குது. சரி ஓகே சரி விட்டுறாங்க. ஜம்ப் பண்ணிட்டு ஒரு திங்ஸ் ஆர்டர் கொடுக்குறாங்க. சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சாரி வேணாம் சொல்கிறாங்க. ப்ளீஸ் எடுத்துக்கோ சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் இல்லை ஜங்க் வந்துட்டு ப்ளீஸ் அக்செப்ட் பண்ணி ப்ரோஸ் பண்ணுறாங்க. ஜிம் வாங்க மாட்டாங்க. ஜங்க் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டே அந்த ஆஃபீஸில் எல்லாருக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் கொடுக்குறாங்க வாங்கிக்கோங்க சொல்லி. இப்போ ஜங்க் ஜிம் எல்லாருக்கும் கொடுக்குறதால அவர் வாங்கிக்கிறாரு. அவர் தனியாக கொடுத்து வாங்க மாட்டார். ஜங்க் கொடுக்குற ஜிம்மில் கேரக்டர் என்ன சொல்லிட்டு இப்போ ஜங்க் கொஞ்சம் ஜிம் பழகிட்டு இருக்காங்க. ஜிம் பார்த்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஒரு பண்ணுறது அவ்வளோ அழகாக இருக்கும். ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ ஜிம் போயிட்டேனாக்கா அவங்க ஒரு பேப்பர் கிடந்திருக்கும். அதை எடுத்து கரெக்டாக டஸ்ட்பினில் போட்டு போறாரு. ஏன் ஜஸ்ட் ஆஃபீஸ்ல நினைக்க மாட்டாரு. இல்லை நம்ம ஒர்க் மட்டும் தான் பண்ணணும் நினைக்க மாட்டாரு. எல்லாத்தையும் நீட்டாக இருக்குன்னு நினைப்பாரு. இவன் ஜங்க் கூட டேபிள் கூட மற்றவங்க க்ளீன் பண்ணலாக்க ஜிம்மில் க்ளீன் பண்ண வரும். செக்ரட்டரி பண்ண தேவையில்ல. ஜிம் க்ளீன் பண்ண வர எல்லாமே எனக்கு அவரை பொறுத்த வரைக்கும் நீட்டாக இருக்கும் பர்ஃபெக்டாக சொல்லிட்டு பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி தான் ஜிம்முக்கு பிள்ளைக்கா அந்த உள்ள இருக்கிற ஒர்க் வந்து முடியல. எனக்கு வெளில தான் இருக்குது. அதிகமாக போக வேண்டியதுக்கு ஜிம் கேட்குறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. என்ன ஜிம் சொல்கிறாங்க நீங்கள் தப்பாக எடுத்துக்கலாம் சொல்லிட்டு டேபிள் வெளில போகிறீங்களா சொல்கிறாங்க. டேபிள் வெளில போடுமா ஏன் கேட்குறாங்க. எனக்கு ஒர்க்கில் வெளில தான் இருக்குது. ஒவ்வொரு டைம் ஒரு ஒர்க் மட்டும் வெளில போடுறதா இருக்குது. ஏன்னா உங்கள் ஒர்க்கும் டிஸ்டர்ப் ஆகுது. நான் அங்கே இருக்குவா ஜிம் கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. சொல்கிறாங்க ப்ளீஸ் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஓகே சொல்கிறாங்க. ஃபைனல் ஜிம் வெளில போயிடுறாங்க. இப்போ ஜங்கு வெளில தான் ஜிம் வெளில தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஜிம்ட்டு நிறைய பேர் ஒர்க் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஜிம் யாருக்கு இடம் கொடுக்க மாட்டாரு. அவரோட ஒர்க்லாம் ஒர்க் மட்டும் தான். மற்றவங்க பல்ல கூட ஒர்க் ஜிம் சேர்த்து பண்ணுவார். ஜங்க் பார்க்குறாங்க. டைம் 7 o'clock ஆகுதுன்னு கிளம்பலாம் சொல்கிறாங்க. இல்லை ஒரு ஃபைல் இருக்குது நாளைக்கு வந்துட்டு கொடுக்கணும் சப்மிட் பண்ணணும் ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. என்ன ஃபைல் பார்க்குறாங்க. பார்த்தா அவரோட ஒர்க்கே இல்லை. இதுவும் ஒர்க் இல்லையே சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் இதை நம்ம ஆஃபீஸ் ஃபைல் ஒர்க் தானே ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் கோட் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பார்த்து நீ எந்த மாதிரி பர்சனாக இருப்பா. ஜங்க் கோட் டிஃப்ரெண்டாக இருக்குது. எல்லாத்தையும் டிஃப்ரெண்டாகவே இருக்கானே ஜங்க் பார்த்துருக்காங்க. இவங்க நடக்க ரொம்ப கஷ்டப்படும். எனக்கு என்ன பார்த்து கூட சும்மாவே இருக்க முடியல. ஜங்க் கோட் மாதிரி பார்த்துருக்காங்க. ஒரு கிரேஸாக ஃபீல் ஆகிட்டு இருக்கு. சேம் டைம் அவருக்கு பிடிக்கவும் செய்யுது. அது எப்படின்னு சொல்ல தெரியல. ஜங்க் பார்க்குறாங்க. சரி ஓகே எனக்கு யாரை பார்த்தா அப்படி தானே இருக்கும். ஜஸ்ட் ஒன் டைம் டெஸ்ட் பண்ணாலும் விட்டுருவோம். ஜங்க் நினச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி தான் டார்கெட் பண்ணுறாரு. ஆனால் ஜிம் பார்த்தா இடம் கொடுக்க மாட்டாங்க. போக ஜங்க் ஜிம் பிடிக்குது. இப்போ ஒன் பாயிண்ட் ஜிம் தான்டா ரொம்ப நேரமாக ஒரு எப்படியாக ஹை ஹீல்ஸ் வச்சு மாதிரி ஷூ போட்டுருப்பாரு ரொம்ப நேரமாக. அது நிற்கிறதுனால ஜங்க் ஜிம் ரொம்ப கால் பெயினாக இருக்குது. ஜங்க் பார்க்க என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க. கால் பெயினாக இருக்குது. பெயினாக இருக்கா ஏன் கேட்குறாங்க. அது சொல்லிட்டு ஜங்க் பார்க்குறாங்க. இதுக்கு வந்து ஹை ஹீல்ஸ் வச்சு ஷூ போட்டிருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஷூ ஏற்பினாக்கா கால் தான் வலிக்கும் ஜங்க் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க பாரு நடந்துகிட்டே இருக்க ஓகே அந்த மாதிரி ஷூலாம் போடக்கூடாது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க.
நான் நாளைக்கு மாற்றி போட்டோம் சார் ஜிம் சொல்கிறாங்க ஜங்க் பார்க்குற உட்கார ஜிம் உட்காராங்க ஜங்க் போகிறாங்க போயிட்டு ஒரு ஷூ ஆர்டர் பண்ணுறாங்க. அது இப்போ வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒயிட் கலர் ஷூ தான் இப்போ ஜங்க் பார்க்குறாங்க காய்ட்டு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க உட்கார ஜங்க் உட்கார வச்சுட்டு ஜிம்முக்கு அவரே ரொம்ப அவர் ஏன்னா அதெல்லாம் அவ்வளோ கேர் பண்ணியிருப்பாரு. ஆனால் அவருக்கு அது எப்படி சொல்லிட்டு தெரிஞ்சுக்க அந்த கேர் எங்கே வச்சுட்டு தெரியாமல் ஓகே அவர் அடையணுக்காக நம்ம பண்ணுறோம் அவர் நினச்சிட்டு இருப்பாரு. கொஞ்சம் சரி ஓகே ஃபேக் அளவு அப்படின்னு பண்ணி தான் நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு அவரை அப்படி யோசிச்சுட்டு அந்த ஷோ வேர் பண்ணியிருக்காரு. இப்போ பொதுவாக சொல்லிட்டாங்க ஜிம்முக்கு பிடிச்சிருக்கும் எனக்கு ஒரு சிஇஓ ஒரு செக்ரட்டரியாக இருக்கிற அவரோட காலம் இந்த ஷோவில் ரிமூவ் பண்ணிவிட்டு அவர் போட்டு விட்டதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீலாக இருக்கும். இங்கே சொல்கிறாங்க ஏன் பண்ணக்கூடாது உனக்கு ஜங்க் கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க உனக்கு பண்ணக்கூடாது ஜங்க் கேட்குறாங்க. அப்படிலாம் சொல்கிறாங்க உனக்கு நான் பண்ணுவேன் ஜங்க் சொல்கிறாங்க எனக்கு ஈவெல்லாம் கிடையாது உங்ககிட்ட ஜங்க் சொல்கிறாங்க ஜிம்மே அது பிடிச்சிருக்க ஒரு கேரிங்காக இருக்குது. சரி ஓகே சொல்கிறாங்க எனக்கு நான் ட்ராப் பண்ண சொல்கிறாங்க. இல்லை வேணா சார் சொல்கிறாங்க நான் ட்ராப் பண்ணுறேன் ஓகே சொல்கிறாங்க. சரி ஜிம் சொல்கிறாங்க ஓகே சொல்கிறாங்க ஃபைன் ஜிம் அந்த வீட்டில் ஜங்க் ட்ராப் பண்ணிட்டு போகிறாங்க. ஃபைன் ஜங்க் ஜிம்முக்காக குக் பண்ணிட்டு வராங்க நீ சாப்பிட சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் சொல்கிறாங்க இல்லை சாப்பிட சொல்கிறாங்க. ஜிம்முக்கு போக ஜங்கோட கேரிங் பிடிச்சிருக்கு மற்றவங்கள்ட்ட நம்ப மாட்டாரு. ஆனால் ஜங்கு பார்க்குறப்ப நம்பன்னு தோணுது எனக்கு நல்ல பர்சனாக நினச்சிட்டு இருக்காரு. ஜங்கோட அதில் ஆக்டிவிட்டிஸாக தெரியாது. இப்படி தான் ஜிம்முக்கு ஜங்கு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். 1 டே ஜிம்மிட்ட ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஜாப் ஜாயின் பண்ணி 3 months இருக்கும். ஜிம்மின்னு சொல்கிறாங்க சிலங்க ஜங்குக்கு சொல்கிறாங்க நான் கேட்கணும் சொல்கிறாங்க கேட்கட்டா சொல்கிறாங்க கேளுங்க சொல்கிறாங்க. வெள்ளி மாறிமே சொல்கிறாங்க ஜங்குக்கு சொல்கிறாங்க வெள்ளி மாறிமே கேட்குறாங்க என்ன பேசுறீங்க ஜிம்மு கேட்குறாங்க எனக்கு பிடிச்சிருக்கு ஓகேவா சொல்கிறாங்க. பிடிச்சிருக்கா நான் இப்போ தான் ஜாப் ஜாயின் பண்ணி கொஞ்சம் வயசு சொல்கிறாங்க தெரியும் எனக்கு கல்யாணம் பிடிச்சிருக்கு எனக்கு என்னோட செக்ரட்டரி ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க ரொம்ப அழகாக கேர் பண்ணிக்கிறாங்க அந்த கம்பெனி அழகாக பார்த்துக்கிறாங்க என்னோட ஒய்ஃப் என் பத்திரம் பார்த்துப்பாங்க நம்புறேன் லைஃப் லாங் வரைக்கும் என் கூட தான் ஹாப்பியாக இருப்பேன் ப்ளீஸ் எனக்கு மேட்ச் பண்ணிக்கலாம் ஜங்க் கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க லவ் பண்ணுறேன் அப்போதைக்கு லவ் பண்ண டேட் பண்ணலாம் அப்போ அப்புறம் மேட்ச் பண்ணிக்கலாம் ஓகே ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்மி அது ஓகே சார் ஜிம்மி ஓகே சொல்லியிருப்பாங்க ஜங்க் அது ஜிம்மி ஹாப்பியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பர்சன் அவ்வளோ கேர் பண்ணுறாங்க ஜங்க் கூட ஜிம்முக்கு பார்த்து பண்ணியிருப்பாரு ஜிம்முக்கு பிடிச்சி போய் தான் ஜங்க் வந்து ஓகே சொல்லியிருப்பாரு. இப்போ ஜிம்மு எங்கே வேலை போயிருக்க மாட்டார் அவர் கூட வேலை டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் மேக்ஸிமம் ஒர்க் விஷயம் இல்லை ஒரு மற்றபடி வெளில அதிகமாக போக மாட்டாங்க. ஜிம் டேரெக்டாக ஆஃபீஸோட ஒர்க் பண்ண போயிடுவார். இப்போ ஜங்க் அப்படி தான் 1 டே ஜிம்மில் கூப்பிட்றாங்க ஜிம் தரேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கிஸ் வேணும்னு சொல்கிறாங்க கிஸ்ஸா ஜிம் சொல்கிறாங்க தப்பாக எடுத்துக்காங்க ஆஃபீஸ் ஒர்க்கு யாராவது பார்த்து தப்பாக பேசுவாங்க ஜிம் சொல்கிறாங்க ஜங்க் பார்க்குங்க அவங்க பேசுனா என்ன பேசிட்டோம் ஓகே நம்பர் போய் ஜங்க் சொல்கிறாங்க இல்லை ஜிம்முக்கு ஒரு மாதிரி தயக்கமாக இருக்குது ப்ளீஸ் சொல்கிறாங்க ஜங்கோ கதை சொல்கிறாங்க ப்ளீஸ் தான் ஜங்க் ரொம்ப கிஸ் பண்ணுறாங்க ஜிம்மே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க சார் நம்ம பாய் ஃப்ரெண்ட் தானே ஒரு சிவன் நம்ம பாய் ஃப்ரெண்ட் ஜிம் நினைக்கிறாங்க மனசுக்குள்ள கொஞ்சம் டேஸ் போகட்டும் எனக்கு நம்ம வந்துட்டு நம்ம நிறைய அச்சீவ் பண்ணணும் நிறைய ட்ரீம் இருக்குது ஜிம் நினைக்கிறாங்க. இங்கே பாருங்க ஜங்க் சொல்கிறாங்க எனக்கு நிறைய ட்ரீம் இருக்குது அச்சீவ் பண்ண சொல்கிறேன் என்ன ட்ரீம் ஜங்க் நினைக்கிறேன் ஜங்கு பார்த்து வரைக்கும் ஜஸ்ட் ஏன்னா மேலே தான் கொஞ்சம் ப்ரொமோஷன் கிடைக்கும்னு நினைக்கிறேன் அதான் அவனை பார்த்து ட்ரீம் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் ஜிம்முக்கு ஒரு பெரிய ட்ரீம் இருக்கா ஜம்முக்கு தெரியல ஜிம் ரொம்ப ஹார்ட் பண்ணுவாங்க சீக்கிரம் வீட்டுக்கு போயிடுவாங்க ஒர்க் முடிச்சுட்டு ரொம்ப ஏரியா வீட்டுக்கு போவாங்க ஜம்முக்கு இப்போ எதுக்கு ஏரியா வீட்டுக்கு வர சொல்லிட்டு எனக்கு பிடிக்க சொல்கிறாங்க கிளப்புக்கு வரேன்னு கேட்டுருப்பாங்க ஜிம்முக்கு மாதிரி கிளப்பாக சொல்கிறாங்க அம்மா சொல்கிறாங்க வேண்டாம் ஜிம் சொல்லிப்பாங்க அட்லீஸ்ட் வேறு எங்கன்னா சொல்கிறாங்க ஜம்முக்கு கூப்பிட்டு பேசுகிறேன் ஜிம்முக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதெல்லாம் வேண்டாம் ஜிம் சொல்லுவாங்க. ஜங்க் பார்க்குறீங்க மறக்கிறது எவ்வளோ கஷ்டமாக ரொம்ப கஷ்டப்பட்டுப்பாரு எனக்கு ஜங்க் ஜிம் அவ்வளோ சீக்கிரம் பிளேஸ் கொடுக்க மாட்டாங்க அவருக்கு டச் பண்ணுறதுலாம் அதனால ஜங்க் ரொம்ப கஷ்டப்பட்டு சஃபர் ஆகிடுறாரு. ஆனால் அவர் பிடிச்சிருக்கும் ஜிம்மில் டெக்ஸ்ட் பண்ணுவாங்க சாப்பிட்டீங்களா வீட்டுக்கு போட்டு கேட்குறதுலாம் பிடிச்சிருக்கும் அப்போலாம் யாரும் ஜிம்மில் ஜங்க் கேட்க மாட்டாங்க ஏன்னா மற்றவங்க மணிக்காக மட்டும் ஜங்க் பேசுவாங்க. ஆனால் முதல் தடவை ஒரு பர்சன் சாப்பிட்டீங்களா வீட்டுக்கு போயிட்டீங்களா அப்படி சொல்லிட்டு கேட்குறது ரொம்ப பிடிச்சிருக்கும் குட் மார்னிங் ஜங்க் சொல்லிட்டு ரொம்ப அழகாக டெக்ஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் பிடிச்சிருக்கு ஜிம் ஜங்காக பார்த்துட்டு ரொம்ப கேர் பண்ணாரு. நான் பாருங்க சொல்கிறேன் என்ன சொல்கிறாங்க இந்த ஒர்க் பண்ண என்ன ஆகும் நாங்கள் சாப்பிடுங்க ஜங்க்லாம் ஒர்க் பண்ணுற ஒரு பர்சன் தான் அதில் ஃபுட் எடுத்துக்கிறாங்க அது பார்க்குங்க ஜிம் ஒர்க் இருக்கு சொல்கிறாங்க உங்கள் ஒர்க்கு நான் பார்க்குறேன் கொடுங்க ஜிம் ஜங்கோட ஒர்க் பார்த்துருக்காங்க இப்போ ஜங்கோக்கம் சாப்பிட்ருக்காங்க அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் ஃபஸ்ட் டைம் கேர் பண்ணுறான்னு சொல்லிட்டு அதெல்லாம் பிடிச்சிருக்கும் அப்படி இருந்து கூட அவர் மனசுக்குள்ள இல்லை ஜிம் உங்களை ஒய்ஃப் இருக்க டிசவன் பர்சன் எனக்கு ஒரு ஆர்ஃபன் பாய் ஜஸ்ட் நம்ம 1 night தான் கட்டாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு மனசுக்குள்ள அப்படி வேணும் அந்த லவ் கூட அவர் புரியாமல் அவர் கஷ்டப்பட்டுருப்பாரு. இப்போ ப்ரெசென்ட் ஜிம் நினச்சி அவங்க நினச்சி பார்க்குறாங்க நான் வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு சம்டைம் யோசிச்சிருக்கேன் எனக்கு டிசவன் பர்சன் கூட நினச்சிருக்கேன் இப்படி ட்ரெஸ் பண்ணிக்கணும் யோசிச்சிருக்கேன். ஆனால் நம்ம மனசு அந்த அளவுக்கு சொல்லிட்டு அழகானது நான் புரிஞ்சுக்காம போயிட்டு ஜம்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த பனிஷ்மெண்ட் தேவை ஜம்க்கு ஃப்ளோரில் படுத்துருக்காங்க ஜிம் பார்த்து பெட்டில் தூங்கிட்டு இருக்காரு இப்போ டேஸ் போயிட்டு இருக்கு ஒரு 2 months ஆஃப்டர் தண்டா ஜிம் பார்க்குறாங்க எங்கே போயிட்டாங்க அந்த பசங்க சார் ஜிம் பார்க்குறாங்க அச்சோ எங்கிட்ட இப்போ கேட்கறது இல்லை எல்லாத்துக்கும் அவங்க அப்பா மட்டும் தான் என்ன இப்போ அவங்க கணக்கு தெரியுது ஜிம் திட்டி இருக்காங்க பேபி சார் அப்புறமா பேபிஸ் பார்க்குறாங்க அம்மா சொல்கிறாங்க என்ன கேட்குறாங்க நாங்கள் ஷாப்பிங் போகலாம்னு சொல்கிறாங்க அதுக்கு ஜிம் சொல்கிறாங்க இப்போலாம் நான் உங்களுக்கு தேவைப்படலாம் கேட்குறாங்க நான் போயில வா கேட்குறாங்க அம்மா என்ன பேசுங்க சொல்கிறாங்க இல்லை இப்போ உங்கள் அப்பா கூட நீ பாருங்க ஜிம் கேட்குறாங்க அப்படி இல்லைம்மா பாருங்க டாக்டர் சொன்னாங்க உங்களுக்கு ஷாப்பிங் பண்ணலாம்னு சொல்கிறாங்க இதுக்கு சொல்கிறாங்க உங்கள் பாடி வரல உங்கள் பாடி சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க ஜிம் பார்க்க கேட்டு நான் ஆசைங்க அப்படி இல்லைம்மா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஏன் இப்படி ஹார்ட் ஆகுறீங்க அது பேபிஸ் கேட்குறாங்க நான் அது ஹார்ட் ஆகல எனக்கு யாரும் தேவை ஜிம் சொல்கிறாங்க அப்படி சொல்லக்கூடாதும்மா பேபிஸ் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்க அம்மா டேடும் ரொம்ப லவ் பண்ணுறாங்கம்மா சொல்கிறாங்க யார் அவன் ஆசை கேட்குறாங்க முன்னாடி டாடி ரொம்ப லவ் பண்ணுறாங்க ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க சரி பேபிஸ் தான் ஜிம் ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க இப்போ என்ன பண்ணு கேட்குறாங்க அம்மா டேடா அக்செப்ட் பண்ணிக்கோங்கம்மா டேடா அவங்க ரொம்ப லவ் பண்ணுறாருமா சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க பாருங்க ப்ளீஸ் அம்மா பேபிஸ் ரொம்ப கெஞ்சுறாங்க ஜிம் அமைதியாக இருக்காங்க எனக்கு உங்கள் டேடா பிடிக்கவே இல்லை சொல்கிறாங்க அப்படி சொல்லக்கூடாது அம்மா சொல்கிறாங்க எனக்கு அவனை ஹார்ட் பண்ணது ஞாபகம் தெரியுமா அவன் சட்டுன்னு சொல்கிறது ஞாபகம் ஜிம் சொல்கிறாங்க எனக்கு ஜிம் யோசிச்சு பார்க்குறாங்க ஜம் கூட இப்படி மேரேஜ் அப்படி மேரேஜ் அன்னைக்கு பிஃபோர் ராஜ்யமே தெரிய வருது ஜம் கூட ஆஃபீஸ் வந்துட்டு இருக்காங்க மேரேஜ் சொல்லிட்டு யாருமே தெரிஞ்சுக்காது ஜம் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க மட்டும் தெரிஞ்சிருக்கும் எனக்கு மேரேஜ் சொல்லிட்டு யாரையும் அனௌன்ஸ்
பண்ணாமல் வச்சுருப்பாரு. ஜிம் பார்க்குறாங்க ஒரு பர்சன் பேசியிருக்காங்க. ஆமாம் ஜங்க் சார் என் காசு கேட்குறாங்க. ஜங்க் சார் அவர் 3 டேஸ் வரமாட்டாங்க சார். ஏன் சார் கேட்குறாங்க. இப்போ ஜங்க் கொஞ்சம் டேஸில் ஃபோன் அட்டன் பண்ணவே மாட்டாங்க. என்னன்னு தெரியல. அன்றைக்கி ஒரு பண்ணாதுக்கப்புறம் ஜங்க் சுத்தமாக கண்டுக்கவே இல்லை. என்னோட கொஞ்சம் தள்ளி போகிறாங்க. ஏன்னே தெரியும் புரிய மாட்டேன். ஜிம் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்போ தான் பார்த்து சொல்லிட்டாங்க எனக்கு ஜங்க் சாருக்கு மேரேஜ் சொல்லிட்டாங்க. மேரேஜ் ஆமாம் எனக்கு அவங்க ரொம்ப ரிச்சஸ்ட் ஃபேமிலியா அதெல்லாம் நம்ம கூப்பிட மாட்டாங்க. ஆஃபீஸ் ஸ்டாஃப்லாம் கூப்பிட மாட்டாங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க என்ன சொல்கிறீங்க கேட்குறாங்க. ஆமாம் அவருக்கு மேரேஜ் இன்னைக்கு மேரேஜ் நடக்கப்போ சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் இன்னைக்கு வாரிகள் மேரேஜ் நடக்கப்போ சொல்கிறாங்க. ஜங்க் அப்படியே ஜிம்மில் தாங்க முடியல. என்ன சொல்கிறீங்க. ஆமாம் கரெக்டாக டைம் 10 o'clock தான் மேரேஜ் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க டைம் வந்துட்டு ஒரு 7:30 வந்துருக்கும். ஜிம்ல எதுவும் சொல்ல டக்குனு கண்டிப்பாக பூஸ் எனக்கு ஜங்கோட ஜிம் ஃபேமிலி எதுன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அங்கே போய் பார்க்குறாங்க. அப்போ தான் ஜிம் போகிறாங்க. பார்த்தா ஃபுல்லாக அவ்வளோ க்ரௌடு ஒவ்வொருத்தரும் அவ்வளோ விஐபியாக இருக்காங்க. மேட்ச் வந்தவங்க எல்லாருமே ஜிம் பார்க்குறாங்க. அப்போ ஜிம் பார்க்குறாங்க ரூம் எங்கே ஜிம் தேடி போகிறாங்க. தேடி போகும்போது அங்கே ஜங்கோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்காங்க. ஜங்கோடைய கிளாஸ்மேட் காலேஜ் மேட்லாம் பேசிட்டு இருப்பாங்க. மிங்கு என்னவங்களாம் இருப்பாங்க. ஜிம்மில் போயிட்டு ஜங்கோட கேட்கலாம் பாருங்க என்ன நடக்குது ஏன் மேட்ச் பிடிக்காம இன்னொரு பர்சன் மேட்ச் பிடிக்குன்னு சொல்லிட்டு கேட்கணும் ஜிம் போயிருப்பாங்க. அப்போ தான் ஜங்கோட ஒரு பர்சன் கேட்குறாங்க. ஏன்டா ஜங்கோக்கு சொல்கிறாங்க சொல்கிறாங்க அந்த பேர் வந்துட்டு ஜியாங் டாக்டர் ஜியாங் கேட்குறாங்க. பாருடா நீ வந்துட்டு ஒரு பையன் வந்து இப்போ ரீசெண்டாக டேட் பண்ணுற கேள்விப்பட்டான்னு சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் ரீசெண்டாக ஒரு பர்சன் டேட் பண்ணுற கேள்விப்பட்டானே உன்னோட சக்கரம் ஜியா கேட்குறாங்க. ஆமாடா சொல்கிறாங்க. அப்புறம் என்னாச்சு அவங்க கேட்குறாங்க. அதே கேட்குறாங்க. அது பெரிய கதை சொல்லி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜங்கு சொல்ல நினைக்கிறாங்க. இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுடா சொல்கிறேன். பிடிச்சிருந்துச்சு. ஆமாடா 1 டேக்கு யூஸ் பண்ண நினச்சேன். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் சொல்லிட்டு. ஆமாம் அவன் வேறு ஒரு டைப்பு சொல்லிட்டு ரொம்படா வேறு ஒரு டைப்டா ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஜஸ்ட் 1 டே அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் அவன் தான் அவன் ரொம்ப ரிச்சாக நினச்சிட்டு இருக்கான் சொல்லிட்டு ரொம்ப ஹையாக நினச்சிட்டு இருக்கான். வந்து லெவலுக்கு 27% நினச்சிட்டு இருக்கான். ஜஸ்ட் ஒரு ஸ்வெட்டு மாதிரி எனக்கு சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அதில் போய் பண்ணிட்டேன்டா நான் வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு யாருக்கும் கஷ்டப்பட்டது இல்லை. ஒரே ஒரு பர்சனுக்காக 1 டேக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் ரொம்ப அவங்ககிட்ட மட்டும் தான் சொல்கிறாங்க. ஒர்க்குட்டா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அப்படி கேட்கும்போது காது ஒரு மாதிரி பூசி போயிடுது. அப்படி ஜங்கு ஜிம்மு காதில் வயசு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க இப்போ அந்த பையனுக்கு சொல்கிறாங்க தெரியாது சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க இப்போ என்ன எப்போ உங்களை கண்டிப்பாக பண்ணாதான் சொல்கிறாங்க. கண்டிப்பாக பண்ணுவேன். ஆமாம் எனக்கும் அவன் மட்டும் விட மனசு வர சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன் கேட்குறாங்க. ஆமாம் அவனுக்கு விட்டு மனசு வர மாட்டேது. இப்போ மேரேஜுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக பண்ணுவான்னு சொல்கிறாங்க. அது இப்போ சொல்கிறாங்க என் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற யாருக்கும் தெரியாது எனக்கு மேரேஜ் சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் தெரியாது எனக்கு நான் யார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. உனக்கு திரும்பி அப்பாவுக்கு வந்துட்டு ஸ்டாஃப்லாம் அலோ பண்ணுறது பிடிக்காது சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம் ஆஃபீஸ் ஸ்டாஃப்லாம் வீட்டுக்கு வந்து அப்பாவுக்கு பிடிக்காது. அந்த ரீசன் சொல்லலை இந்த மாதிரி மேரேஜ் அது ஏன்னா சேவில் தான் அங்கே இருக்கான் அவன் சொல்கிறாங்க. அவன் சேவில் இருக்கான் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. எப்படி தெரிஞ்சா சொல்கிறாங்க. தெரிஞ்சா என்ன பண்ண முடியும் கேட்குறாங்க. இல்லைடா அந்த பையன் சொல்கிறாங்க அவனால என்ன பண்ண முடியாது கேட்க யாருமே இல்லை ஆர்ஃபன் அப்படி சொல்கிறாங்க. எந்த கேட்க கூட யாரும் இல்லை ஆர்ஃபன் சரியாக சொல்கிறாங்க. என்ன மணி மட்டும் வாங்கிக்க மாட்டான். மணி வாங்கியதான் பிரச்சனை இல்லை இப்போ கொடுத்துருப்பான் சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு அவன் மணி எவ்வளோ கொடுத்துருப்பேன் அவன் வத்துக்கான பாசம் தான் என்ன வாங்கிக்க மாட்டான் ஜங்க் சொல்கிறாங்க. எந்த காம இப்படி ஒரு பாசம் சொல்கிறாங்க. கொஞ்சம் பாவமாக இருக்கே ஜங்கோட ஃப்ரெண்ட் ஒரு கேட்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. அதுக்கு இருக்க முடியும் சொல்கிறாங்க. எனக்கு ஒய்ஃப் அதுக்கு ஒரு பாசனுக்கு ஏதாவது இருக்குன்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப தான் அப்படி பாசம் சொல்கிறாங்க. ஜிம்மி மொத்தத்துக்கு கேட்டுருப்பாங்க. அவருக்கு அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும் தாங்கிக்க முடியல. அப்படி ஜிம்மி வெளில வராங்க. வெளில நின்றுட்டே இருக்காங்க. அந்த க்ரௌடுக்குள்ளே அவர் நிற்கிறாரு. அது ஜங்கோட மேரேஜும் நடக்குது. நான் இவ்வளோ டேஸ் பார்த்தது இவ்வளோ டேஸ் எங்களை வேறு கேர் பண்ணது எனக்கு கூட பழகினது எனக்கு ஃபுட்டை ஃபீட் பண்ணது எனக்கு கேர் பண்ணது எல்லாமே அவன் தானா ஜிம் பார்க்குறாங்க. நான் செலக்ட் ஆச்சுன்னு கேட்குறாங்க. நான் வந்து 1 டேக்கு கூட தகுதியான ஒரு பர்சனா இல்லை உனக்கு நான் ஒய்ஃப் இருக்க தகுதி இல்லையா ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 8 months அப்போ ஃபேக்காக நடிச்சு அதோட ஜிம் அது நினச்சிட்டு இருப்பாங்க. அதனால ஏற்றுக்க முடியாமல் போயிருக்கும். இவ்வளோ பண்ண ஒரு பர்சன் கூட போய் எப்படி வாழ முடியல ஜிம்மில் ஏற்றுக்க முடியல. அவன் அப்படி பார்த்தானே எப்படி அவன் போய் வாழ முடியும் ஜிம்முக்கு அதுதான் ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது. போய் பார்க்கணுமா சொல்கிறாங்க. எனக்கு எதுவுமே வேண்டாம் ஜிம் தான் ரொம்ப கோபம் ஆகிட்டார். எல்லாரும் போய் உடைக்கிறாரு மேலும் பயப்படுறாங்க. ஜிம் சார் சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது சரியா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க பாருங்க மீனா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அவங்க அப்பா அவங்க கூட இருக்கிறத பார்த்துக்கிட்டு நான் போகிறேன் சரியா சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க நான் மார்க்ஸ்க்கு போகிறேன் ஓகேவா சொல்கிறாங்க. அம்மா ப்ளீஸ்மா சொல்கிறாங்க. நான் போகிறேன் ஓகேவா எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க ஜிம் சொல்கிறாங்க. பேபிஸ் பார்க்குறோம் அவங்க பாருங்கம்மா சொல்கிறாங்க. பாருங்கம்மா சொல்கிறாங்க. ஜம்ப் வந்து ஜிம்முக்காக பாடி சர்வீஸ் பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு விஷயம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க என்னங்க இருக்கும் ஓகே ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. ஜிம் தான் அவர் எதுவுமே சொல்லாமல் கிளம்பிடுறாரு. ஒரு சீக்கிரம் ஜிம்மு மார்க்ஸ்க்கு போயிடுறாங்க. அந்த பக்கம் காய் வந்து ஜிம்மு சேர்ந்து ஜிம் சீக்கிரம் 2 பேர் செலவு பண்ணியிருப்பாரு. இந்த பக்கம் பேபிஸ் ரொம்ப அழகாங்க. ஜம்ப் வீட்டுக்கு தான் வராங்க. எனக்கு நைட்டு ஜிம் இருக்குது இன்னைக்கு நைட்டு தான் ஜிம்முக்கு பாடி வருது. இப்போ ஜம்ப் பார்க்குறாங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தா வீட்டு ஃபுல்லாக திங்ஸ்லாம் உடஞ்சிருக்கு. என்னாச்சு கேட்குறாங்க. டேடா சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. அம்மாவுக்கு பிடிக்கவே டேடா சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் அம்மாவுக்கு உங்களை பிடிக்கிற படம் பேபிஸ் ரொம்ப அழகாங்க. என்னடா சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் அவங்க ரொம்ப அழகாங்க டேடா சொல்லிட்டு பேபிஸ் ரொம்ப அழகாங்க. ஜம்ப் மார்க்கு எங்கே அம்மா கேட்குறாங்க. மார்க்ஸ் போயிட்டு சொல்கிறாங்க. மார்க்ஸுக்காக சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜம்ப் ரொம்ப ஹார்ட் ஆகிடுச்சு எனக்கு. இப்போ அவங்க போனாண்டாக்கா ஒரு அங்கே வர வரைக்கும் அவங்க கூட யாருக்குமே கான்டாக்ட் பண்ண முடியாது வரல. எனக்கு அந்த வேர்ல்டுக்குள்ளே ஒரு அப்படின்னாக்கா கான்டாக்ட் பண்ண முடியாது. இந்த வேர்ல்டே அவர் கான்டாக்ட் பண்ண முடியாமல் ஒரு சுச்சுவேஷன் இருக்கணும். இப்போ அவர் அப்படி தான் இருக்காங்க. 5 years ஆகுது. ஜங்கு பேபிஸை ரொம்ப அழகாக வளர்த்துட்டாங்க. ஜங்கு டோட்டலாக மாற்றிட்டாரு. அவர் இப்படி அப்படி ஒரு ஜம்ப் பாச மாட்டாங்க. பியோரா ஜிம் அந்த 5 வருஷத்தில் ஒரு மாதிரி ரொம்ப சவராக இருப்பாங்க. எனக்கா அவருக்கு பேபிஸை பார்க்கணும் ஜங்கு பார்க்கணும் ஆசையாக வந்துருச்சு. அதனால் அவங்க கூட ஃபீல் பண்ணியிருப்பாரு. ஜங்கு ஒரு டே அவருக்காக வந்து கஷ்டப்படுறது குக் பண்ண நினைக்கிறது பார்க்கணும் சொல்லி. ஆனால் அவர் சொன்னது வேர்ட்ஸ் தான் வச்சுக்கிற
என்னால் வெயிட் பண்ண முடியுது. எனக்கு செட்டுன்னு சொல்கிறது எப்படி யாரில் ஏற்ற முடியும்? என்னோட ஒய்ஃபை பார்க்குற ஒரு பர்சன் பற்றி இப்படி ஒய்ஃபுன்னு நான் சொல்லிட்டு அவங்களே இப்படி இந்த மாதிரி ஒரு வாட்ஸ்அப் பின்னாடி வகையில் பேசும்போது அது இன்னும் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட அப்போ நாளைக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போகிறப்போ அவங்க என்ன நினைப்பாங்க? இப்படி சொன்னானே சொல்லிட்டு அவங்க நினைச்சாக்கா அது எப்படி இருக்கும்ல? இவங்க அவங்க மனசில் நினைப்பாங்க எல்லாம் மற்றவங்க யோசிப்பாங்க. ஸோ ஜிம்முக்கு அது இதுவும் தாட்டு ஓடிட்டு இருக்காங்க. விளையாட்டு கூட இருக்கும் ஜம்முக்கு. இப்போ 5 இயர்ஸ் அங்கே இருக்காங்க. இப்போ செகண்ட் பார்க்குறாங்க. டே என்ன சொல்கிறாங்க? இங்கே பாடா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இங்கே பாடா செகண்ட் என்னால் இப்போவும் அது மாதிரி இருக்குடா. அதான் சொல்கிறாங்க. திரும்ப மற்றவங்களுக்கு யோசிக்காது. ஓகேவா? யாரும் சொல்கிறது தப்புன்றது இல்லையா கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. யாரும் சொல்கிறது தப்புன்றதா சொல்கிறாங்க. தப்புன்ற மணிக்கு தண்டா வந்துட்டு நம்ம ஹியூமன் டே சொல்கிறாங்க. ஆனால் அவங்க பண்ண சொல்கிறாங்க. புரியும் அவங்க பண்ண தப்பு தான் சரியாக சொல்கிறாங்க. ஒரு டைம் பண்ணிட்டு ஒரு டைம் பண்ணி ஜம்க்கு சொல்கிறாங்க. இப்போ செகண்ட் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ட்ரை பண்ணலாம் சொல்கிறாங்க. இப்போ 5 இயர்ஸ் ஆஃப்டர் நம்ம ஜிம் ரிட்டன் வராங்க. அந்த ப்ளூபர்ட் ப்ராஜெக்டை முடிச்சு தான் ரிட்டன் வராது. இப்போ ஜம்க்கு பேபிஸ் ஜம்முக்கு காயெல்லாம் நினச்சிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக அவங்க ரிசர்வ் பண்ணிருக்காங்க. ஜம்க்குனா அவ்வளோ அழகாக அவரை மன்னிக்க மாட்டேன். நான் பேசுவேன் அப்படியே ஒரு தாட் தான் இருக்குது. இப்போ இருக்கான பேபிஸ் வந்து ஜம்க் விட்டு தான் ஜிம் விட்டுட்டு போயிருக்காங்க. இப்போ ஃபைனலி நம்ம ஜிம்மில் இருக்கிற அந்த லேண்ட் ஆகுது. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. சீக்கிரம் சரியாக ரொம்ப நர்வஸாக கிளாஸ் முன்னாடி வாடா சரியாக கூப்பிட்டு வராங்க. ஜிம்முக்கு ஜம்க்கு பிடிக்குதானே சொன்னால் வாட்ஸ் வந்து காயப்படுத்து அவர் ரிட்டன் அதுக்கு மைண்டில் வந்துட்டே இருக்கு. அதெல்லாம் எடுத்து முடியாமல் போயிருக்கு. ஃபைனலி இப்போ நம்ம ஜிம்முக்கு வந்துட்டாங்க. ஜிம் 2 பேர் வராங்க. இந்த பக்கம் பேசி 2 பேர் அம்மா ஓடி போயிறாங்க. ரொம்ப வளர்ந்து போயிட்டாங்க. 2 பேர் குழந்தைங்க 2 குழந்தைங்க ரொம்ப வளர்ந்துட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. மீன் சொல்கிறாங்க. ரொம்ப பெருசாக வந்திருக்காங்க. அம்மா அப்படி இருக்க சொல்கிறாங்க. நான் நடக்க வரேன் சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. ஏம்மா இவ்வளோ கோவம் கேட்குறாங்க. சொல்லிட்டு ஏம்மா இவ்வளோ கோவம் உங்களுக்கு பேபிஸ் ரொம்ப அழகாங்க. உங்களை பார்க்காம எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா? டடா எவ்வளோ சாப்பிட தெரியுமா சொல்கிறாங்க. ப்ளீஸ் அம்மா அவர் என்ன தப்பான மன்னிப்பு கேட்குறோம்மா. அவர் பாவம்மா அக்செப்ட் பண்ணிக்கோமா. ரொம்ப கெஞ்சுறாங்க. உங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டு நீங்கள் அவர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறோம்மா. பேபிஸ் ரொம்ப கெஞ்சுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. சொல்லுங்க ப்ளீஸ் அம்மா திரும்ப கெஞ்சிட்டு இருக்காங்க. ஜிம் வீட்டுக்கு பேசிக்கலாம் வாங்க செக்யூரிட்டி வராங்க. ஃபைன் இப்போ ஜிம்முக்கு நம்ம செக்யூரிட்டி ஒரு அவார்டு கொடுத்துருப்பாங்க. அதாவது நேஷனல் அவார்டு கொடுத்துருப்பாங்க. அவங்க சாதிச்சிருக்காங்க. அதே வேர்ல்டு நேஷனல் அவார்டு கொடுத்துருப்பாங்க. இன்டர்நேஷனல் அவார்டு. ஃபைன் அவங்க 2 பேர் ரிசர்வ் பண்ணிட்டாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. டேஸ் இவன் இப்போ மனசு இறங்குடா சொல்லிட்டாங்க. இப்போ சிவன் போயிடுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கும் வயசாகிடுச்சா சொல்லிட்டாங்க. பார்த்துட்டு அவளோட சிவன் சொல்லிட்டாங்க. காய் பார்க்குற மனசாக அவங்க சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்துருக்கோம். ஜிம் அமைதியாக இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் அதை பார்க்குறாங்க. வீட்டு டோட்டலாக மாதிரி இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா ஜிம்முக்கு பிக்சர் தான் ஜம் வந்துட்டு அழகாக பார்த்துருக்காங்க. பேபிஸ் ஜிம்மில் பிக்சர் மட்டும் அழகாக ரெடி பண்ணியிருக்காரு. அவருக்கு பிக்சர் கூட எதுவுமே இல்லை. எனக்கு அவர் ஜிம் பேபிஸ் 2 பேரும் ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பேர் ஹாப்பியாக தான் போய் நினைக்கிறாங்க. ஜிம் வீட்டில் உட்காந்துருக்காங்க. இப்போ ஜம் பார்க்குறாங்க. ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நான் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. என்னோட சொல்கிறாங்க. நான் அவங்கள்ட்ட மூவ் பண்ணுறேன் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜம் பார்க்குறேன்னு ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஆமாம் எனக்கு மனசில் இருக்க சரி. ஆனால் இப்போதைக்கு நம்ம மட்டும் மூவ் பண்ணி ஆகும். எனக்கு வந்து வீட்டில் மூவ் பண்ணி ஹாப்பியாக இருப்பேன். பேபிஸ் நான் அவங்களோட வளர்த்துட்டேன். ஓகேவா? பேபிஸ் கொடுத்துட்டு நினைக்கிறாங்க. நான் வீட்டில் வந்து சொல்லி பார்த்துக்கிறேன். ஓகேவா? நான் வந்துட்டு வேறு வீட்டுக்கு போகிறேன். ஜிம் சொல்லிட்டு ஜம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் ஏன்னு சொல்லிட்டு எனக்கு என்னை பார்த்து ரொம்ப சஃபர் ஆகுது. என்னால் தான் வந்து மார்க்ஸ்க்கு போனால் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க இங்கே பாரு சொல்லிட்டு எனக்கு தெரிய விட்டு நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் மாதிரி போகணும்னு சொல்லிட்டேன். ஆனால் நீ பார்க்க முடியாமல் தான் நீ டக்குன்னு போயிட்டேன். உனக்கு டைம் இருந்துச்சு. அப்படி டைம் விட முன்னாடி போயிட்டேன். எனக்கும் உனக்கு ஏன் பழக்கம் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். புரிய ஜிம்மி நான் எதுவும் ஹர்ட் பண்ண மாட்டேன். நான் போயிடறேன்டா. ஜம்ப் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எதுவுமே சொல்லலாமா அமைதியாக இருக்க ஜம்ப் போயிடாங்க. வந்து பேபிஸ் ரொம்ப அழகாங்க. அம்மா ஏமா அப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறேன். ஏன் இருந்து பார்த்தா தெரியுது. ஜிம் ரொம்ப அழகாங்க. ப்ளீஸ்மா ரொம்ப கெஞ்சிட்டாங்க. அந்த ஜிம் எதுவும் சொல்லலை. இப்போ 1 வீக் ஆகுது. 1 வீக் ஆஃப்டர் ஜிம் பார்க்குறாங்க. ரொம்ப கில்ட்டியாகவே இருக்குது. இன்னும் மாதிரி தனியாக இருக்க மாதிரி இருக்குது. பேபிஸ் வந்து அமைதியாக இருக்காங்க. எதுவும் கேட்கவே இல்லை. இப்போ ஜிம் தான் டேரக்டாக வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே தான் ஜம்ப் ஸ்டே பண்ணியிருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. ஜம்ப் அதை குக் பண்ணிட்டு இருக்காரு சாப்பிட்றதுக்காக. ஜிம் உட்காருங்க பாருங்க. ஜம்ப் சொல்கிறாங்க. ஜம்ப் பண்ணி பார்க்குறாங்க. ஜிம் என்ன வேணும் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு நான் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஜம்முக்கு சேம் டைம் எனக்கு விருப்பம் முடியல. நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன். ஜிம் ரொம்ப அழகாங்க. ஜம் அதை ஹக் பண்ணுறாங்க. பாய் ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு முடியல. ஜம்முக்கு ஒரு வாட்ச்மே காயப்படுறதே இருக்குது. ஜிம் ரொம்ப அழகாங்க. இப்போ ஜம் பார்க்குறாங்க. நம்மளுக்கு எனக்கு ரொம்ப காயப்படுத்துக்க சரி. எனக்கு ஒரு வாட்ச் ரொம்ப காயப்படுத்து மனசு கூட சேர்ந்து வாழ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜிம் சொல்கிறாங்க. ஜம் பார்க்க சொல்லிட்டு என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவங்க தள்ளி வைக்க முடியல. ஜிம் ரொம்ப அழகாங்க. குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் பார்க்க முடியல. ஜிம் அழகாங்க. ஜம் பார்க்குறாங்க. நான் என்ன பண்ணிட்டா ஜம் கேட்கணும். நான் பண்ண தப்புன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பாசம் யோசிச்சு கூட பார்க்கணும். எனக்கு லவ்னு புரியாமல் போயிடுச்சு. அந்த லேட்டாக புரிஞ்சு ஏன் தப்பா நான் வளர்ந்து இதாக அப்படி லாஸ்ட் ஜம்க்கு ரொம்ப கெஞ்சுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆனால் இப்படி சொல்ல ஞாபகத்தில் இருக்கு. ஜம்முக்கு ஜிம் சொல்கிறாங்க. ஜம்ப் ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன சொல்லுங்க இருக்கும். இப்போ ஜம்ப் ரொம்ப அழகாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆனால் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். ஓகேவா? நீ இப்போ எங்கிட்ட வீட்டுக்கு வா சொல்கிறாங்க. எங்கிட்ட ஜிம் நீ வந்து சஃபரா இல்லை வா ஜிம் ஜிம் கூட்டிட்டு போகிறாங்க. ஜம்ப் ஃபைன் ஜம்ப் வீட்டுக்கு வராங்க. பேபிஸ் ரொம்ப ஹக் பண்ணி டேடா சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. பேபிஸ் ப்ளஸில் எவ்வளோ ஹாப்பினஸ்ன்னு சொல்லிட்டு இந்த 5 வருஷத்தில் அவரும் அழகாக பார்த்துருப்பாரு. குழந்தைங்க அழகாக வளர்த்துருப்பாரு. எல்லாமே ஜம்க்கு தெரிஞ்சு பேபிஸ்க்கு என்ன வேணும் என்ன பிடிக்கா சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. இந்த பேரண்ட்ஸ் என்ன சொல்லிட்டு எங்கள் வீட்டில் பேபிஸ் கூட என் கூட ஹாப்பியாக இருக்குன்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. ஜம்ப் பார்க்குறாங்க. ஓகே எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து தேங்க்யூ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓகே டிஃபைன் இப்போ அவங்க பேக் டு நார்மலாக ஃபேமிலி மேரேஜ் ஓகேவா? இதோட ஸ்டோரி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஐ ஹோப் பிடிச்சிக்கலாம். ஓகே பாட்டி கருவி